வணக்க மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓவர் கேட் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்களை கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம், நம்ம கிரிட் இருக்கால, அவன் திருப்பி ரைட் என்ன டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவான். சோ அந்த நேரத்துல இவங்களுக்கு எல்லோ மித்ரில் மைன் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கு அப்படின்றது தெரிய வரும். சோ இது இவங்க இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கும். இப்போ அதுக்கு போறதுக்கு ஏற்கனவே ஒரு ஃபோர்ஸ் அமைச்சு வச்சிருப்பாங்க, அதை செக் பண்ணி பாக்குறதுக்காக. ஆனா அங்க போகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஒரு மான்ஸ்டரால தோக்கடிக்கப்பட்டு திருப்பி வந்துருவாங்க. இப்போ அந்த எல்லோ மித்ரில் மைனை கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா அதுக்கு கிரிட் தான் போய் ஆகணும் அப்படின்றது தெரிஞ்சதுனால நம்ம கிரிட் அந்த இடத்துக்கு கிளம்பி போவான். அவரோட கில்ட் மெம்பர்ஸையும் கூட்டிட்டு போவான். திருப்பி அந்த இடத்துக்கு போயிடுவாங்க, அந்த மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்டுக்கு. அந்த இடத்துல தான் இந்த மான்ஸ்டர் இருக்கு. இந்த மான்ஸ்டர் ஒரு டோப்பல் கேங்கர். இந்த டோப்பல் கேங்கர்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு டார்கெட் அப்படியே பார்த்து அவங்களோட அப்பியரன்ஸ் ஸ்கில்லையும் அது மொத்தமா இமிடேட் பண்ணும். அந்த மாதிரி காப்பி பண்ணக்கூடிய ஒண்ணு தான் இந்த டோப்பல் கேங்கர். ஆனா அது காப்பி பண்ணது சாதாரண ஆள கிடையாது, பாக்மாவை. அங்க இருக்கிறதே பாக்மா தான். இதை பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது. இப்போ நம்ம கிரிட்டுக்கு உண்மையான பாக்மாவை திருப்பி நேர்ல பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே இதேலாம் லப்பு துடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு நர்வஸ்னஸ், ஒரு எஜிடேஷன், ஒரு உண்மையான ஆளை பாக்குறதுக்கான அந்த ஒரு ஓவர்வெல்மிங்கான ஃபீலிங். ஏன்னா இந்த பாக்மாவோட சக்சஸர் தான் நம்ம கிரிட். சோ தன்னோட ப்ரெடிசஸரை அப்படியே பாக்குறதுக்கு நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு மாதிரி வியப்பா, சந்தோஷமா, எல்லாம் கலந்த கலவையா இருக்கும் ஒரு ஃபீலிங். ஆக்சுவலா இது ஒரு டோப்பல் கேங்கர் தான். ஆனாலும் அது பெர்ஃபெக்ட்டா அந்த அப்பியரன்ஸை காப்பி பண்ணி இருக்கிற காரணத்தினால நம்ம கிரிட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் வருது. இது ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லலாம். ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க ஒரு பாக்மாவோட சக்சஸர் தானே. ஆக்சுவலா இவனோட கில்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய ஆள் கிட்ட தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிரிட் அது பாக்மாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கவே இல்ல. ஏன்னா ஹிஸ்டரி படி பார்த்தா கூட பாக்மா 100 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தர். சோ 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒருத்தரை காப்பி பண்ணிருக்க அப்படின்னா அப்ப இந்த டோப்பல் கேங்கரும் 100 வருஷமா வாழ்ந்திருக்கணும்ல. அதை நம்ம கிரிட் யோசிச்சு பார்த்திருக்க மாட்டா, அப்படியெல்லாம் காப்பி பண்ணிருக்காது அப்படின்னு. இப்ப நேர்ல பார்க்கும்போது அவனுக்கு கொஞ்சம் வியப்பா தான் இருக்கும். இப்போதைக்கு அவன் இந்த மான்ஸ்டர் தோக்கடிச்சாகணும். என்ன இருந்தாலும் சரி, இப்ப தான முன்னாடி இருக்கிறது உண்மையான பாக்மா கிடையாது, ஒரு எம்டியான ஷெல் மட்டும் தான். சோ தோக்கடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டக்குனு அந்த பாக்மாவோட டோப்பல் கேங்கர் நம்ம கிரிட் அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வரும். நம்ம கிரிட் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான டிஸ்ட்ரக்டிவ் பவர். இப்போ உடனே நம்ம கிரிட் இதை பிளாக் பண்ணிக்கிட்டே நம்ம லாவல் கிட்ட கேட்பான், டோப்பல் கேங்கரால பெர்ஃபெக்ட்டா டார்கெட்டோட ஸ்கில்ல காப்பி பண்ண முடியுமா அப்படின்னு. அப்ப நம்ம லாவல் என்ன சொல்லுவானா, கிடையாது. ஒருவேளை டோப்பல் கேங்கரை விட அந்த டார்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்ப பெர்ஃபெக்ட்டா காப்பி பண்ண முடியாது அப்படின்னு. இப்ப நம்ம கிரிட் அதோட அட்டாக்க தடுக்க அவன் ஃபெயிலியர் கையில வச்சிருக்கால, அதோட டியூரபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்பதான் நம்ம கிரிட்டுக்கு தெரிய வந்திருக்கு பெர்ஃபெக்ட்டா இது காப்பி பண்ணல, அப்ப இன்கம்ப்ளீட்டா தான் காப்பி பண்ணிருக்கு. இன்கம்ப்ளீட்டா காப்பி பண்ணதுக்கே இந்த அளவுக்கு பவர் இருக்கு அப்படின்னா அப்ப உண்மையான பாக்மாவோட பவர் எந்த லெவல்ல இருந்திருக்கும். அப்ப உண்மையே ஸ்வாட்ஸ்வைண்ட் முல்லரை விட அந்த பாக்மா ஸ்ட்ராங்கா தான் இருந்தாரா. ஆனா அதையும் தாண்டி இந்த நம்ம ஹீரோவோட கையில இருக்கிற அந்த ஃபெயிலியர் இருக்குல்ல, அது இப்பதான் முதல் முறையா ரொம்ப வேகமா டேமேஜ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவே அது இப்பதான் முதல் முறையா பாக்குறா. அதுவும் இல்லாம அந்த ஆப்போசிட்ல இருக்கிற அந்த டோப்பல் கேங்கரோட ஸ்குவாடுமே ரொம்ப வேகமா தான் டேமேஜ் ஆகுது. இப்ப அந்த நேரத்துல தான் நம்ம லாவல் சொல்லுவா, ஆக்சுவலா இந்த டோப்பல் கேங்கரோட ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ். அதாவது அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அது அதோட உடம்புல இருந்தே ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஒரு காரணத்தினால அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு கால்கம விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே நேரத்துல அது ஒருவேளை உடைஞ்சு போனா கூட அதை திரும்பி அதால ரீஜெனரேட் பண்ண முடியும், திருப்பி அதோட பவருக்கு கொண்டு வந்துட முடியும். சோ அந்த ஒரு காரணத்தினால ஒரிஜினலோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா அந்த ஐட்டம் பவர்ஃபுல்லான ஒண்ணா இருக்கும் அப்படின்னு நம்ம லாவல் சொல்லுவா. ஆனா நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும் ஒரிஜினலோட கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா பவர்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா பாக்மாவோட ஸ்குவாட் கண்டிப்பா இதை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்கணும். அப்ப தன்னோட ஸ்குவாடோட கம்பேர் பண்ணும்போது பாக்மாவோட ஸ்குவாட் இப்பயுமே ஒரு 100 படி தாண்டி தான் இருக்கு. அப்ப நான் இன்னுமே பாக்மாவை ரீச் பண்ணவே இல்லையா, நான் பாக்மா பக்கத்துல கூட நெருங்கலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இவங்களோட அந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ஸ்டைல் இருக்குல்ல, இது ஒரு மாதிரி ஃபெமிலியரா இருக்கிற மாதிரி, ஒரு மாதிரி சிமிலரா இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அந்த நேரத்துல தான் நம்ம லாவல் சொல்லுவா, ஆமா கண்டிப்பா சிமிலரா தான் இருக்கும். ஏன்னா அவர் வேற யாரும் இல்ல, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 9 லெஜெண்ட்ஸ்ல அவர் ஒரு ஆளு. அவர் தான் நம்ம கிரிட்டோட ப்ரெடிசஸர், தி பாக்மா, தி லெஜெண்டரி பிளாக் ஸ்மித் அப்படின்னு சொல்லுவா. பாக்மாவோட ஸ்கில்ஸ் மொத்தமா காப்பி பண்ணலனாலும் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிரிட்டுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ண போகுது. நம்ம கிரிட் இந்த ஒரு பேட்டில் மூலமா கண்டிப்பா நிறைய சேஞ்ச் ஆவா அப்படின்னு சொல்லி நம்ம லாவலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்ப பாக்மாவோட சண்டை போட்டு நம்ம கிரிட் கடைசி நேரத்துல ஒரு இடத்துல கார்னர் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம கிரிட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போறதுக்கு வழியே கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியாம எதிர்த்து சண்டை போடலாம்னு முடிவு பண்ணிடுவான். பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸை ஆக்டிவேட் பண்ண ரெடியா இருப்பான். ஆனா அந்த நேரத்துல பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும், பொறுமையாயிரு, முன்னாடி போகாத அப்படின்னு. பார்த்தா சொன்ன உடனே நம்ம கிரிட் பொறுமையா இருப்பானா, அந்த நேரத்துல தன்னோட ஸ்வாட வச்சு அப்படியே மொத்தமா ஒரு வெட்டு, ஸ்ட்ரைட்டா ஒரு ஸ்லாஷ கொடுக்கும் அந்த டோப்பல் கேங்கர். நம்ம கிரிட் மட்டும் முன்னாடி போயிருந்தா பாதியா போட்டு விழுந்திருக்கும், அப்படியே பொழந்திருப்பான் நம்ம கிரிட். நம்ம கிரிட் உடனே இதை யோசிப்பான், என்ன யாரு காப்பாத்தினது, யாரா இருக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது பியாரோ தான் அந்த அட்வைஸை கொடுத்திருப்பாரு. இப்போ உடனே பியாரோ சொல்லுவாரு, உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் ரொம்பலாம் பெருசு கிடையாது, இருந்தும் நீ இவ்வளவு தூரம் பயப்படுறதுக்கான காரணம் என்ன, ஆப்போசிட்ல சண்டை போடக்கூடிய ஆளோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அப்ப கண்டிப்பா உன்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்பதான் நம்ம கிரிட்டுக்கு மண்டைக்குள்ள உரைக்கும். அது என்ன அப்படின்னா, ஆப்போசிட்ல சண்டை போடுறது பாக்மா, அப்ப யூஸ் பண்ணக்கூடிய மூவ்ஸ் எல்லாமே பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் தானே. இதையும் தான் யோசிக்காம போயிட்டோம். அப்ப அவளோட ஃபுட் ஒர்க்கை நான் கவனிச்சுக்கிட்டே வந்தேன்னா அது கரெக்டா எந்த
மூவா இருக்க போகுதுன்றதை என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்ப அடுத்த அட்டாக்க ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி என்னால கவுண்டர் பண்ண முடியும்னு இப்பதான் அவனுக்கு புரிய வரும். இப்ப திருப்பியும் பொறுமையா இருப்பான். இப்ப எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவோம். யாரோ சொன்ன மாதிரியே நான் கவனிக்கணும். எல்லாத்தையும் ஒவ்வொரு சின்ன அசைவையும் கவனிக்கணும். ஷோல்டர் எப்படி மூவ் ஆகுது, கையை எந்த பக்கம் கொண்டு வரா, கால் எந்த பக்கம் போகுது, இது எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம கிரிட் கவனமா பாப்பா. அப்ப அந்த நேரத்துல கரெக்டா ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சு ரைட்ல தான் அந்த அட்டாக் வரப்போகுதுன்றதை தெரிஞ்சு தப்பிச்சிருவான். அதை பார்த்த உடனே மத்தவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்போ உடனே அவங்க எல்லாரும் பியாரோ கொடுத்த அட்வைஸ்னால இவன் உடனே டாச் பண்ணிட்டானா, ஒருவேளை பியாரோ ஃபார்மலா இல்லாம இருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. இவனுங்களுக்கு இப்பதான் இந்த சந்தேகமே வருது போல. பியாரோ ரொம்ப நேரமா அவர் ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்றாரு. ஆனா இவனுங்க தான் கண்டுக்காம இருக்கானுங்க. இப்ப திருப்பி நம்ம கிரிட் அடுத்து பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவா. பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டா அதுவும் லிங்க் ஆக்டிவேட் பண்ணும். அந்த டோப்பல் கேங்கர் சரின்னு சொல்லிட்டு கில் ஆக்டிவேட் பண்ணுவா. பார்த்தா அதுவும் கில் ஆக்டிவேட் பண்ணும். ஒரு ஈக்குவலான அட்டாக் மாத்தி 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 ஒரே அட்டாக்கே யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. இதை பார்த்தோன்னே நம்ம கிரிட்டுக்கு எரிச்சல் ஆயிரும். டேய் ஏன் அட்டாக்கே யூஸ் பண்ணல, இருடா என்னோட ஒரிஜினல் ஸ்கில் எடுத்துட்டு வரேன். அடுத்து பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் ஃபியூஷன் ஸ்கில் எடுத்துட்டு வருவா. டிரான்செண்டட் லிங்க். இப்ப டிரான்செண்டட் லிங்க் உனக்கு தெரிஞ்சிருக்காதுல, இப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டுதான் அட்டாக் பண்ணுவான். ஆனா அதுவும் ஒரு ஒரிஜினல் அட்டாக் வச்சிருக்கும். அதுதான் பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் ரிவால்வ். கரெக்டா ஒரு சுத்தி அந்த வந்த டிரான்செண்டட் லிங்கோட அட்டாக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு சுத்தி நேரா கிரிட் பக்கமே திருப்பி அமுச்சு விட்டுரும். நம்ம கிரிட் இது எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. எல்லா அட்டாக்கும் தன்னை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அவனோட அட்டாக்கே அவனை நோக்கி வருது. நம்ம கிரிட்டால இந்த அட்டாக்ஸை தடுக்க முடியாது. ஏன்னா அந்த அட்டாக்க பண்ணும்போது ஒரு மாதிரி எரிச்சலா இருந்தால அதனால அவனோட பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப கண்டிப்பா அவன் சாகதான் போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவான். ஆனா அந்த நேரத்துல கரெக்டா நம்ம கிரிட்ட வந்து காப்பாத்துறது நம்ம பியாரோ தான். உள்ளுக்குள்ள பூந்து எல்லா டிரான்செண்டட் லிங்கோட அட்டாக்ஸையும் அசால்ட்டா தடுப்பாரு. எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா பிளாக் பண்ணிடுவாரு. இப்ப நம்ம பியாரோ சொல்லுவாரு, உன்னால அந்த காப்பி கேட்டோட எல்லா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பையும் அப்சர்வ் பண்ண முடியும். நீ தெளிவா கவனமா பாத்தீனா மட்டும் போதும். சோ மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து சண்டை போடு அகைன் அப்படின்னு சொல்லி திருப்பி சண்டை போட சொல்லுவாரு. உடனே நம்ம கிரிட்டும் கேட்பான், யோ நீ ஒருவேளை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீனா நீ ஏன் சண்டை போட வேண்டியதானே, அடுத்து வேலையாவது பாப்போம்ல, ஏன் திருப்பி திருப்பி நீ சண்டை போட சொல்ற, சரி நீயும் இல்லாம பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் பார்க்கணும் நீ தானே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த, அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த நேரத்துல அந்த டோப்பல் கேங்கர் நமக்கு ஸ்டாப் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கும், அதாவது குத்துறதுக்காக. அப்போ உடனே பியாரோ சொல்லுவாரு, ஒரு கிரேட் ஸ்வாட்ன்றது பெருசா இருக்கும் ஆனா ஸ்லோவா இருக்கும். ஸ்டாபிங்ன்றது ஒரு பேசிக்கான அட்டாக். அதுவும் இல்லாம நீ என்ன பாக்குறியோ அது மட்டும் தான் அதுல இருக்கு. அதனால தேவையில்லாத கால்குலேஷன்லாம் மண்டிக்குள்ள போடாத, என்ன பாக்குறியோ அதை மட்டும் பார்த்து கவுண்டர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம கிரிட் இதை கவனமா கேட்பான். இப்ப ஸ்டாப் பண்ண வராங்கன்னா நான் சைடுல நவுந்தா இந்த ஸ்டாப்ல இருந்து தப்பிச்சிடலாம்ல. சோ ஃபுட் ஒர்க்கை யூஸ் பண்ண முடிவு பண்ணுவா. பேக்மோட ஸ்வாட் டான்ஸ்ல கையில அடிக்கக்கூடிய அந்த ஸ்வாடோட அட்டாக்ஸ் மட்டும் இல்லாம ஃபுட் ஒர்க்கும் ஒரு முக்கியமான ஒண்ணு இல்ல. சோ லிங்க் ஆக்டிவேட் பண்ணி ஹரிசாண்டலா அதுல இருந்து தப்பிச்சு அந்த ஸ்டாப்ல இருந்து விலகி போயிருவா. இப்ப கரெக்டா ஓப்பனிங் கிடைச்ச உடனே கவுண்டர் அட்டாக் பண்ணுவா. ஒரு பெரிய ஸ்லாஷ். ஆனா அந்த ஸ்லாஷ்மே ஷாலோவான ஒரே ஒரு சின்ன கட்டை மட்டும் தான் கொடுத்துருக்குமே தவிர மொத்தமா வெட்டி இருக்காது. அதுவும் இல்லாம அதுல லைட்டா அந்த ட்ரெஸ் கிழிஞ்ச உடனே அதை பார்த்து நம்ம லாயிலாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம், என்ன மாதிரியான மசில்ஸ் அப்படின்னு. இப்ப நம்ம கிரிட் திரும்பி கால்ல வெயிட்ட போடுவா. அந்த கிரிட்டோட பூட்ஸை போட்டு அதை வச்சு கால்ல நல்லா பவர்ஃபுல்லான வெயிட்டை இறக்கி மொத்த வெயிட்டையும் அவனோட ஸ்குவாடுக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு நினைப்பா. இப்ப அது மொத்தமா வச்சு அட்டாக் பண்ணுவா. இந்த ஒரு அட்டாக்க ஒரு அன்கன்வென்ஷனல் பொசிஷன்ல இருந்து அந்த டோப்பல் கேங்கர் தடுத்துட்டு அடுத்தே கவுண்டர் பண்ணும். வேகமான ஒரு அட்டாக் நம்ம கிரிட் நோக்கி வரும். திருப்பி நம்ம கிரிட்டை வந்து காப்பாத்துறது பியாரோ தான். மறுபடியும் வந்து அந்த அட்டாக்க தடுத்துருவாரு. இப்போ ஒட்டே சொல்லுவாரு, உன்னோட கோல்டன் பிளேட்ஸ் எல்லாத்தையும் டிஃபென்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவியா என்ன, ஒருவேளை அதை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அது அஃபென்சிவா யூஸ் பண்ணலாம்ல, அதை வெப்பனா யூஸ் பண்ணி ஆடி. இப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து சண்டை போடு அகைன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம கிரிட் மறுபடியும் ட்ரை பண்ணுவா. மறுபடியும் ரீட்ரை பண்ணுவா. எல்லா அட்டாக்கையும் தடுத்துக்கிட்டே இருப்பா. ஃபர்ஸ்ட் அவ ஏதாவது ஒரு அட்டாக்க கவுண்டர் பண்ணி அதுல இருந்து ஏதாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறான் அப்படின்னா அடுத்து இன்னொரு ஒரு விஷயத்துல அவன் உடஞ்சு போயிருவா. அந்த ஒரு விஷயத்தை வச்சு திருப்பி அந்த பேக்மா வந்து இவன் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நம்ம கிரிட் ஏதாவது ஒரு புது மூவ கத்துக்கிட்டா அடுத்து வேற ஒரு புது மூவ வச்சு அந்த டோப்பல் கேங்கர் திருப்பி வந்து நம்ம கிரிட் அடிக்க ஆரம்பிச்சிரும். சோ நம்ம கிரிட்டுக்கு இந்த மாதிரியான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணா இருக்கும். என்னதான் என்ன பண்ண போதுன்னு தெரிஞ்சாலும் அதோட ஸ்பீடும் பவரும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம கிரிட்டை விட அதிகமா இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் நம்ம கிரிட்டால அதை எதிர்த்து சண்டை போட முடியல. அந்த மாதிரி நேரத்துல தன்னை நோக்கி அந்த சாவு வரும்போது கரெக்டா வந்து இவனை காப்பாத்துறது நம்ம பியாரோ தான். கரெக்டான டைம்ல எப்ப ஹெல்ப் பண்ணுமோ அப்ப மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அதை தடுத்துட்டு திருப்பி நம்ம கிரிட் கிட்ட அது எல்லாத்தையும் திருப்பி பண்ண அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப இந்த தடவை அதே மாதிரி தடுத்துட்டு சொல்லுவாரு, உன்னோட கோல்டன் பிளேட்ஸோட அந்த பவர் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா ஆப்போனன்ட்டோட ஃபீல்ட் ஆஃப் விஷனை மொத்தமா நீ அட்டாக் பண்ணும். ஏன்னா அதுக்கு எய்ம் பண்ணு. அப்பதான் உன்னோட ஃபீல்ட் ஆஃப் விஷனை நீ எல்லா பக்கமும் சதா வைக்க முடியும். உன்னோட கிரேட்ஸோட நீ ஸ்டாபிங்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை வச்சு ஸ்லாஷிங்கும் பண்ணா. அதனால மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சண்டை போடு அகைன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கேட்டவனே நம்ம கிரிட், யோ நான் அந்த மான்ஸ்டர் கிட்ட எல்லாம் மாட்டலையா, ஓன்ட்ட தான் மாட்டிக்கிட்டேன், அகைன்
நகைன்னு சொல்லி என் உயிரை வாங்குறானே, சை இந்த ஆள் கிட்ட போய் மாட்டி வச்சிருக்கியே கடவுளே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமா தான் ஞாபகம் வரும் இந்த ஆளை திருப்பி கூட்டிட்டு வந்ததே நம்ம கிரிட் தான். அச்சோ. இப்ப இந்த மாதிரியான ஆர்ப்பாட்டங்களுக்கு நடுவுல இந்த சண்டை மறுபடியும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். நம்ம கிரிட் அவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் அந்த டோப்பல் கேங்கர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். மிச்சம் இருக்கிற கில்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு பக்கமா ஓரமா உட்காந்து அவங்க எல்லாரும் நல்லா ஃபயர் எல்லாம் பத்த வச்சு நல்லா கேம்ப் பண்ணி அவனுங்க பாட்டுக்கு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்னா சண்டை போடுறது கிரிட் தானே. ஆக்சுவலா அவனுங்க எல்லாம் ஹெல்ப்பும் பண்ண முடியல. இப்ப இவனுங்க எல்லாருமே நம்ம கிரிட்டோட ஃபைட்டா திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. நம்ம கிரிட் இப்ப போக போக நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டான். அவன் இப்ப முக்கியமான அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே டாச் பண்ணிடுறான். அதே மாதிரி ஆரம்பத்துல இந்த டோப்பல் கேங்கர் சைடு மட்டும் தான் இந்த ஃபைட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா போக போக நம்ம கிரிட்டுமே 1-2 அட்டாக்ஸை யூஸ் பண்ணதா செய்றான். ஒருவேளை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் இவங்களால கரெக்டான டைமிங் பார்த்து உள்ள போக முடியல. ஏன்னா நம்ம கிரிட் அது ஒரு பார்ட்னர் மாதிரி யூஸ் பண்றான். அதாவது ஒரு பிராக்டிஸ் பார்ட்னர் மாதிரி. அப்படி இருக்கிறப்ப நம்ம கிரிட் கத்துக்கிறத இவங்க தடுக்கிற மாதிரி ஆயிடும்ல. அதுவும் இல்லாம இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரோன்னு ஒருத்தன் அங்கேயே உட்கார்ந்து இருக்கான். சோ அவன் இருக்கிற காரணத்தினால வேற யாராலுமே உள்ள போக முடியல. கரெக்டான டைம் வரப்ப யாரோவே உள்ள வந்து நம்ம கிட்ட காப்பாத்தி திருப்பி சண்டை போட வச்சிடறான். அந்த ஒரு காரணத்தினாலதான் இவங்க யாராலுமே எதுவுமே பண்ண முடியாம உட்கார்ந்துருக்காங்க. இந்த பியாரோ உண்மையிலே யாராதான் இருப்பா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த சண்டை தொடர்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கிரிட்டோட ஸ்டாமினா ஒரு கட்டத்துல ரொம்ப கம்மியாயிரும். நம்ம கிரிட்டால அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனே கீழே வந்து விழுந்துருவான். இப்ப இவன் இவ்வளவு நேரம் சண்டை போட்டு கூட அந்த டோப்பல் கேங்கரோட ஹெல்த் இருக்குல்ல, அது இன்னுமே 90% இருக்கும். நம்ம கிரிட்டுக்கே என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்ப இதை பார்க்கும்போது பியாரோவுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கிரிட்டால இனிமேல் சண்டை போட முடியாது, கொஞ்ச நேரம் அவனுக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு. உடனே நம்ம பியாரோ திரும்பி பார்த்து ஏப்பா நீதான்ப்பா முன்னாடி வாப்பா அப்படின்னு சொல்லி ரேகஸை கூப்பிடுவான். யாரு நானாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் உன்னை அப்ப இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், உன்னோட பொட்டன்ஷியல் கண்டிப்பா அதிகமா தான் இருக்கு, அதனால டியூக் கிரிட் ரெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் நீ வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா, அப்ப எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, ஓகே நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நானும் இப்ப களத்துல இறங்குறேன் அப்படின்னு மத்தவங்களுக்குமே ஒரு ஆர்வம் வந்துரும். ஓ ஃபைனலா நமக்கும் சான்ஸ் கிடைக்குதா, நம்மளாலே அவனை எதிர்த்து சண்டை போட முடியுமா அப்படின்னு. ஆனா ஆர்வம் வந்து அடுத்த செகண்ட்ல ஆர்வத்துல ஆசிட் அள்ளி ஊத்துற மாதிரி நம்ம ரேகஸ் போன வேகத்துல அடி வாங்கிட்டு நாக் அவுட் ஆயிட்டு பின்னாடி வந்துருவான். நம்ம பியாரோ அடுத்த ஆளை கூப்பிடுறதுக்காக வந்துருவான். அதை பார்க்கும்போது வேட்டைக்கு அதிர்ச்சி ஆயிரும். இப்ப அப்படியே மாறி 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 எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த டோப்பல் கேங்கரும் இவங்க எல்லாரும் எதிர்த்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். ஆக்சுவலா இந்த டோப்பல் கேங்கர் இருக்குல்ல, அது ஒரு மனுஷன் மாதிரி இல்லாம இது ஒரு ஹெட்ரோமார்பிக் எக்ஸிஸ்டன்ஸ். ஏதோ ஒரு காரணத்துக்காக பல வருஷமா இந்த ஃபாரஸ்ட் அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்றது அதுவே கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒவ்வொரு தடவையும் தன்னை எதிர்த்து மனுஷங்க சண்டை போட வரப்போதெல்லாம் அந்த மனுஷங்க எல்லாருமே காலி பண்ணிடும். இந்த தடவை அது அந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த தடவை அது அந்த மாதிரி இல்ல. இந்த மனுஷங்க எல்லாரும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க. அதுலயும் இவங்கள முக்கியமா ஒரு ஆள் இருக்கான். அவனோட பவர் மட்டும் தனியா தெரியுது. அவன் கிட்டத்தட்ட இந்த பாடியோட அதாவது அந்த டோப்பல் கேங்கரோட அந்த அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அந்த அளவுக்கு பவர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் மாதிரி தெரியறான். அவன் யாருன்றது எனக்கு தெரியல. ஆனா அவன் எவ்வளவு நேரம் தாக்கு பிடிப்பான், இவங்க எல்லாரும் எப்ப சாவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா நான் கண்டிப்பா இதை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த டோப்பல் கேங்கர் யோசிச்சுட்டு இருக்கோம். அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரஸ்டும் சரி, இந்த ஃபாரஸ்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ஹில்லும் சரி, அந்த இடத்துல ஒரு முக்கியமான பிளேஸும் இருக்கு. இது எல்லாமே அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுக்கு அது என்னன்றது ஞாபகம் இல்ல, எதுக்காக அதை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்றது ஞாபகம் இல்லைனாலும் அதுக்கு ஓரளவு ஞாபகம் இருக்கிற ரொம்ப ஃபேடிங்கா இருக்கிற அந்த முகம், அந்த முகத்தோட அந்த சிரிப்புக்காகவே அது இது எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்குது. அந்த சிரிப்பை காப்பாத்தணும்னா மனுஷங்க கிட்ட இருந்து இந்த இடத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும், என்ன ஆனாலும் சரி அதை நான் செஞ்சே தீர்வேன்னு சொல்லி திருப்பி நம்ம கிரிட்டை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக வரும். இப்போ நம்ம கிரிட் ஸ்டாப் பண்றதுக்காக வருவா. பேக்போட ஸ்வாட் டான்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவா. அதை பார்த்த உடனே டோப்பல் கேங்கர் என்ன யோசிக்கும்னா, இது கண்டிப்பா கில்லா தான் இருக்கும், அதை கவுண்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும். ஏன்னா ஸ்பீடு ஸ்ட்ரென்த் பவர் பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப அதிகமானது. அந்த ஒரு காரணத்தினால கில்லாவே இருந்துச்சுனாலும் கண்டிப்பா அதோட பவர் தான் அதிகமா இருக்கும் அது யோசிக்கும். ஆனா நம்ம கிரிட் அவ்வளவு சீக்கிரம் தோத்து போறவன் கிடையாதுல. கரெக்டா பாதி வழியில வந்து கில்லுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ஸ்வாட் டான்ஸ் இருக்குல்ல, அதை பாதி வழியிலே கட் பண்ணிட்டு டக்கு லிங்க்கு கன்வெர்ட் ஆயிருவா. உடனே பேக்போட ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் பண்ணிடுவா. இத டோப்பல் கேங்கர் எதிர்பார்த்திருக்காது. அந்த ஒரு காரணத்தினால இந்த அட்டாக் அது மேல தெளிவா பட்டுரும். இப்போ நம்ம கிரிட் ஃபைனலா ரொம்ப தூரம் இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டா இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணிருக்கான். இப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்ட காரணத்தினால இப்பதான் இந்த டோப்பல் கேங்கரோட ஹெல்த் 20%க்கு கீழே வந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு டீச்சர்ன்றவன் அவனோட ஸ்டூடெண்டோட லிமிட் என்னன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் வரும்போது அந்த ஆப்போனன்ட் தான் அந்த ஸ்டூடெண்டோட லிமிட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவாங்க. இது நம்ம பியாரோக்கு அவரோட டீச்சர் சொல்லி கொடுத்தது. நம்ம பியாரோவும் இப்ப அதே விஷயத்தை தான் யூஸ் பண்றாரு. ஏன்னா நம்ம கிரிட்டுக்கு ஏத்த பெர்ஃபெக்ட்டான ஆப்போனன்ட் இந்த பேக்மாவோட டோப்பல் கேங்கர் மட்டும் தான். இந்த மாதிரியான ஆளால மட்டும்தான் நம்ம கிரிட்டை டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். ஆனா இந்த சண்டை இன்னும் முடியல. என்னதான் முடியற கட்டத்துக்கு வந்துட்டாலும் அதோட ஹெல்த் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாலும் சண்டை இன்னும் முடியல. அது இன்னும் தோத்து போகல. அது கண்டிப்பா இன்னுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அது பெர்ஃபெக்ட்டான ஆப்போனண்டா இருக்கிறதுக்கான காரணமே அது ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றதுனால மட்டும்தான். சோ நம்ம கிரிட் கவனமா இருக்கணும். ஏன்னா உண்மையான சண்டை இனிமேதான் ஆரம்பிக்க போது நம்ம பேரை யோசிப்பான். கரெக்டா அந்த நேரத்துல அந்த டோப்பல் கேங்கர் ஒரு வித்தியாசமான ஸ்வாட் ஆட்டை யூஸ் பண்ணும். அது இவ்வளவு நேரம் யூஸ் பண்ணாத ஒரு ஸ்வாட் மூவ். கரெக்டா அந்த ஸ்வாட ஒரு மாதிரி வித்தியாசமா ரொட்டேட் பண்ணும். நம்ம கிரிட் இதை பார்த்த உடனே ஒருவேளை இது ரிவால்வா இருக்குமோ, ஆனா வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு தன்னோட கால கீழே வச்சு பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் பீனக்கல்ல யூஸ் பண்ணும். இது வரைக்கும் நம்ம கிரிட் பார்க்காத ஒண்ணு. ஒரு வெர்டிகலான ஸ்லாஷ்.
நேரா நம்ம கிரிட்டை நோக்கி வரும். நம்ம கிரிட்டை மட்டும் தான் டார்கெட் பண்ணும். நம்ம கிரிட் மேல பட்ட உடனே அவனால அதை டாச் பண்ணவே முடியாது. நேரா அவன் மேல பட்டு அதிகப்படியான டேமேஜ். அது மட்டும் கிடையாது, ஹோலி லைட் ஆர்மரா அவன் போட்டிருக்கால, சோ அந்த அட்டாக் கொஞ்சம் டிஃபென்ஸ் இருக்கும்ல, அது ஓரளவு எல்லாத்தையும் தடுத்துரும்ல. ஆனா அந்த டிஃபென்ஸையும் தாண்டி நம்ம கிரிட்டுக்கு அதிகப்படியான டேமேஜ் பட்டிருக்கும். அதுவும் இல்லாம ஒரு நார்மல் அட்டாக் மாதிரி இல்லாம இது பிசிக்கல் டேமேஜ் மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அட்டாக்கா இருக்கும். பிசிக்கல் டேமேஜ்ன்றது அதிகமான அளவு ஹெச்பியே எடுத்துரும். சோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு நம்ம கிரிட். இது வரைக்கும் பார்க்காத ஒரு அட்டாக். இதை பார்த்த உடனே நம்ம பியாரோக்குமே ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நம்ம கிரிட்டால ரியாக்ட் பண்ண முடியாத ஒரு அட்டாக் அது யூஸ் பண்ணிருக்கு, அதுவும் டார்கெட் பண்ணி அதை யூஸ் பண்ணிருக்கு. இதுதான் பெர்ஃபெக்ட்டான எக்ஸ்பிரஷனா இருக்கும் ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்புக்கு. இந்த மாதிரியான பெர்ஃபெக்ட்டான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை யூஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. நம்ம பியாரோவே அவரோட வாழ்க்கையில 1-2 தடவை தான் இந்த மாதிரி பார்த்திருக்காரு. இப்ப இந்த மாதிரி ஒண்ணு யூஸ் பண்ண முடியுதுன்னா அப்ப அந்த உண்மையான பேக்மா ஒரு பிளாக் ஸ்மித் மட்டும் கிடையாது, ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்லயும் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளா இருந்திருப்பாரு. அப்ப அவர் கூட சண்டை போட்டா எப்படி இருக்கும், அப்போ உண்மையான ஆளு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பியாரோ யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப நம்ம கிரிட் பேசுவான். ஆக்சுவலா நம்ம கிரிட் இது வரைக்கும் 7 பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் மூவ் தான் இது வரைக்கும் அவன் யூஸ் பண்றான். இப்ப இந்த 7 மூவ்ஸ்மே பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்கலாம். இது எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஸ்வாட்ஸ்மேன்ஷிப். ஆக்சுவலா இது பாக்குறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் இதை எல்லாராலையும் ரெப்ளிகேட் பண்ணிட முடியும் அப்படின்றத சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒருவேளை அவங்களால ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சாலும் இதை அவங்களால ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஏன்னா சிம்பிளா இருந்தாலும் இது காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அந்த ஒரு காரணத்தினால இதை நம்ம கிரிட் அதாவது பார்த்து கத்துக்கிட்டா அப்படின்ற காரணத்தினால நம்ம கிரிட்டுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, இதுக்கு சிமிலரான ஒண்ண யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதையுமே நம்ம கிரிட்டால புரிஞ்சுக்க முடியும். உன்னோட மூமெண்ட்ஸை நான் கிளியரா பார்த்துட்டேன். இப்ப இந்த சண்டை இத்தோட முடிச்சுக்க போறோம். நானும் அதை தெளிவா கத்துக்கிட்டேன். நீ இவ்வளவு நேரம் ஆடினதை பார்த்தோம்ல, இப்ப என்னோட ஆட்டம் இது பேக்மோட சக்சஸர் இந்த கிரிட்டோட நேரம். இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டும் திருப்பி அவனோட காலையும் கீழே வச்சு அவன் ஒரு புது ஸ்கில்ல யூஸ் பண்ண போறான். பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் பினக்கல். அதே மாதிரியான ஒரு பெர்ஃபெக்ட்டான வெர்டிகலான ஸ்லாஷை யூஸ் பண்ணுவான். வெறும் ஒரு தடவை பார்த்ததுக்கே நம்ம கிரிட் அதை கத்துக்குருவான். இதை பார்க்கும்போது பியாரோக்கே ஆச்சரியமா இருக்கும். இப்ப இந்த வெர்டிகலான ஸ்லாஷ் நேரா இந்த டோப்பல் கேங்கரை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். இந்த பினக்கல்ன்றது ஒரு ஸ்வாட் கார்டோட ஒரு மூவ்மெண்ட். ஒரு செலஸ்டியல் வார் கார்ட்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரோட மூவ்மெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் தான் இது. இப்ப இந்த மாதிரியான ஸ்வாட் டான்ஸை நம்ம பேக்மா தான் உருவாக்கி இருப்பாரு. ஆக்சுவலா இந்த பினக்கல் இருக்குல்ல, இது 700% பிசிக்கல் டேமேஜ் அப்படியே கொடுக்கும். இது 60% டிஃபென்ஸை கண்டுக்கவே கண்டுக்காது. அதையும் தாண்டி ஆர்மர் பெனிட்ரேஷன் அதிகமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணிருக்கான். இப்ப இந்த ஒரு அட்டாக் இருக்குல்ல, இதோட ஒரு பிசிக்கல் பவர்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது டோட்டல் அட்டாக் பவர்னு சொல்லி பார்க்கும்போது இது கில்லுக்கும் லிங்க்குக்கும் நடுவுல இருக்கும். ஆனா இதோட கூல் டவுன் டைமும் மானா கன்சப்ஷனும் கில்லை விட ரொம்ப கம்மியா இருக்கும். ஒருவேளை இது மட்டும் நம்ம கிரிட்டுக்கு முன்னாடியே தெரிய வந்துருந்துச்சுன்னா இது அடிக்கடி யூஸ் பண்ணிருப்பான். இனியார பின்னக்கல அவன் லெவல் 2 லெவல் 3 கொண்டு போயிருப்பான். அது மட்டும் இல்லாம இது ஒரு டார்கெட்டட் ஸ்கில். சோ யாரை டார்கெட் பண்ணி இதை நம்ம குறி வைக்கிறோமோ அவங்க மேல கண்டிப்பா படும், கன்ஃபார்மா அவங்களுக்கு டேமேஜ் உண்டு. அந்த மாதிரியான ஒரு ஸ்கில் இது. நம்ம கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பெஸ்டான ஸ்கில். இப்ப இந்த ஸ்கில்ல தான் அதை நோக்கி யூஸ் பண்ணிருக்கான். ஆனா அந்த டோப்பல் கேங்கருமே பேக்மா தானே. சோ இந்த ஸ்கில்ல அது மட்டுமா என்ன, கரெக்டான டைம்ல ரிவால்வ் ஆக்டிவேட் பண்ணும். இந்த ரிவால்வை யூஸ் பண்ணி ஒரு சுத்தி மொத்த வெர்டிகல் ஸ்லாஷையும் அப்படியே சுத்தி நேரா நம்ம கிரிட்டை நோக்கி அனுப்பிச்சு வச்சிரும். இப்ப இத மத்தவங்க யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதை பார்த்த உடனே பியாரோ யோசிப்பாரு, சை அவனோட அட்டாக்ல அவனே அடி வாங்க போறானா, இதை இவன் ஒழுங்கா பாத்துக்கணுமே, தேவையே இல்லாம ஓவரா பேசினா இதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பியாரோ இதை தடுக்கலாம்னு சொல்லி வரும்போது அப்ப நம்ம கிரிட் இதை தடுக்கணும்லாம் நினைக்க மாட்டான். கரெக்டா அவனும் ரிவால்வ் ஆக்டிவேட் பண்ணி திருப்பி அதை அப்படியே அனுப்பிச்சு விட்டுருவான். நம்ம கிரிட் ஏற்கனவே ஒரு அட்டாக் அனுப்பி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் இது திருப்பி அனுப்பிச்சு. நம்ம கிரிட் ரிஃப்ளெக்ட் பண்ணி வந்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி திருப்பி அதுக்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருப்பான். இதை நம்ம பியாரோவே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. நார்மலா ஒரு அட்டாக்கை கவுண்டர் பண்றதுன்றது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் ஆப்போனன்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணி தனக்கே அனுப்புவாங்க அப்படின்றத எதிர்பார்த்து அதுவும் கரெக்டான டைமிங்ல பெர்ஃபெக்ட்டான டைமிங்ல தான் கிட்ட வரும்போது அதை கவுண்டர் பண்ணி திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை ஆப்போனன்ட்க்கே அனுப்புறதுன்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். நம்ம கிரிட் லெவல் அப் மட்டும் ஆகல, அவனோட பேட்டில் சென்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. நம்ம கிரிட்டோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இதை குறிக்குது. இப்ப நம்ம கிரிட் இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணிருக்கால, ரிவால்வையும் கத்துக்கிட்டு யூஸ் பண்ணிருக்கால. இப்ப இத அந்த டோப்பல் கேங்கர் எதிர்பார்த்திருக்காது. சோ அந்த டோப்பல் கேங்கரோட கை மேலே போய் பட்டு அந்த கையை மொத்தமா வெட்டிடும். நம்ம கிரிட்டோட சான்ஸ் இதுதான். இப்ப இந்த பேட்டில் முடிக்கலைன்னா எப்பயுமே முடிக்க முடியாது. சோ நம்ம கிரிட் வேகமா போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம பியாரோ சொன்னதும் நம்ம கிரிட் வேகமா போய் இதோட உன்னோட கதையை முடிக்கிறேன் பாருன்னு சொல்லி லிங்க்டு கில்ல ஆக்டிவேட் பண்ணுவான். இப்ப இந்த லிங்க்டு கில் பட்ட உடனே அதுக்கு மேல அந்த டோப்பல் கேங்கரால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதோட பாடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த டோப்பல் கேங்கரோட மனசுக்குள்ள அதோட மைண்டுக்குள்ள ஒரே ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் தான் கேட்கும். சிரிக்கிற சத்தம். இந்த சிரிக்கிற சத்தம் யாரோடது அப்படின்றது அதுக்கு தெளிவா தெரியாது. அந்த முகம், உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்ட அந்த ஒரு குரல், அந்த குரலையும் அந்த சிரிப்பையும் கேட்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆசை இருக்கும். எனக்கு அது தெரியல அப்படின்னாலும் அந்த சிரிப்பை மட்டும் கடைசியா ஒரு தடவை கேட்ட முடியாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நீ நல்லா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன், நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட அப்படியே அந்த டோப்பல் கேங்கர் மறைஞ்சு போயிடும். இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் தொடர்ந்து சண்டை போட்ட காரணத்தினால தொடர்ந்து பெரிய பெரிய அட்டாக்ஸா யூஸ் பண்ணதுனால நம்ம கிரிட்டால சுத்தமா அசையவே முடியாது. அவ்வளவுதான், அவன் கீழே விழுந்துருவான். இப்ப ஒவ்வொரு ஓவர் கேட் கில்டு மெம்பருமே இந்த டோப்பல் கேங்கருக்கு எதிராக 10 தடவை கிட்ட தோத்து போயிருப்பாங்க. எல்லாருமே 10 தடவை தோத்துருப்பாங்க. ஆனா நம்ம கிரிட் மட்டுமே 82 தடவை தோத்துருக்கான். தொடர்ந்து இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 23 மணி நேரம் 23 நிமிஷம் நம்ம கிரிட் மட்டுமே சண்டை போட்டிருக்கான்.
இந்த மாதிரியான ஒரு பெரிய சண்டை நம்ம கிரிட்ட மட்டும் தனியா போட்டிருக்கா. இப்ப ஒரு வழியா இந்த டோப்பல் கேங்கரை தோக்கடிச்சிட்டாங்க. இந்த மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த டோப்பல் கேங்கர் 153 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் தோக்கடிக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம கிரிட் கீழே வந்து கிடப்பால ஸ்டாமினால இழந்ததுக்கு அப்புறம். அப்போ உடனே எல்லாரும் வந்து ஏப்பா கிரிட் நீ சூப்பர்ப்பா சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவனை போட்டு தட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அடே பாவிகளா நீங்க தட்டுல மொத்தமா நான் லாக் அவுட் ஆயிட்டு போயிட போறேன்டா, கொஞ்சம் பொறுமையா தட்டுங்கடா அப்படின்னு சொல்லி இவனும் எந்திரிச்சு உட்காருவான். இப்ப அந்த நேரத்துல இதை பார்த்த உடனே நம்ம பியாரோக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா அவர் நினைச்சதை விட நம்ம கிரிட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டா. அவர் எதிர்பார்த்ததை விட நம்ம கிரிட் இன்னும் வளரவே ஆரம்பிச்சான். அவருக்கு இந்த ஸ்வாட் சைட் முல்லரு பேக்மா இவங்களோட காலத்துல பிறக்காம இந்த காலத்துல வந்து பிறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு காலத்துல தன்னை அந்த ஸ்வாட் சைட்டோட பொசிஷனுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு இவன் ஒருத்தனால மட்டும்தான் முடியும், இந்த டியூக் கிரீடால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம கிரிட்டோ அந்த மான்ஸ்டர் வந்து பாப்பான். இந்த டோப்பல் கேங்கர் இருக்குல்ல அதோட அப்பியரன்ஸை இழந்த காரணத்தினால அதோட உண்மையான ஃபார்முக்கு அது போயிடும். ஒரு மாதிரி கொலகொலான்னு இருக்கிற ஸ்லைம் மாதிரி ஆயிடும். இதுதான் அதோட உண்மையான ஃபார்ம். ஆனா அது இன்னும் சாகல, அது இன்னும் உயிரோட தான் இருக்கு. இப்ப இந்த லாவல் என்ன சொல்லுவான் அப்படின்னா இதோட ஃபார்மை இவங்க அழிச்சிட்டாங்க, அந்த ஒரு காரணத்தினால அதோட ஃபார்மை இழந்துருச்சு. இருந்தாலும் அதோட கோர் இன்னும் ஸ்டேபிளா தான் இருக்கும். ஒருவேளை இதை திருப்பி அவங்க கொண்டுட்டாங்க அப்படின்னா அதோட இன்டெலிஜென்ஸும் அதோட பவர் சப்ரஸ் ஆகி அது மொத்தமா இல்லாம போயிடும். அதனால இதை கொல்றதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இது ரெக்கவர் ஆகட்டும், அப்புறமா இதை எப்படியாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம லாவல் சொல்லிடுவா. இப்ப நம்ம கிரிட் இது எல்லா பேட்டிலும் முடிஞ்சிருச்சுல, இந்த பேட்டிலுக்கான ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவா. 6600 கோல்டு, 8.5 மில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ், அதோட 40 என்ஹான்ஸ்மென்ட் ஸ்டோன். இப்ப இது இல்லாம இன்னொரு ஒரு செட் ஐட்டமும் கிடைச்சிருக்கும். அது என்ன அப்படின்னா கார்டியனோட நெக்லஸும் கார்டியனோட பிரேஸ்லெட்டும். இது ரெண்டுமே யூனிக்கான செட். இது ரெண்டுத்தையுமே டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இது ரெண்டுமே அது மட்டும் இல்லாம இது ரெண்டுத்துக்கும் இன்டாமிட்டபிள் ஸ்டாட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலா இப்படி ஒரு ரிவார்ட் இவங்களுக்கு கிடைச்சது கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா தோணும். ஏன்னா இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பேக்மாவை தோக்கடிச்சிருக்காங்க. நம்ம கிரிட் மட்டுமே கிட்டத்தட்ட 23 மணி நேரம் சண்டை போட்டிருக்கான். அப்படி இருக்கிறப்ப வெறும் சின்ன ஒரு ரிவார்ட் கிடைச்சது நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா தான் தோணும். அது மட்டும் கிடையாது, நம்ம கிரிட்டுக்கு ஏற்கனவே டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ற நிறைய ஐட்டம்ஸ் அவன் வச்சிருக்கான். அது இல்லாம நம்ம கிரிட்டோட அந்த இன்டாமிட்டபிள் ஸ்டாட் இருக்குல்ல அதுவுமே நிறைய தான் இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தால இந்த செட் ஐட்டம் தான் கிட்ட இருந்தாலும் அது சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா பவர் தான் கொடுக்க போதே தவிர பெரிய லெவல்ல சேஞ்ச் பண்ணாது. இப்போ இந்த இன்டாமிட்டபிள் ஸ்டாட் என்ன பண்ண போகுது அப்படின்றதே நம்ம கிரிட்டுக்கு தெரியாது. அது தெரியாம தான் அதே அவன் வச்சிருப்பான். இந்த இன்டாமிட்டபிள் அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்வின்சிபிள்னு சொல்லுவாங்கல்ல, அழிக்கவே முடியாத ஒண்ணு. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த இன்டாமிட்டபிள் ஸ்டாட் கொடுக்கும். அது என்ன அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது. இருந்தாலும் ஒரு பிளாக் ஸ்மித்தா இருக்கிற காரணத்தினால நம்ம கிரிட்டால எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் செய்ய முடியும். சோ இந்த மாதிரியான ஆக்சசரிஸை செய்ய முடியாது. அதனால இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சொல்லுவான். அவங்களுமே பரவாயில்ல நீ தான் அதிகமான அளவு ரைட்ல கான்ட்ரிபியூட் பண்ணிருக்க, அதனால இதை நீயே வச்சுக்கோ, இதை பிரிச்சுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது அந்த டோப்பல் கேங்கரோட கிரேட் ஸ்வாட் மட்டும் தான். ஆக்சுவலா இது ஒரு லெஜெண்டரி ஐட்டம். இந்த ஒரு ஸ்வாட் ஆர்மர் பெனிட்ரேஷன் அதிகமா வச்சிருக்கும், அதே மாதிரி அட்டாக் பவர் கொஞ்சம் அதிகம் தான். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இதை தவிர அதுகிட்ட இருக்கிற எபிலிட்டிஸ்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கில் பவர் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே 20% இன்க்ரீஸ் பண்ணும். ஏதாவது ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணோம்னா அதோட பவரை 20% மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஆனா இது நம்ம ஃபெயிலியரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். அதனால இப்படி ஒரு ரிவார்ட் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கு இதை எடுத்துக்கணும் அப்படின்ற மனசும் இருக்காது. இப்ப மத்தவங்க எல்லாரும் பார்க்கும்போது அவங்களுமே இதை எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஓவர் கேட் கில்ட்ல நம்ம கிரிட்டை தவிர வேற யாராலையுமே கிரேட் ஸ்வாட் யூஸே பண்ண முடியாது. நம்ம டூனு அதை ஸ்விங் பண்ணுவான், ஆனா அதோட எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம டூனால யூஸ் பண்ண முடியாது, சும்மா மட்டும் தான் ஸ்விங் பண்ண முடியும். சோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம லாவல் வந்து சொல்லுவான் கிரிட் பேசாம இதை நீங்களே எடுத்துக்கோங்களே, பேசாம இதை வச்சு மொத்தமா ட்ரை பண்ணி பாருங்களே அந்த 2 ஸ்வாட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவான். என்னது 2 ஸ்வாட் ஸ்டைலா? எது 2 ஸ்வாட் ஒரே நேரத்துல யூஸ் பண்ண சொல்றியான்னு கேட்கும்போது ஆமா உங்களால தான் எல்லா வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண முடியும்ல, பேசாம ரெண்டையும் யூஸ் பண்ணி பாத்துருங்க, மொத்தமா ஒரே நேரத்துல வச்சு சண்டை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கன்பா. அப்போ உடனே கிரிட் சொல்லுவான் ஏண்டா இந்த 2 ஸ்வாடை தூக்க முடியாம தூக்கி அது 2 மண்ணுக்குள்ள போயிடும், அப்படியே நானும் சேர்ந்து சமாதி ஆயிடுவேன், அதுக்கு தானே நீ பிளான் போடுற, உன் திட்டம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ட்ரை பண்ணி பாக்குறதுல எந்த தப்பும் கிடையாதுல. அதுவும் இல்லாம உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பேரோ கிட்ட தாராளமா அட்வைஸ் கேட்கலாம். அதுவும் இந்த ஒரு பேட்டிலேயே நீ உங்களோட ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அப்ப நீங்க 2 ஸ்வாட் ஸ்டைல வச்சு சண்டை போட்டீங்கன்னா உண்மையிலேயே உங்களோட ஸ்கில்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்ல. சோ ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். நம்ம பியாரோக்குமே இதை கேட்கும் போது கொஞ்சம் இம்பாசிபிளான ஒரு விஷயம் மாதிரி தான் தோணும். ஏன்னா 2 கிரேட் ஸ்வாட வச்சு 2 ஸ்வாட் ஸ்டைல் யூஸ் பண்றதுன்றது பிராக்டிகலா இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆனா அப்படி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாக்குறதுல எந்த தப்பும் கிடையாதுல, அதனால அவரும் இதை ஒத்துக்குவாரு. இப்ப நம்ம கிரிட்டுமே இதோட எஃபெக்ட்ஸ் மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்தானா இது உண்மையிலே சூப்பரான ஒரு விஷயம். ஆக்சுவலா ஸ்கில் எல்லாத்தையுமே ஸ்கில்லோட பவரை அது இன்க்ரீஸ் பண்ணும் அந்த டோப்பல் கேங்கரோட கிரேட் ஸ்வாட். இப்ப அவன் அந்த ஸ்கில்ல ஃபெயிலியரை வச்சு யூஸ் பண்ண அப்படின்னா அப்ப அந்த ஸ்கில்லோட பவர் எவ்வளவு அதிகமா இருக்கும். இது உண்மையிலே நம்ம கிரிட்டுக்கு ஒரு சூப்பரான விஷயம் தானே, நம்ம கிரிட்டால இதை பண்ண முடியும் தான். ஆனா ஏற்கனவே அவன் ரெய்டோட ஐட்டம்ஸே எடுத்துக்கிட்டா, இப்ப இதை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்காதுல்ல, அதனால அவன் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ உடனே சுத்தி இருக்கவங்களா அதை பார்த்துட்டு கேப்பா நீ தான் இந்த ரைட்ல நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்க, அதுவும் இல்லாம ஓவர் கேட் கில்ட்ல வேற யாராலையும் கிரேட் ஸ்வாட யூஸ் பண்ண முடியாது, இந்த ஒரு காரணத்துக்காகவே நீ மட்டும் தான் இதை எடுத்துக்கணும், இதை போய் நம்ம வித்து காசா மாத்தலாம், ஆனா இன்னொரு ரேங்கர் கிட்ட இந்த லெஜெண்டரியான ஸ்வாட நம்மளால ஒப்படைக்க முடியாதுல, அதனால எங்களை பத்தி கவலைப்படாத, இத நீயே வச்சுக்கோ, தாராளமா நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க.
நம்ம கிரிட்டுக்கு அவங்க எல்லாரோட நல்ல மனசு நல்லாவே புரியும். அதனால எல்லாருக்கும் நன்றி சொல்லி அவனை இதையும் எடுத்துக்கிடுவா. இப்ப திருப்பி இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த எல்லோ மித்தல் மைனை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்தாங்க. சோ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக உள்ளுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. இவங்க நினைச்சதை விட அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப ரொம்ப டீப்பா இருக்கும். அப்படி இவங்க உள்ள போயிட்டே இருக்கும்போது கரெக்டா இவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு வீடு தென்படும். ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு வீடு. இந்த இடத்துல எவனா அந்த வீடை கட்டினது அப்படின்னு இவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது உடனே நம்ம வேண்டாம் எவன் கட்டினா என்ன உடனே ஓபன் பண்ணி பாக்குறதா நம்மளோட வேலை, உள்ள போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து உள்ள போவா. உள்ள போனா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த வீட்லயுமே யாரும் தங்குறதுக்கான ஒரு அடையாளமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி தங்கின மாதிரி மட்டும் தான் இருக்கும். சோ அந்த வீட்டுல தங்குறதுக்கான அடையாளமே இருக்காது. அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வீட்டுல ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓபன் பண்ணி பாத்திரலாம்னு சொல்லி நம்ம வேட்டர் அதை ஓங்கி அடிப்பான். ஆனா ஒண்ணுமே ஆகாது. அப்பதான் நம்ம லாவல் சொல்லுவான், அநேகமா சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கீ இல்லாம நம்மளால இதை ஓபன் பண்ணவே முடியாது அப்படின்னு. எனது கீயா? அப்ப புதையல் இங்க நான் வந்து ஓபன் பண்றேன், இந்த புதையல் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு மாஸ்டர் கீ எடுத்துக்கொண்டு போய் அதை ஓபன் பண்ணிடுவான். பார்த்தா ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரே ஒரு புக் மட்டும் தான் இருக்கும். ஆக்சுவலா அதுவுமே புக்கு கிடையாது, ஒரு டைரி. ஏதோ ஒரு குழந்தை தான் அந்த டைரி எழுதி இருக்கும். அப்ப அதுல இருக்கிற வருஷத்தை படிச்சு பார்க்கும்போது அது 259வது ராயல் கேலண்டரோட வருஷத்துல இருக்கும். இது 146 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். 146 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த குட்டி பொண்ணு தான் இது எழுதி இருக்கு. இப்ப அது உங்களுக்கு புரிய வந்துருச்சு. இப்ப இது என்னன்றத படிக்க ஆரம்பிப்பாங்க. ஜூன் 2ஆம் தேதி இந்த மூன் கிரேப்ஸ் எல்லாமே இந்த டைம்ல தான் ரொம்ப ரொம்ப நல்லாவே படுத்திருக்கும். அதனால இதை பறிக்கிறதுக்காக வில்லேஜோட என்ட்ரன்ஸ்க்கு நானும் போனேன். அப்ப அங்க போய் இதை பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த ஃபாரஸ்டுக்கு உள்ள யாரோ ஒரு பாட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த பாட்டியை நான் ஏற்கனவே மார்க்கெட்லயும் பார்த்தேன். ஆனா இந்த பாட்டி என்ன பார்த்த உடனே திடீர்னு ஒரு மாதிரி உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இந்த பாட்டி கிட்ட பேசலாம் ட்ரை பண்ணேன். ஆனா அந்த பாட்டி எதுவுமே பேசாம போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களால பேசவே முடியாதோ. இப்ப இத பத்தி கேட்கறதுக்காக நானும் எங்க அப்பா கிட்ட போய் இது எல்லாத்தையும் போய் சொன்னேன். ஆனா எங்க அப்பா உடனே சொன்னாரு, மான்ஸ்டர் எல்லாம் நிறைய இருக்கும், அதனால தெரியாத ஆளுங்க பின்னாடி போயிடாது அப்படின்னு. ஒருவேளை மான்ஸ்டரா இருந்தா அந்த பாட்டி எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடணும்? அந்த பாட்டியை பார்த்து நான் தானே பயந்து ஓடி இருக்கணும். அது மான்ஸ்டரா இருக்காதோன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு மாசம் நான் டெய்லியுமே இந்த பாட்டியை பார்த்தேன். சோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த பாட்டிக்கு நான் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சேன். இந்த பாட்டி அதை சாப்பிட்டாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் டெய்லி நான் சாப்பாடு வச்சுக்கிட்டே போனேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 20 நாள் கழிச்சு இப்ப இந்த பாட்டி என்ன பார்த்து பயப்படுறதே இல்ல. நான் ஏதாவது ஒண்ணு பறிக்க வரேன் இல்ல ஏதாவது ஒண்ணு எடுக்க வரேன் அப்படின்னா என்ன தூரத்துல இருந்து பாட்டுக்கு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே போய் நாட்கள் கடந்து டிசம்பர் மாசமும் வந்துருச்சு. டிசம்பர் வந்த உடனே அந்த இடத்துல பனிக்காலமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த குட்டி பொண்ணு, இது இன்னொரு பொண்ணுக்கு போய் ஒரு ஸ்கார்ஃப போட்டு விடும். ஏன்னா குளிர் அடிக்குதுல, அதனால இதை போட்டுக்கோ. ஒருவேளை அப்பா இந்த ஸ்கார்ஃப் எங்கன்னு கேட்டாருன்னா நான் தொலைச்சிட்டேன்னு சொல்லிக்கிறேன், அதனால இதை நீயே வச்சுக்கோ, ஏன்னா உனக்கும் குளிர் இல்ல அப்படின்னு சொல்லு. இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணோட பேரு வெண்டி. இப்ப இந்த பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு இந்த ஸ்கார்ஃப போட்டு வச்சுல, அதோட பேரு ராண்டி. இந்த ராண்டி தான் அந்த டோப்பல் கேங்கர். ஆக்சுவலா அந்த பாட்டியா வந்தது இந்த ராண்டி தான். இப்ப இந்த பொண்ணாவே மாறிடுச்சு. சோ இதுக்கப்புறம் நம்ம வெண்டியும் ராண்டியும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மாறிட்டாங்க. நம்ம வெண்டி தான் எப்படி பேசுறது, எப்படி மனுஷங்க மாதிரி நடந்துக்கணும் அப்படின்றது எல்லாத்த பத்தியுமே இந்த ராண்டிக்கு சொல்லி கொடுத்துச்சு. இந்த ராண்டியுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஒரு ஆளு. ஏன்னா அது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஸ்பீஷிஸ். எல்லாத்தையுமே அதால காப்பி பண்ண முடியும்ல. சோ ரொம்ப ஈஸியாவே எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்துல இவங்க அப்பா இதை ஏத்துக்காம தான் இருந்தாரு. ஆனா போக போக அவங்க அப்பாவுமே இதை ஏத்துக்க ஆரம்பிச்சாரு. ஏன்னா தன்னோட பொண்ணு மாதிரியே இருக்கிற ஒரு பொண்ணை அவங்க அப்பாவால எப்படி மறுக்க முடியும்? அதனால அவருமே ஏத்துக்கிட்டு இவங்க 3 பேருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாம நம்ம ராண்டியும் வெண்டியும் கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சிங்க மாதிரியே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ராண்டி வெண்டியை பாத்துக்கிறோம், வெண்டி ராண்டியை பாத்துக்கிறோம். இப்ப அந்த இடத்த படிச்ச உடனே நம்ம கிரிட்டுக்கு புரிஞ்சிரும் அந்த ராண்டி தான் டோப்பல் கேங்கர் அப்படின்னு. ஆனாலும் அந்த ராண்டி எதுக்காக இப்ப இப்படி மாறி இருக்கு? இப்ப பேக்மா மாதிரி ஒரு மான்ஸ்டர் மாறி இந்த ஃபாரஸ்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? அப்படி என்னதான் நடந்திருக்கும்னு சொல்லி திருப்பி படிக்க ஆரம்பா. திருப்பி காலங்கள் உருண்டோடி இப்ப 270வது வருஷத்துக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம வெண்டிக்கு 16வது பிறந்த நாள். நம்ம பிறந்த நாளுக்கு நம்ம வெண்டி பெருசா எதுவும் பண்ண மாட்டா, ஸ்பெஷலாலாம் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ராண்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஆசை அப்படின்றதுனால அங்க இருக்கிற ஒரு பீஸ்ட வேட்டையாடி ஒரு பெரிய விருந்து வைக்கலாம்னு சொல்லி நம்ம ராண்டி ஒரு பீஸ்ட துரத்திட்டு போகும். ஆக்சுவலா ஒரு மானை துரத்திட்டு. ஆனா அங்கதான் பிரச்சனையே வரும். அந்த மானை துரத்திட்டு போச்சுன்னா நம்ம ராண்டி அந்த மானை வேற ஒரு வில்லேஜர் வந்து வேட்டையாடி அது அவனோடது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இப்ப ராண்டிக்கும் அந்த வில்லேஜருக்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்ச உடனே நம்ம வெண்டி தான் உள்ள போய் இதை தடுக்கலான்னு போகும். ஆனா அந்த வில்லேஜருக்கு கோவம் வந்து டக்கு நம்ம வெண்டியை அடிச்சிருவான். இதை பார்த்த உடனே ராண்டிக்கு கோவம் வந்து டக்குன்னு அவனை பிடிச்சு அவனோட கழுத்தை பிடிச்சு நெருக்க ஆரம்பிச்சிரும். ஒருவேளை வெண்டி மட்டும் தடுக்கல, அன்னைக்கே அவனை கொண்டிருக்கும். அன்னையோட அவன் சமாதி ஆயிருப்பான். அப்பதான் நம்ம வெண்டி ராண்டியை பார்த்து சொல்லியிருக்கோம், நீ மத்தவங்களை பார்த்து இப்படி எல்லாம் தொடர்ந்து அடிக்கவே கூடாது. ஏன்னா நீ ஒருத்தவங்க மேல பாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அப்பதான் அவங்களும் உன் மேல பாசம் கட்ட ஆரம்பிப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் உன்னை ஒரு மான்ஸ்டரா பார்க்கணும்னு ஆசைப்படவே இல்லை. அவங்களும் உன்னை ஒரு சாதாரண ஆளா ட்ரீட் பண்ணும். அதான் நானும் நினைக்கிறேன். அதனால நீ இனிமேல் யாரையும் எந்த விதத்திலையும் காயப்படுத்தவே கூடாது. எனக்கே எதுவும் ஆனாலும் நீ அமைதியா தான் இருக்கணும். அப்பதான் உன்னையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்னா நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள்ல, அதனால வா பேசாம போய் நம்ம பெரிஸ் எல்லாத்தையும் பிக் பண்ணுவோம், கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவா. அப்படி போற நேரத்துல இந்த வெண்டி தான் சொல்லியிருப்பா, இந்த இடத்துல மைன் ஒண்ணு இருக்கா, இந்த ஹில்லுக்கு பின்னாடி இருக்கா, என்னோட வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. அந்த மைனை நீ பார்த்ததே இல்லையில, சரி வா அந்த மைனை போய் பார்ப்போம். அந்த இடத்துல ஏதோ பெரிய பெரிய மினரல்ஸ் எல்லாம் இருக்குமா, அதை போய் பார்த்துட்டு போவோமா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. அப்படி போன இடத்துலதான் அங்க ஒரு அழகான ஆளை இவங்க பார்த்திருப்பாங்க.
அந்த ஆளை இது வரைக்கும் நம்ம வெண்டி வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு அழகா இருக்கிற ஒருத்தர் தன்னோட வில்லேஜ்ல கூட இப்படி ஒருத்தர் பார்த்தது கிடையாது. இவர் எங்க இருந்து வந்தாரு, பாக்குறதுக்கு ஒரு பிரின்ஸ் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த மாதிரியான ஒரு மினரல் இப்ப மனுஷங்க கையில கிடைச்சிச்சுன்னா அது கண்டிப்பா பெரிய அழிவை ஏற்படுத்தும். ஏன்னா இதை ஹேண்டில் பண்றதுக்கான மெச்சூரிட்டி இன்னமும் மனுஷங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப இத பத்தி சொன்ன உடனே நம்ம கிரிட்டுக்கு அது யாருன்றது புரிய வந்துரும். கண்டிப்பா அது பேக்மாவா தான் இருக்கணும். பேக்மா பார்த்த அந்த ஒரு மைன், அந்த ஒரு மினரல் கண்டிப்பா எல்லோ மித்ரிலா தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம பேக்மா இவங்க ரெண்டு பேரையும், அதாவது வெண்டியும் ராண்டியும் பார்த்த உடனே, நீங்க ரெண்டு பேரும் இங்க தான் வாழ்றீங்களா, நீங்க ரெண்டு பேருமே இருக்கிறதே ஒரு அற்புதமான நிலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சொல்லுவாரு. இப்ப நம்ம ராண்டிக்கும் சரி வெண்டிக்கும் சரி அவங்க ரெண்டு பேருமே ஒரு சின்ன பொண்ணு மாதிரியான ஒரு மனசோட இருக்கிறவங்க தான். சோ அவங்க ரெண்டு பேருக்குமே எக்ஸாக்டா இவர் என்ன பேசுறாரு, இவரோட சுபாவத்தை புரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சாமிங்கான பிரின்ஸ் இருக்காரு அப்படின்றது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். ஒரு வியப்போட நம்ம பேக்மாவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பேக்மா இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸா என்ன, ரொம்ப ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்பதான் ராண்டியை கவனிப்பாரு. பார்த்தோன்னே அவருக்கு தெரிஞ்சிடும் அது ஒரு மான்ஸ்டர், ஒரு டோப்பல் கேங்கர் அப்படின்னு. இருந்தாலும் எதுவுமே சொல்லாம நிறைய ஸ்பெஷலான ஆட்கள் கூட இங்க இருக்காங்க போல, பரவாயில்ல, உண்மையிலே இந்த வில்லேஜ் உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்ப போவாரு. போறதுக்கு முன்னாடி அந்த மைனை பார்த்து நம்ம பேக்மா சொல்லியிருப்பாரு, இந்த மைன் இருக்கிறதுலே அதிகப்படியான ஆசையை மனுஷங்களுக்குள்ள தூண்டும். இது ஒரு நல்ல ஆட்கையில கிடைக்கணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பாரு. இது என்னன்றது வெண்டிக்கு எக்ஸாக்டா என்னன்றது புரிஞ்சிருக்காது. இருந்தாலும் அதை அப்படியே தன்னோட டைரியில நோட் பண்ணி வச்சிருப்பா. சோ இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த இடத்தோட லார்ட் இருக்கால, அதாவது ரைடனோட லார்ட், அந்த ரைடனோட லார்ட் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இந்த இடத்துல இருக்கிற மைன் பத்தி கேள்விப்பட்டு வந்திருப்பான். சோ இவன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டியும் அவங்க அப்பாவை தான் பார்த்திருப்பான். ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரோட வீட்டுக்கு பின்னாடி தான் அந்த ஹில் இருக்கு. சோ அந்த பக்கம் தான் மைண்ட் இருக்கு. அந்த ஒரு காரணத்தால இவங்க தான் அதுக்கு வழிகாட்ட முடியும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரோட உதவியை தான் அவன் ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பான். ஆனா அந்த லார்ட் நம்ம வெண்டியை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிடும். நம்ம வெண்டியை ஒரு மாதிரி தப்பான நோக்கத்தோட பார்க்க ஆரம்பிச்சிருவான். நம்ம வெண்டிக்கு எக்ஸாக்டா இவன் எதுக்காக தன்னை இப்படி பாக்குறான் அப்படின்றது தெரியாது. ஆனா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்றது மட்டும் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வெண்டிக்கும் தெரிய வந்துடும் அவ இந்த இடத்துல இருந்து போக போறா அப்படின்னு. சோ இதுக்கப்புறம் அவ நேரா வந்து நம்ம ராண்டியை பார்த்து நம்ம ராண்டிக்காக ஒரு திருப்பி ஒரு ஸ்கார்ஃப் ஃபிட் பண்ணி அதை நம்ம ராண்டி கிட்ட கொடுத்திருப்பா. அப்ப ராண்டியை பார்த்து சொல்லியிருப்பா, நான் இந்த இடத்துல இருந்து போக போறேன், லார்ட் என்னை சீக்கிரமாவே இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போக போறாரு, என்னால திருப்பி உன்னை பார்க்க முடியாது, அதனால நீ கண்டிப்பா பத்திரமா இருக்கணும் ராண்டி, அப்பாவையும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவா. இதை கேட்ட உடனே நம்ம ராண்டிக்கு ஒண்ணுமே புரியாது. வேண்டி நீ எதுக்காக போகணும், நீ இங்கே இருக்கலாமே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்கலாமே, நீ ஏன் போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப நம்ம வெண்டி சொல்லுவா, எனக்கும் இங்கே இருக்கணும் தான் ஆசை ராண்டி, ஆனா நான் என்ன பண்றது, நான் இங்க இருந்து போய் தானே ஆகணும், ஏன்னா வெளியில இருந்து ஆட்கள் எல்லாரும் இங்க வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த இடமும் மாற ஆரம்பிச்சிருச்சு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீயும் அப்பாவும் நல்லா இருக்கிற வரைக்கும், சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் எல்லாத்தையுமே ஏத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வெண்டி சொல்லியிருப்பா. இப்ப வெளியில இருந்து வந்த ஆட்கள் தான் நம்ம வெண்டியை சோகமாக்குறாங்க அப்படின்றது நம்ம ராண்டிக்கு புரிய வந்துரும். அது மட்டும் அவளோட மனசுல ஆழமா பதிஞ்சிரும். சோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போகும். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இந்த லார்டோட ஃபோர்ஸ் இருக்கான்ல, அவன் திருப்பி இந்த மைனை சப்ஜுகேட் பண்றதுக்காக ஆளுங்களை அமிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா ஒவ்வொரு தடவையும் அவனோட ஃபோர்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்லயே தடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது எதனால அப்படின்றது அவனுக்கு எக்ஸாக்டா தெரியாது. அந்த நேரத்துல நம்ம ராண்டியுமே காணாம போன காரணத்தினால நம்ம வெண்டியும் அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லா தேட ஆரம்பிச்சிருவா. ராண்டி எங்கதான் போனா, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் போதுதான் கரெக்டா ஒரு கட்டத்துல நம்ம ராண்டி நம்ம வெண்டியோட கண்ணில் படுவா. இப்ப ராண்டி ஒரு சோல்ஜரோட உருவத்தை எடுத்து அது மூலமா இந்த வரக்கூடிய போர்சஸ் எல்லாத்துக்கும் எதிர்த்து சண்டை போட்டு கடைசியில ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருப்பான். நம்ம ராண்டி இப்ப பார்க்கும்போது தன்னை மாதிரி இல்ல, நம்ம ராண்டி ரொம்ப வித்தியாசமா இருக்கான். அதே மாதிரி ரொம்ப அதிகமான அளவு சண்டை போட்ட காரணத்தினால இப்ப ராண்டி சாகர நிலைமைக்கு போயிட்டா அப்படின்றது நம்ம வெண்டிக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்ப கூட நம்ம ராண்டி சொன்னது என்ன தெரியுமா, நீ கவலைப்படாத வெண்டி, இனிமேல் யாரும் இந்த ஃபாரஸ்டுக்குள்ள வந்து உன்னை யாருமே கவலைப்படுத்தவே மாட்டாங்க, நீ உன்னோட அப்பா கூட சந்தோஷமா இருக்கலாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுதான். நான் சாக போறோம், நான் செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சு கூட இவ்வளவு ஒருத்தையை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே நம்ம ராண்டி பண்றான்றது நம்ம வெண்டிக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் நம்ம வெண்டியாலையுமே எதுவுமே பண்ண முடியல. இப்ப இது எல்லா கதையும் கேட்ட உடனே இவங்களுமே இதுக்காக ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலா இப்ப இந்த கில்டுல இருக்கிறவங்களுக்கு எதுக்காக இந்த மான்ஸ்டர் இத்தனை நாளா இந்த ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணுச்சு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஆக்சுவலா இது எல்லாமே பண்ணது நம்ம வெண்டிக்காக மட்டும்தான். நம்ம வெண்டின் ஒரே ஒரு பொண்ணுக்காக தான் இத்தனை வருஷமா அது சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ஆனா இப்ப நம்ம கிரிட்டுக்கு ஒரு கேள்வி வரும், இப்ப பேக்மா எப்ப உள்ள வந்தாரு, பேக்மாவோட உருவத்தை இது எப்ப எடுத்துச்சு அப்படின்னு. திருப்பி நம்ம கிரிட் அந்த கதையை படிக்க ஆரம்பா. இப்ப நம்ம வெண்டி இருக்கால, அவ நம்ம ராண்டிக்கு இந்த மாதிரி முடியல அப்படின்றது தெரிஞ்ச உடனே நிறைய மெடிசனல் ஹெர்ப்ஸ் எல்லாம் காட்டுல இருந்து பறிச்சு வந்து அது மூலமா அந்த காயத்தை குணப்படுத்தணும் ட்ரை பண்ணிருப்பா. ஆனா எந்த ஒரு மெடிசனல் ஹெர்ப்ஸும் நம்ம ராண்டி மேல எந்த ஒரு எஃபெக்டையும் கொடுத்திருக்காது. ஏன்னா ராண்டி ஒரு மனுஷி கிடையாது, அவ ஒரு மான்ஸ்டர். அந்த ஒரு காரணத்தினால இந்த சாதாரண மெடிசனல் ஹெர்ப்ஸை வச்சு அவளை குணப்படுத்த முடியாதுன்றது நம்ம வெண்டிக்கு தெரியாது. ஏன்னா அவளுமே ஒரு சின்ன பொண்ணு தான், ராண்டிக்குமே தன்னை எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியாது. இந்த ஒரு காரணத்தினால இவங்க இதே மாதிரி தான் இருந்தாங்க. இப்ப நம்ம வெண்டி அழுதுகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு திருப்பியும் நம்ம பேக்மா வந்தாரு. என்னதான் ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் உனக்குள்ளே ஒரு தூய்மையான மனசு இருக்கு அப்படின்னு நம்ம பேக்மா வந்து சொல்லுவாரு. இப்ப இவர் நினைச்ச மாதிரியே இந்த மைண்ட் இந்த மாதிரியான ஒரு பொருளா மாறிடுச்சு, அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் பேராசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் அவர் அப்பவே யோசிச்சிருப்பாரு.
இப்ப திருப்பி அந்த பிரின்ஸ், அதாவது நம்ம வெண்டியை பொறுத்த வரைக்கும் இவர் தானே பிரின்ஸ். இந்த பிரின்ஸ் வந்த உடனே இவரு அந்த டோப்பல் கேங்கரை சரி பண்ற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இந்த டோப்பல் கேங்கர், அதாவது நம்ம ராண்டி நிறைய பேரை கொண்டிருக்குன்றது நம்ம பாக்மாவுக்கு தெரிய வரும். இருந்தாலும் அவ இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல மனசோட தான் செஞ்சா, இது எல்லாத்தையுமே நம்ம வெண்டிக்காக தான் செஞ்சா அப்படின்றது தெரிய வந்ததுனால மட்டுமே நம்ம பாக்மா அப்ப நம்ம ராண்டியை குணப்படுத்தி இருப்பாரு. ஆக்சுவலா அவரு இந்த மாதிரி தட்ட ஆரம்பிச்ச உடனே, அவரோட ஹேமரை வச்சு குணப்படுத்த ஆரம்பிச்ச உடனே நம்ம ராண்டியோட காயங்கள் எல்லாமே குணமாக ஆரம்பிச்சிடும். இது எதனால அப்படின்றது வெண்டிக்கும் தெரியாது, ராண்டிக்கும் புரியாது. ஆனா இது எதனால அப்படின்றது நம்ம லாவலுக்கு தெரியும். ஆக்சுவலா ஒரு டோப்பல் கேங்கர் தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஸ்வாட உருவாக்கும். இதை ஏற்கனவே லாவல் சொல்லியிருப்பான்ல. அப்ப தன்னோட உடம்புல இருந்து ஒரு ஸ்வாட செய்ய முடியுதுன்னா அப்ப அதோட மொத்த உடம்புமே ஒரு மினரல் தான், அது ஒரு மெட்டீரியல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப மெட்டீரியல் மூலமா ஒரு பொருளை உருவாக்கி இருக்கோம். அதுல ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா அதை யார் சரி பண்ணும்? ஒரு பிளாக் ஸ்மித் தானே சரி பண்ணும். ஏன்னா அது மொத்தமே ஒரு எக்யூப்மெண்ட் தானே. சோ பாக்மா பேசிக்கா ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இதை நம்ம கிரிட் புரிஞ்சுக்கிறவா. ஆனா பாக்மாவோட மட்டும் தான் இதை பண்ண முடியும் அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு தெரியும். ஏன்னா பாக்மா இருக்கிறது எல்லா மினரல்ஸையுமே ஒர்க் பண்ணி பார்த்திருக்காரு. சோ அவருக்கு எல்லா மினரல்ஸையும் எப்படி யூஸ் பண்றதுன்றது தெரியும். அதனால இதை அவர் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம கிரிட்டால அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்கும். இப்ப திரும்பி அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கும் போது அப்ப நம்ம பாக்மா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, யாட்டான் சர்ச்ல இருந்து சீக்கிரமாவே எல்லாரும் வந்து இந்த மனுஷங்களை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்ப கூட மனுஷங்களோட பேராசனால ஒருத்தவங்க அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப உலகம்னா ஒரு சமநிலை வேணும். ஆனா இந்த எல்லோ மெத்தல் மைண்ட்ல உருவாக்கக்கூடிய கருவிகளை வச்சு, அதாவது எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அது மூலமா மத்தவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த எட்னார்ட் கிங்டம் மட்டும் யோசிச்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும். அது மத்தவங்களுக்கு, அந்த எட்னார்ட் கிங்டம்க்கு மட்டும் கிடையாது, மத்தவங்களுக்கு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு நம்ம பாக்மான் நினைச்சிருப்பாரு. அந்த ஒரு காரணத்தால அப்ப ராண்டியை பார்த்து சொல்லியிருப்பாரு, நீ என்னோட பவரை யூஸ் பண்றதுக்கு நான் உனக்கு அனுமதி தரேன். என்னோட பவர்ல ஒரு பகுதியை நீ யூஸ் பண்ணலாம். இப்ப அது மூலமா மட்டும்தான் உன்னோட ஃப்ரெண்ட உன்னால காப்பாற்ற முடியும். அதனால நான் என்ன பண்றேனோ அதை தெளிவா பாரு அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம ராண்டியை பார்த்து சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா இவர் என்ன பேசுறாரு, என்ன இந்த மாதிரிலாம் பேசுறாரு அப்படின்றது நம்ம வெண்டிக்கு எக்ஸாக்டா புரியாது. வெண்டியோட டைரியிலையும் தனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி தான் எழுதியிருப்பா. ஆனா ராண்டிக்கு அது என்னன்றது புரிய வந்திருக்கும். நம்ம ராண்டி உடனே பாக்மாவோட உருவத்தை எடுக்க ஆரம்பிச்சிருவா. அது ஏன் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்றது அப்ப நம்ம வெண்டிக்கு புரியாது. அதுக்கப்புறம் தான் புரிய வரும். அதுக்கப்புறம் இந்த ராண்டி இந்த வெண்டியையும் அந்த மைனையும் எல்லா மனுஷங்க கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா இந்த லார்டு ஃபோர்ஸ் திருப்பி அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா ஒவ்வொரு தடவை அனுப்பப்படுற ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்கூடயும் நம்ம ராண்டி சண்டை போட ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இல்லாம இப்ப பாக்மாவோட உருவத்தை எடுத்த காரணத்தினால அவனோட ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்குமா. அந்த ஒரு காரணத்தினால மனுஷங்க யாராலையுமே ராண்டியை எதிர்த்து சண்டை போடவே முடியல. எல்லாரும் ரொம்ப ஈஸியா தோத்து போயிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ராண்டிக்குமே பெருசா எந்த விதமான காயங்களும் ஏற்படல. ரொம்ப ஈஸியாவே எல்லாருமே சமாளிச்சிருச்சு. ஆனா போக போக ஒரு கொலகாரனா மாற ஆரம்பிச்சிருச்சு நம்ம ராண்டி முன்னாடி ஒரு வாமான ஃபீலிங்க கொடுத்துச்சுல, அந்த மாதிரியான ஃபீலிங்க இப்ப கொடுக்கல அப்படின்றது நம்ம வெண்டிக்கு தெரிஞ்சிடும். நம்ம வெண்டி ஒரு நாள் திருப்பியும் அந்த ராண்டியை பாக்குறதுக்காக போகும். அப்படி போனப்ப நம்ம ராண்டி சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணு மட்டும் தான், இனிமேல் இந்த காட்டுக்கு வராத, உன்னோட அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழு. நான் இந்த ஃபார்மை எடுத்ததுக்கு அப்புறம் என்னால மனுஷங்களை ரொம்ப ஈஸியா கொல்ல முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த கைகள் பார்த்து எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. வெண்டியும் ஒரு மனுஷிதான். இந்த கைகள் மூலமா என்னால உன்னோட தலையை தொடவே முடியாது. அதனால இனிமேல் இந்த காட்டுக்கு வராத. நீ என்ன பத்தி எல்லாம் கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஒருவேளை இந்த இடத்த மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணேனா நீயும் சந்தோஷமா இருப்பல. அதனால போயிட்டு வா அப்படின்னு சொன்னதுதான். இதுதான் நம்ம வெண்டி நம்ம ராண்டியோட முகத்துல பார்த்த கடைசி சிரிப்பு. இதுக்கப்புறம் நம்ம வெண்டியால ராண்டியோட முகத்துல அந்த சிரிப்பையும் பார்க்க முடியல, ஏன் ராண்டியே பார்க்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா இந்த மனுஷங்க வராங்கன்றது தெரிஞ்ச உடனே சண்டை போட்டுட்டு திருப்பி வெண்டியோட கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிடும். எங்கேயுமே அது தென்படாது. நம்ம வெண்டியும் எங்க தேடினாலும் நம்ம ராண்டியை கண்டுபிடிக்கவே முடியாது. இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் உருண்டோடி இருக்கு. நம்ம வெண்டியோட அப்பா இருக்கார்ல, அவரு ஒரு பொருளை விற்கணும் அப்படின்றதுக்காக ஊருக்குள்ள போயிருக்காரு. அப்படி போன இடத்துல இந்த லார்டோட ஆளுங்க அவரை அரெஸ்ட் பண்ணி பிரிசனுக்குள்ள போட்டாங்க. இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே நம்ம வெண்டியும் வேக அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போயிருக்கா. இது எல்லாத்தையும் பண்ணது லார்ட் தான் அப்படின்றது அவளுக்கு தெரிய வந்து அந்த லார்டை மீட் பண்றதுக்காக போயிருப்பா. ஆனா இத பத்தி நம்ம ராண்டி கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்னா ராண்டிக்கு ஏற்கனவே அதிகமான அளவு வலியை ஏற்படுத்துறா. இது எல்லாத்துக்கும் காரணம் தான் தான். திருப்பி இதையும் சொல்லி அவளை கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக ராண்டி கிட்ட எதுவுமே சொல்லாம நம்ம வெண்டி மட்டும் தனியா அந்த கேசலுக்கு போயிருப்பா. அப்படி ரைடரோட கேசலுக்கு போனப்ப அந்த லார்ட் இருக்கால, அவன் நம்ம வெண்டியை பார்த்து, நீயும் உன்னோட அப்பாவும் சேர்ந்து மொத்தமா அந்த மான்ஸ்டர் கூட சேர்ந்து என்னோட போர்ஸஸே அந்த இடத்துக்கு போக விடாம தடுக்கிறீங்கல, அந்த மைனை என் கையில கிடைக்க விடாம பண்றீங்கல, அப்படி இருக்கிறப்ப அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? கண்டிப்பா இதை நான் சும்மா விட மாட்டேன். நான் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னேன், உங்க அப்பாவை கொன்றுவாங்க. இருந்தாலும் உன்னை பாக்குறதுக்கும் கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. அதனால நீ ஒருவேளை என்னோட ஒய்ஃபா மாறுறதுக்கு சம்மதிச்சீனா அப்ப வேணா நான் யோசிச்சு பாக்குறேன், என்ன சொல்ற, இதை ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். நம்ம வெண்டிக்கு வேற வழியே கிடையாது. இதை ஒத்துக்கிட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் அவ இருக்கா. சொல்ல போனா அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டா. அவளும் இதை ஏத்துக்கிறவா. ஆனாலும் அவங்க அப்பாவை ரிலீஸ் பண்ணவே இல்ல. அவங்க அப்பாவை சிறைக்குள்ளே வச்சு கொண்டுட்டாங்க. இதுக்கப்புறம் அவ இந்த மாதிரி ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவ ஒய்ஃபா மாறினதுக்கு அப்புறம் அவளையுமே இந்த கேசல்குள்ளே சிறை வச்சுட்டாங்க. நம்ம வெண்டியோட வாழ்க்கை மொத்தமா அதுக்கப்புறம் நரகமா மாறிடுச்சு. இந்த லார்ட் இருக்கால, அவனுக்கு இந்த மைனை எடுக்க முடியாம போன அந்த கோவம், அதுக்கப்புறம் தன்னோட ஆளுங்க எல்லாரையும் அனுப்பியும் கூட அந்த ராண்டி எல்லாரையும் கொன்னது, இது எல்லாத்தையும் பார்க்க அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். இந்த கோவம் எல்லாத்தையும் யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம எல்லாத்தையும் வெண்டி மேல வெளிப்படுத்த ஆரம்பிச்சா. ஒரு சாட்டையை வச்சு டெய்லியும் நம்ம வெண்டியை
அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த பீஸ்ட் எங்க இருக்கு, அந்த மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்ல உன்னோட அப்பா செத்த மாதிரியே நீயும் அடி வாங்கியே செத்துற போற. ஆனாலும் உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் சாக விட மாட்டேன். நீ அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்க போற. உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா நீ நரகத்தை மட்டும் தான் பாப்ப. அதனால ஒழுங்கு மரியாதையா அந்த பீஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லு. ஏன்னா என்னோட மைனை என்கிட்டயே கொடுக்க விடாம நீங்க எல்லாம் தடுக்கிறீங்களா, அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா? இது எல்லாத்தையும் நீ சொல்லல, உன்னோட வாழ்க்கை இப்படியே தான் போக போகுதுன்னு சொல்லி டெய்லி சாட்டையால நம்ம வெண்டியை அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா எவ்வளவு அடி வாங்கியும் கூட நம்ம வெண்டி ஒரு வார்த்தை சொன்னதே இல்ல. சோ இதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் இந்த வெண்டியோட அட்டெண்டன்ட் இருப்பாங்கல்ல, அந்த கேசல்லையே இந்த தூதெல்லாம் அனுப்புறதுக்கு ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, சோ அந்த மாதிரி ஒருத்தன்ட்ட இந்த வெண்டி ஒரு நோட்டை கொடுத்து விட்டுருப்பா. அந்த நோட்டை திருப்பி ஒரு இடத்துல சேர்க்கறதுக்காக அவனும் இந்த காட்டுக்குள்ள வந்திருப்பான். அப்படி காட்டுக்குள்ள வந்த உடனே அவன் ஒரு வீட்டுக்கு போயிருப்பான். அது நம்ம வெண்டியோட வீடு தான். இப்ப அவங்க அப்பாவும் இல்லாததுனால, நம்ம வெண்டியும் இல்லாததுனால, நம்ம ராண்டி அந்த பக்கம் வராததுனால அந்த வீடு பராமரிக்கப்படாம ஒரு மாதிரி மோசமான நிலைமையில தான் இருக்கும். இப்ப இந்த வீட்டுக்குள்ள போய் இந்த புக்கை மட்டும் வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம வெண்டி சொல்லியிருப்பா. ஆக்சுவலா இந்த டைரியோட கடைசி பக்கத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவன்ட்ட கொடுத்து விட்டுருப்பா. அந்த டைரியோட கடைசி பக்கத்தை அப்படியே என்ன எழுதிருப்பா அப்படின்னா, ராண்டி, நான் உன்ன முதல்ல பார்த்தப்ப நீ என்ன பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்ச. ஆனா எனக்கு அப்ப தெரியாது நீ என் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஆளா மாற போறேன்னு. நீ என்ன மாதிரியே மாறினதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா நிறைய நாட்களை கழிச்சோம். நீ என்ன மாதிரியே மாறி என்னோட ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்ச உடனே நீ என்னோட ஒரு ட்வின் மாதிரியே இருந்த. அந்த மாதிரி சந்தோஷமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நம்ம அப்பா கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்தோம். உனக்கு சண்டைனாலே சுத்தமா பிடிக்காது, சண்டை போடுறது சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணும், அந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற காரணத்துக்காகவே நீ சண்டை போட ஆரம்பிச்ச. உன்னையே வருத்திக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்ச. இது எல்லாத்தையும் நீ எனக்காக தான் பண்ண. அப்படி இருக்கிறப்ப நானும் உனக்காக ஏதாவது பண்ணும்ல. ஏன்னா நீ எப்படி என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரிதான் நானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டைரியை நீ கண்டிப்பா வந்து படிப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி நீ சிரிச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராண்டி அப்படின்னு சொல்றதோட நம்ம வெண்டி சூசைட் பண்ணி அத்தோட இறந்துருப்பா. அவளோட அந்த ரத்தம் இருக்குல்ல, அவ வாயிலிருந்து ஊத்துன ரத்தம் எல்லாமே அந்த டைரியில அப்படியே பதிஞ்சிருக்கும். அந்த ரத்த கரையை நம்ம கிரிட்டால இப்பயும் கூட பார்க்க முடியும். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சோகமா இருக்கும். ஏன்னா இந்த வெண்டி அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிருக்கா. ஆனா அதையும் தாண்டி தன்னோட ஃப்ரெண்டான வெண்டி இறந்தது கூட தெரியாம இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல போராடிக்கிட்டு இருக்க நம்ம ராண்டியை நினைக்கும் போதுதான் இவங்களுக்கு இன்னமும் கவலையா இருக்கும். இப்ப அந்த மான்ஸ்டர் எதுக்காக இவ்வளவு தூரம் சண்டை போட்டுச்சு அப்படின்றது உங்களுக்கு இப்பதான் புரிய வரும். ஏன்னா அந்த பொண்ணோட முகம் கூட தெளிவா ஞாபகம் இல்ல. இருந்தாலும் அந்த பொண்ணோட அந்த ஒரே ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்புக்காக தான் இத்தனை வருஷமா இவ போராடி அந்த ராண்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்கும் போது இவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். இப்ப இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம லாவலும் சொல்லுவா, ஆக்சுவலா ஒரு டோப்பல் கேங்கரும் மனுஷன் இவங்க 2 பேரோட ஆயுட்காலம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால ஒரு டோப்பல் கேங்கருக்கு மனுஷன் எப்ப சாவா அப்படின்றது தெரியாம இருந்திருக்கலாம். அதனாலதான் வெண்டி இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கு, அவளை ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம ராண்டி சண்டை போட்டிருக்கலாம். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கிரிட்டு சொல்லுவான், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம பண்ண காரியம் எல்லாமே நம்ம ராண்டிக்கு இப்பயாவது ஒரு மன அமைதியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அதுவும் இல்லாம இலக்கே தெரியாம ஓடுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த ஒரு காரணத்தினால இப்பயாவது ராண்டி கண்டிப்பா அமைதி அடைவா நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப டக்குனு சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஆக்சுவலா நம்ம கிரிட் அந்த பாக்மா அப்படின்ற ஒருத்தரை பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டால இந்த டைரி மூலமா, அந்த ஒரு காரணத்தினால நம்ம கிரிட்டுக்கு கிளாஸோட ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப கிளாஸோட ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆன காரணத்தினால நம்ம கிரிட்டோட ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ்க்கான ஸ்கில்ஸ், அதோட growth rate ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். இனிமேல் நம்ம கிரிட் அதை யூஸ் பண்ண சீக்கிரமாவே அதை லெவலப் பண்ண நம்ம கிரிட் ஆல முடியும். அது மட்டும் கிடையாது, இப்ப இந்த ஒரு டைரி மூலமா நம்ம கிரிட் அந்த டோப்பல் கேங்கரோட கதையும் தெரிஞ்சுக்கிட்டா. இப்ப அந்த டோப்பல் கேங்கர் தன்னோட ஃபார்மை இழந்த காரணத்தினால அதோட மெமரிஸ் எல்லாமே மொத்தமா அழிஞ்சு போச்சு. அதோட போன லைஃப்ல இருந்த எந்த மெமரிஸுமே அதுக்கு இருக்காது, மொத்தமா அது அழிஞ்சு போயிடும். இருந்தாலும் அதுக்கு ஒரே ஒரு பேர் மட்டும் ஞாபகம் இருக்கும், அதுதான் ராண்டி. ராண்டின்ற பேரை அதுக்கிட்ட போய் சொன்னா அது நம்ம கிரிட்ட ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டு நம்ம கிரிட்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இப்ப இதை தெரிஞ்ச உடனே நம்ம கிரிட்டுக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இப்ப உடனே எல்லாரையும் பார்த்து சொல்லுவா, நம்ம மைனை பாக்கிறதுக்காக தானே வந்தோம், மைனை பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம் அப்படின்னு. அப்போ உடனே ஃபேக்கரும் கேட்பா, மைனை மட்டும் பார்த்துட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவோமா, வேற எதையுமே பண்ண தேவையில்லையா, டைரக்டா ரைடனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ உடனே கிரிட்டு சொல்லுவா, அப்படி எப்படி டைரக்டா போறது, நம்ம போறப்ப ராண்டியையும் கூட்டிட்டு தான் போகணும். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறம் ராண்டிக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும்ல, நம்ம ராண்டிக்கும் புது நண்பர்கள் வேணும். அந்த ஒரு காரணத்தினால ராண்டியை கூட்டிட்டு இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப 4 நாள் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிரிட் மறுபடியும் ரைடனுக்கு வந்துருவான். எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருவான். இவன் வந்ததுக்கு அப்புறம் ராபிட் கிட்ட இதை பத்தி சொல்லிடுவான். அந்த எல்லோ மெத்தில் மைன் நீ சொன்ன மாதிரி அந்த இடத்துல தான் இருக்கு, அது இப்ப நம்மளோட மைன் அப்படின்னு. இப்ப நம்ம ராபிட்டோட பிளான் போட்ட மாதிரியே இந்த மைன் இருக்குல்ல, இது இவங்களுக்கு ஒரு பெரிய ரிசோர்ஸா மாறப்போகுது. இப்ப இதோட மோனோபொலி இவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்க போகுது. இதுவே இவங்களை ஒரு பெரிய கண்ட்ரியா, ஆக்சுவலா ஒரு பெரிய சிட்டியா மாத்த போகுது, ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுங்களா மாத்த போறாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ராபிட் இப்ப இந்த மைன் திரும்ப எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம், சோ அது மூலமா அந்த மைனை எப்படி இருந்தாலும் அவங்க இது பண்ணாலும் அந்த எல்லோ மெத்தில் எடுத்துட்டு திருப்பி ரைடனுக்கு வரணும்ல, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அது இது நிறைய இருக்குல்ல. இதை பத்தி எல்லாம் நம்ம ராபிட் பேசலாம்னு நினைக்கும் போது நம்ம கிரிட் இதை பத்தி ஓவர் கேட் கிட்ட பேசு, ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப கரெக்டா எஃபிமினாவை கூப்பிட்டுருப்பா. நம்ம எஃபிமினாவை இன்னொரு முக்கியமான வேலைக்காக அனுப்புறதுக்காக கூப்பிட்டுருப்பா. ஆனா என்ன தெரியுமா சொல்லுவான், எஃபிமினா நீ நிறைய ஒர்க் பண்ற போல அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம எஃபிமினா நிறைய ஸ்கில்ஸ் வச்சிருக்கிற காரணத்தினால கன்ஸ்ட்ரக்ஷன் பிளாக் ஸ்மித் மாத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. இப்ப அவளுக்கு ஒரு பிரேக் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருப்பா. எஃபிமினா
நீ எங்களுக்காக எவ்வளவு பாடுபடுற, நீ இருக்கிறதுனாலதான் இந்த சிட்டியே மொத்தமா இப்படி டெவலப் ஆயிருக்கு, ரொம்ப ஸ்டேபிளானதுக்கான காரணம் நீதான், அந்த ஒரு காரணத்தினால உனக்கு ஒரு பிரேக் தரேன் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்ட உடனே எஃபிமெனாவுக்கு மனசுல இருந்து ஒரு சந்தோஷம் வரும். ஓ அப்படியா, உண்மையாவே எனக்கு பிரேக் தெரியா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பாரா. உடனே சொல்லுவா, அதாவது பிரேக் அப்ப அப்படியே நீ ஒரு காத்து வாக்குல சைரனுக்கு போயிட்டு வரலாமே, சைரன்லயே உன்னோட பிரேக் எடுத்துக்கோ, போற போக்குல நீ ஒண்ணு பெருசாலாம் பண்ணிட வேணாம், இந்த வாட்டர் கிளான் கிங்க் டியர்ஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, அதுல வந்து கொஞ்சம் மட்டும் பொறுக்கிட்டு வந்துரு, அதை வச்சு மேஜிக் இம்பியூட் ஐட்டம்ஸை செய்யலாம், அது மட்டும் செஞ்சினா நல்லா இருக்கும், அப்படியே பிரேக்கை எடுத்துக்கோ, சந்தோஷமா இரு, உனக்காக நான் பிரேக்கை கொடுக்குறேன், இந்த அளவுக்கு கூட நான் பண்ண மாட்டேனா, நீ எவ்வளவு ஒரு முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லுவானா. ஏண்டா முக்கியம் முக்காதது அப்படி இப்படின்னு பேசி நீ திருப்பி என்கிட்ட வேலை வாங்க தான் பாக்குற, அடே அக்கிரமக்காரா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ உடனே நம்ம கிரிட் சொல்லுவா, அதுக்காக உன அப்படியே அமைச்சிருவேன் நினைச்சியா, நான் உனக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன், இந்த அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட கொடுப்பான். இதுல ஹூடட் சிப் இருக்கும். சோ அவன் அந்த சில்ஃபிக் ஸ்கேல்ஸை வச்சு தன்னோட கில்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுக்க முடியும் ஏற்கனவே சொல்லியிருப்பான்ல, இப்ப அதுல உன செஞ்சு இஃபிமெனா கிட்டையும் கொடுத்துருவா. ஏன்னா அவளையும் பாத்துக்கிறது நம்ம கிரிடோட பொறுப்பு தானே, அதனாலதான் நம்ம கிரிட் இதை செஞ்சு கொடுத்துருப்பா. நம்ம இஃபிமெனாவுக்கு இது வாங்கினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரியான இன்விசிபிலிட்டி கிளாக் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால இதை நான் வச்சுக்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நேரா சைரனுக்கு கிளம்பிடுவா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிரிட்டுக்கு இப்ப ஒரே ஒரு வேலை மட்டும் தான் இருக்கு. நேரா ஸ்மித்திக்கு போவான், அங்க இருக்கிற அந்த டோப்பல் கேங்கரை சம்மன் பண்ணுவா. இப்ப இந்த டோப்பல் கேங்கரை ரிப்பேர் பண்றது தான் நம்ம கிரிட்டோட ஒரு முக்கியமான வேலையா இருக்க போகுது. நம்ம வெண்டியோட டைரியை வச்சு பார்த்தோம்னா அந்த பாக்மா தான் இதுக்கு முன்னாடி டோப்பல் கேங்கருக்கு காயங்கள் ஏற்பட்டப்ப ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம கிரிட்டால பண்ண முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பாக்மாவுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அவரால் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும், அதனால அவர் பண்ணிட்டாரு. ஆனா நம்ம கிரிட்டால அதை பண்ண முடியுமா, அது நம்ம கிரிட்டுக்கே தெரியாது. என்ன இருந்தாலும் அவன் தான் பாக்மாவோட சக்சஸர், சோ தான் இதை பண்ணிதான் ஆகணும். இதை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தா ஏதாவது ஒரு விட கிடைக்கும்ல, ஏன்னா என்னோட இந்த லெஜெண்டரி பிளாக்ஸ்மித்கான ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பா என்னை தீர்வு கிட்ட கொண்டு போகும். சோ நான் இதை பண்ணிக்கிட்டே இருக்க போறேன்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டோ தொடர்ந்து அதை அடிக்க ஆரம்பிக்க போறான், தன்னோட ஸ்கில்ஸ் மேல நம்பிக்கை வைப்பான். இதே மாதிரி ஒரு வாரம் போயிடும். இந்த ஒரு வாரத்துல நம்ம கிரிட் ஸ்மித்தியை விட்டு வெளில வந்திருக்கவே மாட்டான். இதை பார்க்கும்போது நம்ம லாவலுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம கிரிட் இந்த மாதிரி வேலை செய்யறான், ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவன் வேலை செய்யறான், அவன் ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்காக தான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கிடுவா, இருந்தாலும் அவனோட ஹெல்த்தையும் அவன் பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி நம்ம லாவலும் கொஞ்சம் கவலைப்படுவா. இப்ப நம்ம கிரிட் ஒரு வாரம் கழிச்சு இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருவா. ஒரு வழியா அவன் நினைச்ச எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டான். முக்கியமா இந்த கிரிட்டோட பூட்ஸையும் அதே மாதிரி அந்த டோப்பல் கேங்கரோட கிரேட் ஸ்வாட் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையுமே என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி +8 என்ஹான்ஸ்மெண்ட்க்கு கொண்டு போய் வச்சிருவா. இதை தாண்டி நம்ம கிரிட் பண்ண ஒரு முக்கியமான வேலை, இந்த ஒரு வாரத்துல அவன் முக்கியமா எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு வேலை அந்த டோப்பல் கேங்கரோட உண்மையான ஃபார்முக்கு கொண்டு வருது. அதை எப்படியோ பண்ணி முடிச்சிருவா. இது நம்ம கிரிட்டுக்கு ஒரு பெரிய சக்சஸா இருக்கும். ஆக்சுவலா இந்த டோப்பல் கேங்கர் இருக்குல்ல, இது ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட காப்பி ஸ்கில் மாஸ்டர் ஸ்கில்லா மாறிடும். இப்ப அதோட காப்பி ஸ்கில்ல வச்சு அது யாரையாவது காப்பி பண்ணுச்சுன்னா, தன்னோட லெவல் கம்மியா இருக்கிறவங்களை காப்பி பண்ணுச்சுன்னா 80% காப்பி பண்ணிரும். ஒருவேளை தான் லெவல்ல இருக்கிறவங்கள பண்ணுச்சுன்னா 50%, தன்னோட அதிக லெவல்ல இருக்கிறவங்கள பண்ணுச்சுன்னா 20% காப்பி பண்ணும். ஒருவேளை ஓனரை காப்பி பண்ணனும்னா 30% காப்பி பண்ணும். அதாவது அவங்களோட ஸ்கில் செட்ல 30% காப்பி பண்ணிரும். இப்ப நம்ம கிரிட் மாதிரியே அது மாறுச்சுன்னா நம்ம கிரிட்டோட ஒரு சில வேலைகளை அது கிட்ட கொடுத்துடலாம், பிளாக் ஸ்மித் மாதிரியான வேலைகள். இப்ப இது நம்ம கிரிட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் தான், அதனாலதான் முக்கியமான நம்ம கிரிட் இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கான். இப்ப இதை பண்ணி முடிச்ச உடனே இப்ப அதுக்கும் உயிர் வந்துருச்சுல, அது திரும்பி கேட்க ஆரம்பிச்சிடும், யாரு யாரு நான் யாரு நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும் அதோட மெமரிஸ் மொத்தமா அழிஞ்சிருச்சு. அதுக்கு திரும்பி வெண்டி கூட இருந்த மெமரிஸை நம்ம கிரிட்டால கொடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாதுதான். ஆனா அதுக்கு திருப்பி புது மெமரிஸை கொடுக்கலாம்ல, நல்ல புதுசான சந்தோஷமான மெமரிஸ் அதுக்கு கொடுக்கலாம்ல, அதை கொடுக்கணும் நம்ம கிரிட் முடிவு பண்ணுவா. இப்ப அதை பார்த்து சொல்லுவா, உன்னோட பேரு ராண்டி, நான் உன்னோட ஃப்ரெண்ட் கிரிட் அப்படின்னு. இப்ப இதை கேட்ட உடனே ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது யோசிக்க ஆரம்பிக்கும். அதோட கோர்ல சேவ் ஆயிருக்கிற ஒரே ஒரு மெமரி, அந்த பொண்ணோட அந்த உருவம், அந்த வெண்டியோட உருவம், அந்த உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிக்கும். இப்ப அதை எடுத்து முடிச்ச உடனே ஃப்ரெண்ட் நல்லது, ராண்டி நல்ல பேரு, நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடும். நம்ம கிரிட்டுக்கு இதை பார்க்கும்போது உண்மையான வெண்டி எப்படி இருந்திருப்பா அப்படின்றது இப்பதான் புரிய வரும். இப்ப உடனே நம்ம கிரிட் அவளோட தலையை பேட் பண்ணிக்கிட்டே சொல்லுவா, உன்னோட அந்த கஷ்டமான மெமரிஸ் எல்லாத்தையும் போக வைக்கணும் அப்படின்னா அதுக்கு திருப்பி சந்தோஷமான நிறைய மெமரிஸை கொடுக்கணும். அது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஆளா மாத்திர வரைக்கும் நான் எப்பயும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப திருப்பி ரைடர்ல இருந்து முக்கியமான ஆளுங்க எல்லாரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆக்சுவலா நம்ம லாவல் நிறைய பேருக்கு நிறைய வேலையை கொடுத்திருப்பான். ஓவர் கேட் கில்டு இருக்கிறவங்க சும்மா தானே இருக்கானுங்க, அவங்களுக்கு தனித்தனியா ஒரு வேலை கொடுக்கணும்ல, அந்த வேலை எல்லாத்தையும் கொடுத்திருப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம வேண்டருக்கு இந்த வார்ம்ஸ் எல்லாம் இருக்குங்கல்ல, அதுங்க எல்லாத்தையும் போய் தோக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலையும், போன்க்கும் ரேகஸ்க்கும் இந்த டெசர்ட்லயே நிறைய இடத்துல போரோஸ் மாதிரியான இடம் இருக்கும், சோ அந்த இடத்த போய் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்ற வேலையும் கொடுத்திருப்பான். அதுக்கடுத்து நம்ம கிரிட்டுக்கு ஒரு வேலை இருக்கு. நம்ம கிரிட்டோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆளை பார்த்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஆளை பாக்குறதுக்காக போயிருப்பான். எங்க அப்படின்னா ரைடனோட ஃப்ரண்ட் சைடுல இருக்கிற அந்த ஃபார்ம் லேண்ட், அந்த ஃபார்ம் லேண்ட்ல தான் அந்த முக்கியமான ஆள் இருக்காரு, நம்ம பியாரோ. சோ பியாரோவை பாக்குறதுக்காக போயிருப்பான். எதுக்காகனா பியாரோவோட ஒரு முக்கியமான வேலை, அதை இப்ப நம்ம கிரிட் செய்ய போறான். அதுதான் பியாரோவோட ரிவெஞ்ச் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறான்.
ப்ராக்ஸி ஆஃப் த ரிவெஞ்ச் அப்படின்ற அந்த ஒரு quest-அ இப்போ நம்ம கிரிட் எடுத்துக்க போறோம். அந்த quest என்னன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஆஸ்போஃபல் அப்படின்னு நம்ம பியாரோக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா. சோ இந்த ஃப்ரெண்டு நம்ம பியாரோவை துரோகம் பண்ணி இந்த பியாரோக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்திருக்கான். அந்த ஒரு காரணத்தால பியாரோவும் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து கேசன் கேனியன்ல தங்கி இருப்பா. சோ அப்பவே நம்ம கிரிட் கிட்டே இந்த quest பத்தி கொடுத்திருப்பா. ஆனா அப்ப நம்ம கிரிட் பயந்தாங்கோலியா இருந்ததுனால இந்த quest எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிருப்பான். இப்ப அதை எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிருவான். சோ ஆஸ்போஃபலுக்கு தண்டனை கொடுக்கிறது தான் இந்த ஒரு quest. ஆரம்பத்துல இதுக்காக ஆர்வமா இருந்தாலும் இப்ப நம்ம பியாரோவுக்கு இது ஆரம்பிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவனால அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பதட்டம் சொல்லலாம், நர்வஸ்னஸ் எல்லாமே ஒரே மாதிரியானது தான். ஆனா அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இப்ப நம்ம பியாரோவுக்கு இருக்கு. ஆனா நம்ம கிரிட் எதை பத்தி நீ கவலைப்படாத, நான் இது எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே பியாரோ சொல்லுவான், நீங்க எம்பையருக்கு போறது அந்த அளவுக்கு ஈஸியான காரியமா இருக்காது. ஆஸ்போஃபலை ரீச் பண்றதும் அவ்வளவு ஈஸி கிடையாது. அது இருந்தாலும் நீங்க இப்ப இந்த 2 ஸ்வாட் சேல யூஸ் பண்றீங்கல்ல, அதுவுமே இப்பதான் நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை கொடுக்கும். ஆனாலும் நீங்க கண்டிப்பா எல்லாத்தையும் பண்ணி முடிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ நீங்க வெற்றியோட திரும்பி வாங்க, நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நான் சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன். இந்த 20 நாள் நம்ம கிரிட் இங்க இருந்து அந்த எம்பையர் போறதுக்கு 20 நாள் ஆகும். இந்த 20 நாள்ல தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே போய் கரெக்டா அந்த எம்பையரி ஒரு கை பாத்துருவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம கிரிட் கிளம்புறா. நம்ம கிரிட்டுக்கு கஷ்டம் கிடையாது. அந்த ஆஸ்போஃபல்ல நம்ம கிரிட் நெருங்காம தடுக்கிறதுக்கு அந்த எம்பையர் தான் கஷ்டப்பட போறானுங்கன்றது அப்புறமா தான் தெரிய வரும். இப்ப நம்ம கிரிட் இன்னொரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கும் போது இந்த டெசர்ட் இருக்குல்ல, இந்த ரைடனோட அந்த மொத்த டெசர்ட், இதுலயே இன்னொரு ஒரு சைட் உல் ட்ரைப்னு ஒருத்தவங்க இருப்பானுங்க. இந்த உல் ட்ரைப் அந்த சகாரான் எம்பையர்ல இருந்து ஓடி வந்தக்கூடிய ஒரு ட்ரைப். ஆக்சுவலா இந்த சகாரான் எம்பையர்ல இருக்கிற அந்த டைரனி பிடிக்காம அங்க இருந்து ஓடி வந்துட்டாங்க. ஆனா இவங்க தனியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த சகாரான் எம்பையருக்கு அது பிடிக்காது. நீங்க எப்படி எங்க இடத்தை விட்டுட்டு நீங்க எட்டல் கிங்டம்க்கு போகலாம், அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம், மொத்தமா உங்களை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு இவனுங்க ஒயிட் வுல்ஃப் கில்டுன்னு ஒருத்தவனுங்களை அனுப்பிச்சு வைப்பானுங்க. இப்ப இந்த கில்டு இவங்க மொத்த பேரையும் கொல்றதுக்காக வந்திருக்காங்க. அந்த உல் ட்ரைபையும் கண்டுபிடிச்சிருவானுங்க. இந்த ஒயிட் வுல்ஃப் கில்டு இருக்கானுங்களா, இவங்களோட மாஸ்டர் பேரு வெராடின். இவன் அந்த இடத்துல பேரனா இருக்கான். அதே மாதிரி நம்ம இவளின் லாவல் மாதிரி இவனும் 10 ரூக்கீஸ்ல ஒரு ஆளு. சோ இவன் எதுக்காக இந்த விஷயம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, இந்த உல் ட்ரைப்ல இருக்கிற ஒவ்வொருத்தரை கொன்னாலும் கான்ட்ரிபியூஷன் தரதா அந்த சகாரான் எம்பையர்ல இருக்கிற ஆளுங்க சொல்லியிருப்பாங்க. சோ கான்ட்ரிபியூஷன் கிடைச்சா மட்டும் தான் இவங்களால ரேங்கிங்ல மேல போக முடியும். சோ பேரன்ல இருந்து ஒரு விஸ்கவுண்ட் ரேங்க்கு போறதுக்கு இது கரெக்டான வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்திருக்கான். கூட இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பாவம் மாதிரி தோணும். ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்களும் மனுஷங்க தான், அவங்களும் வாழணும் தான் ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை கொல்லணுமா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அந்த கிக்கி கேப்பா, அவ ஒரு ஸ்னைப்பர். ஆனா நம்ம வெராடினுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாரும் என்பிசிஸ கொல்றதுக்காக தான் இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. அதனால நம்ம அவங்களை கொல்லதான் போறோம், அந்த வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் மொத்தமா போய் அட்டாக் பண்ண போவாங்க. உல் ட்ரைப்ல இருக்கவங்க எல்லாருமே சாதாரண ஆளுங்க. அவங்கள்ட்ட பெருசா மேஜிக் வெப்பன்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால இவங்க யாரையும் தடுக்க முடியாம அப்பாவியா எல்லாரும் சாக ஆரம்பிப்பாங்க. அவங்க யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அந்த நேரத்துல கரெக்டா திடீர்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு அட்டாக் வரும். அந்த அட்டாக் பட்டதுக்கே ஒரு 4 பிளேயர் ஒரே நேரத்துல காலியாவாங்க. இதை பார்த்தது வெராடினுக்கு கொஞ்சம் ஷாக். ஏன்னா இறந்து போனவங்களோட சேர்த்து இங்க வந்து அந்த எல்லாரும் இருக்காங்கல்ல, இந்த கில்ட சேர்ந்தவங்க, இவங்க எல்லாருமே லெவல் 200க்கு மேல இருக்கிறவங்க. அப்படி இருக்கிற அந்த 4 பேரை வெறும் ஒரே அட்டாக்ல காலி பண்ணணும்னா அவன் கண்டிப்பா ஒரு யூசரா தான் இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான யூசரா இருக்கணும் அப்படின்னு இந்த வெராடினுக்கு புரிஞ்சிடும். டக்குன்னு கிக்கிக்கு உத்தரவு போடுவான். போட்ட உடனே அந்த கிக்கி ஸ்னைப்பிங் பண்ணுவா. அங்க இருந்து ஒரு ஸ்னைப் ஷாட் நேரா வந்து எவன் பண்ணானோ அவன் மேல படும். ஆனா அது பட்ட உடனே அவனுக்கு பெருசா எந்த டேமேஜ் இருக்காது. இப்ப அந்த ஒரு ஆளு சொல்ல ஆரம்பா, ஓ ஸ்னைப்பர்லாம் வச்சிருக்கீங்களா, பரவாயில்லையே, நானும் இந்த வழியா கிராஸ் ஆயிட்டு இருந்தேன், போகும்போது இப்படி ஒரு quest வரும் அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கல, இந்த உல் ட்ரைபை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க எல்லாரும் கேவலமான ஒரு விஷயத்த பண்றீங்கன்னு உங்களுக்கு தோணல? அப்பாவி மக்களை போய் கொள்றீங்க, உங்களுக்கு பவர் இருக்குன்னா அதுக்காக நீங்க எல்லாரையும் கொண்டுலாம் நினைக்கிறீங்களா? பவரை இந்த மாதிரி தப்பா யூஸ் பண்றது அநியாயம்னு உங்களுக்கு தோணல? இவங்க எல்லாரையும் காப்பாத்தி நான் என்னோட இடத்துல சேர்க்க போறேன். ஏன்னா என்னோட இடத்துல நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. என்னோட சிட்டியை நான் டெவலப் பண்ணணும்ல, அதுக்கு இந்த quest கரெக்டான ஒரு quest-ஆ இருக்கும். இப்ப உண்மையான அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸா ஒரு தடவையாவது நடந்துக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கு. அதனால இவங்க எல்லாரும் காப்பாத்தலாமா? இப்ப முடிஞ்ச சண்டைக்கு வாங்கன்னு எல்லார்கிட்டையும் கூப்பிடுவான் நம்ம கிரிட். இப்ப இதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த ரைடான் இருக்குல்ல, இந்த ரைடான்ல தன்னோட இன்வென்டரியோட ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிட்ட காரணத்தினால ஏதாவது ஒரு சில ஐட்டம்ஸை இந்த சிட்டியில வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரே சிட்டியான ரைடானுக்கு ஒரு முக்கியமான பிளேயர் வருவான். அவன் யார் அப்படின்னா த ஸ்கை அபவ் த ஸ்கை, நம்பர் 1 யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல இருக்கிற ஆளு த கிராவுகல் உள்ள என்ட்ரி கொடுத்த உடனே அந்த இடத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த இடத்த நல்லாவே டெவலப் பண்ணிருக்காங்களே, இந்த இடத்துல இவ்வளவு பசுமையா மாத்த முடியும்ன்றத நானே இப்பதான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவானா. டக்குனு இந்த இடத்த பசுமையா மாத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கார்ல, அவரு பின்னாடி வந்து நிப்பாரு. நான் டியூக் கிரீட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உன்ன மாதிரியான ஸ்ட்ராங்கான ஆளுங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன். உண்மையிலேயே அந்த டியூக் கிரீட ஃபாலோ பண்ணா இந்த அளவுக்கு ஆளுங்களை பார்க்க முடியும்னு எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு.
ஆனா இப்போ உன்ன மாதிரியான ஆளை பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். வேற யாரும் இல்ல, நம்ம பியாரோ. இப்ப அந்த உல்ட்ரை போட்ட இடத்துல அந்த சண்டை ஆரம்பிச்சிடும். நம்ம கிரிட்டை எதிர்த்து அவனுங்க எல்லாரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம கிரிட் அவனுங்க எல்லாரையும் ஒரே இடத்துல தடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆக்சுவலா இந்த வெராடின் இருக்கால, அவனுக்கு நம்ம கிரிட்டை பார்த்த உடனே அவன் யாருன்றது தெரியாது. இவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மொத்தமா அப்நார்மல் ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடிய அட்டாக்ஸ் எல்லாத்தையும் ஒரேடியா பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. மொத்தமா சேர்த்து பண்ணுவானுங்க. ஆனா எல்லாத்தையும் நம்மால் ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்போதே நம்ம கிரிட் சொல்லுவான், என்ன முடிஞ்சுச்சா? இருந்தாலும் என்னோட டிபிடி ஸ்டாட் 1500க்கு மேல இருக்கு. அப்படி இருக்கிறப்ப என்னோட பிரசன்ஸ்ல நீங்க எப்படி நிக்கிறீங்க? என்னோட பிரசன்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்ட உடனே டக்குன்னு அவனுங்க எல்லாருமே ஸ்டன் ஆயிருவானுங்க. அவன் பார்த்த பார்வைக்கே இவனுங்க எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டானுங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஒருத்தரால பண்ண முடியும்னா கண்டிப்பா அவ ஒரு ஹிடன் கிளாஸ்ல இருக்கிற ஹை லெவல் யூசரா இருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஒரு யூசர் எங்க இருந்து வந்தா அப்படின்னு சொல்லி நம்ம வெராடின் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப நம்ம கிரிட் இவங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுப்பா. ஒண்ணு தன்னோட கையால சாகிறது, இல்ல தான் அடிக்கிற அடியில இவனுங்க எல்லாரும் உயிருக்கு போராட ஒரு நிலைமையில இருக்கும் போது அந்த உல்ட்ரை போட ஆளுங்க கையால சாகிறது. எது வேணும்ன்றத நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சண்டையை ஆரம்பா. ஃபர்ஸ்ட் பேக்மோட ஸ்வாட் டான்ஸ் டிரான்செண்டன்ட் லிங்க். இதை ஆக்டிவேட் பண்ண உடனே சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் வரிசையா சாக ஆரம்பிச்சிருவானுங்க. ரொம்ப தூரத்துல ஒரு ஸ்னைப்பர் இருந்தாலே அவளும் இந்த அட்டாக்ல மாட்டி செத்துருவா. இப்ப மிச்சம் அந்த வெராடின் மட்டும் தான் இருப்பான். இந்த வெராடின் உடனே சொல்லுவான், நீ கிக்கியே தோக்கடிச்சியா? இந்த கிக்கியும் 10 rupeesல ஒரு ஆளு. நான் இன்டர்நேஷனல் காம்படிஷனை சுத்தமா ஃபாலோ பண்ணவே இல்லை. ஏன்னா எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் உன்னை பத்தின நியூஸ் தான் எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருந்துச்சு. அப்ப நீ தான் அந்த கிரிட்டா இருக்கணும். நீ எவ்வளவு பெரிய ஆளா எவ்வளவு ஃபேமஸான ஆளா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா என்ன எதிர்த்து இந்த கிரேட் வெராடினை எடுத்து உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ வெறும் சாதாரண ஒரு கிங்டம்ல இருக்கிற ஒரு சாதாரண ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு டியூக். ஆனா நான் சகாரன் எம்பையரை சேர்ந்த பேரன். நீ எம்பையரே எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? எம்பையரோட பவரை உன்னால தாங்க முடியும் நினைக்கிறியா? என்ன அது யாராலையும் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட நெக்ரோமான்சர் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி சுத்தி இறந்து கிடந்தவங்க எல்லாரையுமே திருப்பி எழுப்பிடுவான். இப்ப இறந்து போன அந்த பிளேயர்ஸ் எல்லாரும் திருப்பி எந்திரிச்சு வந்து அவங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இப்ப இந்த டெட் பாடிஸ் இவங்களை அடிக்குது இல்ல, நம்ம கிரிட் மேல பெருசாலாம் டேமேஜ் பண்ணாது. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரிஜினல் பாடிஸோட ஸ்கில் அளவுக்கு இதுங்களோட பவர் இருக்காது. இருந்தாலும் இதுங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வெராடினை பாத்துக்கிறோம் அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனமான காரியமா இருக்கும்ல. சோ அந்த ஒரு காரணத்தினால நம்ம கிரிட் அடுத்த ஆளை கூப்பிடுவான். நீ உள்ளவா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அடுத்து இந்த அட்டாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்கில்ஸ் அது எல்லாமே ஒரு மாதிரி அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். என்னாச்சு அப்படின்னு வெராடின் பாத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த ஸ்கில் எல்லாம் அப்சர்வ் ஆகி நேரடியா திருப்பி அந்த யூசர்ஸ் மேலே வந்து படும். அந்த டெட் பாடிஸ் மேல திருப்பி வந்து அந்த ஸ்கில் பட ஆரம்பிச்சிடும். என்னன்னு பார்த்தா நம்ம கிரிட் தான் கரெக்டான டைம்ல ரிவால்வை யூஸ் பண்ணிருப்பான். ரிவால்வை வச்சுதான் எல்லாத்தையும் திருப்பி விட்டுருப்பா. இதை திருப்பி விட்டா அடுத்த செகண்ட் இந்த வெராடினுக்கு பின்னாடி வந்துருவா. இந்த வெராடின் உடனே அதை பார்த்துட்டு, ஓஹோ அங்க அந்த திருப்பி விட்டுட்டு திருப்பி ஏன் பின்னாடி வரணும்னு நினைக்கிறியா? நீ என்னதான் என்னை இந்த மாதிரி கார்னர் பண்ணணும்ன்ற நினைச்சாலும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் உன்னை பார்த்துட்டேனாலே அப்போ உன்னோட கதை முடிஞ்சிடும். இப்போ உன்னை அட்டாக் பண்றேன்னு பாருன்னு இந்த வெராடின் கையை நீட்டுவானா டக்கு நம்ம கிரேட் முன்னாடி வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டு போயிடுவான். இதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி என்ன அட்டாக் பண்ணா? இப்பதான் பின்னாடி போனா அதுக்குள்ளே முன்னாடி வந்துட்டானா என்ன அப்படின்னு சொல்லி அவன் பார்க்கும்போது அப்பதான் அவனுக்கு தெரிய வரும், அங்க 2 கிரிட் இருப்பாங்க. ஒன்னு நம்ம கிரிட், இன்னொன்னு நம்ம ராண்டி. இப்ப அந்த வெராடினுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா வெராடினுக்கு கிரிட் உண்மையிலே எப்படி இருப்பான்றது தெரியாது. இப்ப வேற க்ளோன் ஸ்கில்ல பாத்துட்டானா, இதை பார்த்த உடனே இது கண்டிப்பா அசாசின்ஸால மட்டும் தான் யூஸ் பண்ண முடிஞ்ச ஒரு ஸ்கில். சோ இவன் ஒரு அசாசினா இருப்பானோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அசாசினா இருந்தாலும் கண்டிப்பா நம்பர் 1 அசாசினா தான் இருக்கணும். அப்பதான் அவங்களால இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்ப ஃபேக்கரா இருப்பானோ, ஃபேக்கரும் யாரு அப்படின்றது தனக்கு தெரியாது. ஒருவேளை இவன் தான் ஃபேக்கரா இருப்பானோ, இவன் யாரா இருப்பான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு மாதிரி மூளை குழம்ப ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல நம்ம கிரிட் டக்குன்னு ராண்டியை பார்த்து சொல்லுவான், ஆக்சுவலா உன்னை இந்த மாதிரி ஃபைட்ல ஈடுபடுத்தணும் அப்படின்றது என்னோட எண்ணம் கிடையாது. இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ராண்டிக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்டை காப்பாத்தணும்னா எல்லாமே ஓகே தான் சொல்லிட்டு ராண்டியும் களத்துல இறங்கிடும். இருந்தாலும் 2 பேரை பார்த்தா கூட இந்த வெராடின் அப்படியெல்லாம் நம்பிக்கையை கைவிட்ட மாட்டான். அதுக்கான காரணம் என்னன்னா, ராண்டி இப்போ ஒரு அடி அடிச்சுச்சுல, அந்த அடி அவனோட 20% ஹெல்த் தான் எடுத்திருக்கு. சோ இந்த மாதிரி குளோனே 20% ஹெல்த் தான் எடுக்குது அப்படின்னா அந்த ஒரிஜினல் யூசர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டான். இவனை தன்னால கண்டிப்பா சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வெராடின் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இதுக்கான காரணம் என்னன்னா, இது நம்ம ராண்டியோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆக்சுவலா நம்ம ராண்டி கிரிட்டோட 30%ல இருக்கும். சோ ராண்டி ஒரு அட்டாக் பண்ணுதுன்னா அது கண்டிப்பா ஃபேட்டலான அட்டாக்கா தான் இருக்கும். இருந்தாலும் கூட ராண்டி இந்த அளவுக்கு கம்மியான ஒரு பவர்ல இருக்கிற அட்டாக்க கொடுத்ததுக்கான காரணம் ராண்டியும் அவனோட பவரை செக் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சுச்சு. சோ இத்தனை வருஷம் அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அது பேக்மாவா சண்டை போட்டிருக்கல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்க யூஸ் பண்ணுது. இருந்தாலும் இது தெரியாத அந்த பைத்தியக்கார பையன் வெராடின் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவானா, நீங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி, நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ, நீ கிரிட்டா இரு இல்ல ஃபேக்கரா இரு இல்ல எவனா வேணாலும் இரு, ஆனா என்னை எதிர்த்து உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா என் பின்னாடி ஒரு படையே இருக்குன்னு சொல்லி டக்குனு இன்னொருத்தனோட ஒரு பெரிய ஸ்கில்லை யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ண உடனே இருக்கக்கூடிய எல்லாரையும் எழுப்பி விட்டுருவான். செத்து போனவங்க எல்லாரையும், அந்த உள் டைப்ல செத்து இருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் எழுப்பி விட்டுருவான். இதை பார்த்தது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப கோவம் வரும். நம்ம ராண்டி சண்டை போடுறதுக்காக போகும்போது அப்ப நம்ம கிரிட் சொல்லுவா, வேணா ராண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொல்ல தேவையில்ல, அங்க யாரெல்லாம் ஆயுதம் வச்சிருக்காங்களோ அவங்கள மட்டும் அட்டாக் பண்ணு. ஏன்னா அந்த உள் ட்ரைப் மக்கள் என்னதான் செத்து போனாலும் அவங்க திருப்பி சஃபர் ஆகக்கூடாது. இறந்து போய் கூட அவங்க பாடி இந்த மாதிரி சஃபர் ஆகக்கூடாது. அந்த தண்டனையை நம்ம கையாலே நம்ம கொடுத்துடக்கூடாது. அதனால அவங்க எல்லாரையும் எப்படியாவது நம்ம பாதுகாக்கணும்.
இந்த மாதிரியான ஆட்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மாதிரி என்பிசிஸ் டூலா பாக்குறவங்க இவங்க யாரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், இவனையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் ராண்டி கூட சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பா. ஃபர்ஸ்ட் ராண்டி கிட்ட மிச்சம் இருக்கிற ஆளுங்களை பாத்துக்க சொல்லிட்டு நம்ம கிரிட் டைரக்டா வெராடின் அட்டாக் பண்றதுக்காக போவான். இருந்தாலும் இந்த வெராடின் அதை எதிர்பார்த்திருப்பான். டக்கு நம்ம கிரிட் வரான்னு தெரிஞ்ச உடனே ஒரு பெரிய ஸ்கில்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பான். நம்ம கிரிட் பக்கத்துல வந்ததும் சைடுல இருந்து ஒரு பெரிய ப்ளோ படும். நம்ம கிரிட் இதை கவனிக்காம போயிட்டு எப்படியா பிளாக் பண்ணிருவான். இருந்தாலும் இம்பாக்ட்னால நம்ம கிரிட் ரொம்ப தூரம் தள்ளி போய் விழுந்துருவான். என்னன்னு சொல்லி நம்ம கிரிட் பார்க்கும்போது அப்பதான் நம்ம கிரிட் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய டீமன் வந்து நிக்கும். இது டெனாட்டாலியன் அப்படின்னு சொல்லப்படுற 25 கிரேட் டீமான்ஸ்ல ஒண்ணு. அதோட ஒரு போர்டை வச்சு அதோட ஒரு பவரை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கான். ஃபுல் பவர் கிடையாது, ஒரு கொஞ்சம் பவர். அந்த பவர் மட்டும் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கா. இதை வச்சதுக்கே அந்த வெராடின் ரொம்ப ஓவரா பேச ஆரம்பிச்சிருவா. இப்ப அந்த டெனாட்டாலியனுமே அடிக்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு அடியுமே நம்ம கிரிட்டுக்கு அதிகப்படியான பிசிக்கல் டேமேஜ் கொடுக்கும். நம்ம கிரிட் நினைச்சதை விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரா தான் இருக்கு. நம்ம கிரிட்டும் தன்னோட ஐடென்டிட்டியை முடிஞ்ச அளவுக்கு அவன் எப்படியாவது ஹைட் பண்ணும் தான் யோசிக்கிறான். அதே மாதிரி இங்க இருந்து அவன் திருப்பி அந்த கிங்டம்க்கு போய், அதாவது எம்பையருக்கு போய் சேர்ற அந்த நாள் இருக்குல்ல, அது ரொம்ப தூரத்துல இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினால போறதுக்குள்ள தன்னோட ஸ்ட்ரென்த் மொத்தத்தை யூஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். ஆனா இப்ப வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துல இந்த டெனாட்டாலியன் டக்குனு ஒரு பெரிய அட்டாக்க யூஸ் பண்ணும். அதை யூஸ் பண்ண உடனே இந்த வெராடின் உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவா. பாத்தியா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல, இப்ப என்ன பண்ண போற, என்னை எதிர்த்து யாரால நிக்க முடியாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி கேவலமான சிரிப்பை கேட்ட உடனே கேவலமா சிரிக்கிறத முதல்ல நிப்பாட்டு, என்ன நான் உடனே தோத்து போயிருவேன் நினைச்சியா, இந்த மாதிரியான ஒரு எலும்பு கூடு என்ன பண்ணிட போகுது, நான் இதை விட பெரிய பெரிய டீமன்ஸை பார்த்தவன், இதெல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. இப்ப நம்ம கிரிட் மொத்தமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஃபுல் ஃபார்ம்ல வந்து நிப்பான். கையில ஃபெயிலியரையும் எடுத்துட்டு வந்துருவான். இதை பார்த்த உடனே அந்த வெராடினுக்கு ஒண்ணுமே புரியாது. நீ எப்படி உயிரோட வந்தா, இந்த அடி கண்டிப்பா நிறைய டேமேஜ் கொடுத்துருக்கணுமே, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு சில இந்த கிரேட் டீமன்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரியும். எல்காவ்னு சொல்லி ஒரு மான்ஸ்டர் நானும் ஃபேஸ் பண்ணேன் தான். ஆனா அது கூட கம்பேர் பண்ணும்போது இந்த எலும்பு என்ன ஒண்ணும் பண்ணாது. இத இப்பவே நான் உடைச்சு காட்டுறேன். ஸ்பாக்மா ஸ்வாட் டான்ஸ் பீனக்கல்ல யூஸ் பண்ணுவா. இப்ப இந்த ஒரு அட்டாக் அதை திருப்பி போட்டு சுத்தி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் ரைடன் இருக்குல்ல, ரைடன்ல நம்ம பியாரோவை பார்த்த உடனே நம்ம கிராவுகளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு என்பிசி தன்னை எதுக்காக தடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ள போகணும்னு வந்திருக்கேன், நான் சிட்டிக்குள்ள மட்டும் போறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா நம்ம பியாரோ அந்த மாதிரியான அனுமதியை கொடுக்க மாட்டான். நம்ம பியாரோ உடனே சொல்லுவான், உன்னோட ஃபுட் ஒர்க் டெக்னிக்கை பார்த்தா நீ சாதாரண ஆள் மாதிரி தெரியலையே, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே கிராவுகளுக்கு இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா தன்னோட ஃபுட் ஒர்க் டெக்னிக்கை ஒருத்தரால பார்க்க முடியுதா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆளா. இருந்தாலும் இவர்கிட்ட பிரச்சனை வச்சுக்க தேவையில்ல, ஏன்னா என்ன இருந்தாலும் என்பிசி கிட்ட பிரச்சனை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் நினைப்பான். ஆனா நம்ம பியாரோ அப்படி எல்லாம் விட்டுற மாட்டான். கரெக்டா நம்ம பியாரோ நான் அப்படின்னு சொல்ல வரும்போது, மிஸ்டர் பியாரோ சார் எங்க இருக்கீங்க சார், சீக்கிரம் வாங்க, பொட்டேட்டோ எல்லாம் சீக்கிரம் காலியா போகுது, வந்து உங்களோட பங்கு எடுத்துட்டு போயிருங்க அப்படின்பாங்க. டேய் நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்னு உனக்கு புரியல, அந்த பக்கமா போடா, அப்புறமா வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் திருப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் யாருன்னா அப்படின்னு. சார் சார் சீக்கிரம் வாங்க சார், பிளாண்டு நீங்க வந்து பொட்டேட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓட பாக்குறான், நீங்க வந்து அந்த பொட்டேட்டோ வாங்க முடியும், உங்களோட பங்கு போயிரு சார், சீக்கிரம் வாங்க சார் கூப்பிடுவானுங்க. டேய் நான் தான் சொல்றேன் இல்ல, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன்னு, போங்கடா இல்ல உங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை மிரட்ட உடனே அவனுங்களும் போயிருவானுங்க. அப்போ உடனே நம்ம கிராவுகளும் சாரி உங்களுக்கு ஏதோ வேலை இருக்க போல, நீங்க போய் பாருங்க, நான் ஸ்டோருக்கு மட்டும் போயிட்டு அப்படியே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போலாம் நினைக்கும் போது டக்கு நம்ம பியாரோ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம கிராவுகள் கரெக்டா அந்த அட்டாக்கை தடுத்துருவான். இப்போ உடனே கிராவுகள் கேட்பா, என்னது எதுக்காக என்ன அட்டாக் பண்றீங்க அப்படின்னு. நான் அப்பவே நினைச்சேன், அந்த ஃபுட் ஒர்க்க பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சு. அப்போ உடனே நம்ம பியாரவும் சொல்லுவாரு, எனக்கு சுத்தி வளைக்கலாம் விருப்பம் இல்ல, நான் டைரக்டாவே உங்ககிட்ட சொல்றேன், எனக்கு இங்க டியூவல் பண்றதுக்கு ஒரு ஆள் இருந்தாரு, அவர் ஒருத்தவர் தான் என் கூட நல்லாவே டியூவல் பண்ணுவாரு, ஆனா அவர் இப்ப இங்க இல்ல, அவர் ஒரு முக்கியமான வேலையா வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காரு, அவர் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணும்ல, அதனால எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, அந்த போரை போக்கணும்னா அதுக்கு எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்ல, ஒரு டியூவல் பார்ட்னர், அதனாலதான் ஒன்ன கேக்குறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சில வேலைகள் இருக்கு, அந்த வேலைகள் எல்லாத்தையும் நான் பார்க்கணும்னா நான் இப்பவே உன்கிட்ட சொல்லிக்கிறேன், நீ என்ன தோக்கடிக்காம ரைடனுக்குள்ள போகவே முடியாது, அதனால முடிஞ்சா என்னை எதிர்த்து சண்டை போடுன்னு கூப்பிடுவாரு. இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்ப கிராவுகளுக்கும் பியாரோக்குமான சண்டை ஆரம்பிச்சிருச்சுல. இந்த ஒரு சண்டையில ஆரம்பத்துல ரெண்டு பேருமே இன்னும் எதுவுமே காட்டவே இல்ல. நம்ம கிராவுகள் அவனோட பியாரோட அட்டாக்ஸ் எல்லாத்துல இருந்துமே தப்பிச்சான். அதுக்கு அவனோட ஸ்கில்ஸ் தான் முக்கியமான காரணம். ஆனா கரெக்டா நம்ம பியாரோ திருப்பி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே அப்ப நம்ம கிராவுகளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம பியாரோ யூஸ் பண்றது எல்லாமே வெறும் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான். ஆனா அந்த ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸையே மொத்தமா தன்னோட கீயால கோட் பண்ணி அது மூலமா அட்டாக் பண்றாரு. அந்த ஒரு காரணத்தினால அதை தடுக்கிறதுக்காக தன்னோட ஸ்வாடையே அவன் வெளில எடுக்க வேண்டியதா போச்சு. இப்ப அவன் எடுத்த ஸ்வாட் இருக்குல்ல, இதோட பேரு ஒயிட் ஃபேங். இது ஒரு கிரேட் டீமனோட ஸ்வாட், அவனோட ஃபேவரட்டான வெப்பன். அந்த மாதிரியான ஒரு ஸ்வாட் தான் நம்ம கிராவுகள் யூஸ் பண்றான். இப்ப அதை பிளாக் பண்ண உடனே நம்ம கிராவுகள் சொல்லுவான், தேவையே இல்லாம அமைதியா போற ஒருத்தன்ட்ட நீங்க பிரச்சனை பண்றீங்க, இதுக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அப்படின்னு. அப்படியா
வர்த்தால அப்புறமா பட்டுக்கலாம், முடிஞ்சா இதை எதிர்த்து பாருன்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அவனோட ஸ்வாட லாக் பண்ணிடுவாரு. ஆனா லாக் பண்ண அடுத்த செகண்ட் அந்த ஸ்வாட வெளில எடுத்து அவரே அட்டாக் பண்றதுக்காக ஸ்லாஷ் பண்ணுவா. ஆனா நம்ம பியாரோ அந்த ஒரு அட்டாக்ல இருந்து தப்பிச்சது மட்டும் கிடையாது, டக்குனு தன்னோட இன்னொரு வெப்பனை வச்சு மொத்தமா ஸ்வாட் கீயை வச்சு ஒரு பெரிய அட்டாக்க கொடுப்பாரு. இதுல இருந்து நம்ம கிராவல் ஜம்ப் பண்ணி தப்பிச்ச உடனே இப்ப நம்ம பியாரோ சொல்லுவாரு, நான் ஸ்வாட் செயின்டா மாறணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளு, அந்த ஒரு காரணத்தால உன்னை அபிஷியலா சேலஞ்ச் பண்ற ஒரு டியூவலுக்கு அப்படின்னு. இப்ப நம்ம கிராவல் இருக்கால, அவனுக்குமே ஸ்வாட் செயின்டா மாறணும் ஒரு ஆசை தான். ஏன்னா அவனுக்கு மொத்தமா ஸ்ட்ராங்கஸ்டா மாறணும், அதுக்கு ஸ்வாட் செயின்ட் தான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனா இந்த ஸ்வாட் செயின்ட் கேண்டிடேட் அப்படின்ற டைட்டில் அவனுக்கு கிடைச்சும் கூட அதுல இருக்கிற அந்த 5 ஸ்டேஜஸ் அவனால கிளியர் பண்ண முடியாம இருக்கு. ரொம்ப நாளாவே 3வது ஸ்டேஜ்லயே அவன் மாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேல அவனால போகவே முடியல. இது மிச்சம் இருக்கிற 2 ஸ்டேஜையும் கிளியர் பண்ணாதான் அவனால ஸ்வாட் செயின்டாவே மாற முடியும். சோ அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு ஸ்வாட் செயின்டா மாறணும்னா அதுக்கு ஒருத்தவங்க அவங்களோட எல்லாத்தையும் கொடுக்கணும், எல்லா ஹார்ட் ஒர்க்ஸையும் போடணும். ஒரு சாதாரண ஃபார்மர்லாம் அதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கிராவலுக்கு கோவம் வந்துரும். ரொம்ப வேகமா மெட்டியர் ஸ்வாட்னு ஒரு அட்டாக் வச்சு வேகமா ஸ்டாப் பண்றதுக்காக அப்படியே சார்ஜ் பண்ணிட்டு வருவான். அதை பார்த்த உடனே நம்ம பியாரோவும் டக்குன்னு தன்னோட ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ல ஸ்வாட் கீயை வச்சு உடனே அந்த ஸ்வாட தடுத்துருவாரு. இப்ப நம்ம கிராவல் யோசிப்பான், வெறும் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட் வச்சு மட்டும் இவர் எப்படி தடுக்கிறாரு? இதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருப்பாரோ, ஒருவேளை இவர் சாதாரண ஃபார்மர் கிடையாதோ, சண்டை போட தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபார்மரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அப்ப அந்த நேரத்துல நம்ம பியாரோ இருக்கார்ல, டக்குன்னு தன்னோட ஸ்பீட் அதிகப்படுத்துவாரு. நம்ம கிராவலுக்கு பின்னாடி போயிருவாரு. இந்த அளவுக்கு அதிகமான ஸ்பீட் இருக்குன்னா அப்ப இவர் வெறும் ஃபார்மர் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்பவே புரிஞ்சிடும். அப்ப நம்ம பியாரோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரப்ப அந்த அட்டாக்கு டக்குன்னு ரியாக்ட் ஆகி திரும்பாம டக்குன்னு அந்த அட்டாக்க தடுத்துருவான். அந்த அட்டாக் எந்த பக்கம் வருது அப்படின்றத அவன் ப்ரெடிக்ட் பண்ணிருவான். இப்ப நம்ம கிராவலுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடும், இவர் சாதாரண ஆள் கிடையாது, கண்டிப்பா ஏதோ ஒரு ரெக்லூசிவான மாஸ்டர் தான். இருந்தாலும் நான் சண்டை போடுறதுக்காகவே வரலையே, இந்த சண்டையை தான் எதுக்காக போடணும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா ஆரம்பத்துல அவன் சண்டை போடவே வரல, இந்த பியாரோ தான் வம்படியா அந்த சண்டைக்குள்ள இழுத்தாரு. இப்ப நம்ம பியாரோ இருக்கார்ல, அவருக்கும் இது பார்த்த உடனே ஆர்வம் கூட ஆரம்பிச்சிடும். பார்க்காம தடுக்கிறான் அப்படின்னா இவன் நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, ரொம்ப பொட்டன்ஷியல் அதிகமா வச்சிருக்கான்னு சொல்லி உடனே சண்டை போட வருவாரா? அப்ப நம்ம கிராவல் சலச்சவன் கிடையாதுல, கரெக்டா உடனே திரும்பி அவரை ஸ்லாஷ் பண்ணுவா. நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு, இதுல லைட்டா அவரோட தலையில கீறிட்டு போயிடும். ஆக்சுவலா இந்த கிராவல் இருக்கால, அவனுக்கு அதிகப்படியான ஒரு கண்ட்ரோல் இருக்கு, ஒரு ஜீனியஸான பிரெயின். எக்ஸாக்ட்டா ஆப்போனன்ட் என்ன அட்டாக் பேட்டர்ன்ல சண்டை போடுவாங்க அப்படின்றத அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரியான கவுண்டர்ஸை அப்பவே யோசிச்சு தன்னோட ஸ்கில்ஸை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு. நம்ம கிரிட்டுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஆப்போசிட் மாதிரியான ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கிரிட் பெருசான அனலைஸ் எல்லாம் பண்ண மாட்டான், அடியா வாங்கிடுவோம், டேமேஜ் போனா போயிட்டு போகுது, வந்துட்டு அதுக்கப்புறம் ஆப்போனன்ட்டை நான் அடிப்பேன், கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம சண்டை போடுவேன் நினைக்கிற ஒரு ஆளு. ஆனா கிராவல் அப்படி கிடையாது, பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பிளானை இம்ப்ரூவ் பண்ணி கரெக்ட்டா ஆப்போனன்ட்டை பெர்ஃபெக்ட்டா டிஸ்ட்ராய் பண்ணனும்னு நினைக்கிறாரு. சோ இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா ரெண்டு பேருமே ஜெயிக்கணும்னு சண்டை போடுறவங்க. இப்போ நம்ம கிராவல் சொல்லுவான், உங்களோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ஓரளவு நல்லா தான் இருக்கு, ஆனா நீங்க வெறும் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்டை வச்சு மட்டும் உங்களால ஸ்வாட் செயின்டா மாறிட முடியாது, நீங்க ரொம்ப லேக் ஆகுறீங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே நம்ம பியாரோவுக்கு தான் சீரியஸா எடுத்துக்கலையோ, இந்த சண்டையை கொஞ்சம் சும்மா சாவாசமா எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும். உடனே தன்னோட ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்டை போட்டுட்டு ஸ்வாட் எடுக்கணும்னு முடிவு பண்ணுவாரு. இப்போ உடனே சொல்லுவாரு, நீ இவ்வளவு சொல்லிட்டீல, அதனால நான் இதை சீரியஸா எடுத்துக்கிறேன், நான் இப்ப திருப்பி அபிஷியலா சேலஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட ஸ்வாட் எடுத்துருவாரு. இப்ப பியர்லெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை யூஸ் பண்ண போறாரு. அவர் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண வர அட்டாக்கே எக்ஸ்ட்ரீமான ஃபாஸ்டான ஸ்டாப்ஸ் தான், ரொம்ப வேகமா நம்ம கிராவலை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்மால எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையுமே கவுண்டர் பண்ணுவான். இவன் கவுண்டர் பண்றான்றது தெரிஞ்ச உடனே டிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணல, அதனால பக்கத்துல போவாரு. அவர் பக்கத்துல போன உடனே நம்ம கிராவலுக்கு தெரிஞ்சிடும், இந்த தூரத்துல இருந்தா நம்மளால அட்டாக் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும்னு தன்னோட ஒயிட் லைட் ஸ்டெப்ஸ்ன்ற ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைப்பான். ஆனா அவன் ஆக்டிவேட் பண்றதுக்குள்ள நம்ம பியாரோ அதை சுதாரிச்சுக்கிட்டு உடனே தன்னோட பியர்லெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஃபார்மா யூஸ் பண்ணுவாரு. இதை ஆக்டிவேட் பண்ண உடனே சுத்தி ஸ்வாட்டியா வந்துருமா, நம்ம கிராவலால அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. இப்ப தன்னால எஸ்கேப் ஆக முடியாதுன்றத புரிஞ்சுக்கிடுவான். உடனே அதை கவுண்டர் பண்ணல, அதுக்கு தன்னோட இன்னொரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவா, ஸ்ட்ராம் ஸ்வாட். இப்ப இந்த அட்டாக்கை வச்சு டைரக்டா ஃபேஸ் பண்ண முடிவு பண்ணிடுவா. டைரக்டா அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மை ஃபேஸ் பண்ணுவா, அதை கொலெக்ட் பண்ணி எப்படியோ கேன்சல் பண்ணிடுவா. ஆனா இங்க இவ்வளவு அமுழித்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மிச்ச ஃபார்மர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் இது ஏதோ பொருட்காட்சி பாக்குற மாதிரி அவங்க பாட்டுக்கு கண்காட்சி பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பெருசா கவலையே இருக்காது, சண்டை போகுதா, ஓஹோ சண்டை போகுது போல அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஒரு பெரிய பறவை அந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கும். அந்த பறவை தன்னோட மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணி ஒருத்தன் அதை கொண்டுட்டு அது மேலே உட்காந்து பொட்டேட்டோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா பிளாண்ட், அவனுமே இதை கண்காட்சி மாதிரி தான் பார்ப்பான். இப்ப இந்த மக்கள் இருக்காங்கல்ல, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. ஒரு பக்கம் என்னடானா ஒரு ஃபார்மர் டக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் என்னடானா ஒரு ஃபார்மர் டக்குன்னு ஒரு மான்ஸ்டரை கொண்டுட்டு அது மேலே உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இவ்வளவு அமுழித்துமுழி நடந்தாலும் மக்கள் எல்லாருக்கும் இதை பார்க்கும்போது இப்பதான் ரைடன் ரொம்ப அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி தோண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க லார்ட் அப்படி, லார்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்னு இருக்கும்ல, அப்படித்தானே இருக்கணும். அதனாலதான் மக்கள் இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது நம்ம பியாரோ இருக்கார்ல, அவருக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆப்போனன்ட்டை மீட் பண்ண ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா நம்ம பியாரோவோட ஃபர்ஸ்ட் ஃபார்மை இது வரைக்கும் யாரும் ஃபேஸ் பண்ணிட்டு அவங்க டேமேஜ் இல்லாம இருந்ததே இல்ல. ஆனா அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணியே இவன் மேல ஒரு ஸ்கிராட்ச கூட போட முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போனன்ட்டா இருக்கான்.
தான் நினைச்சதை விட ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு ஆப்போனன்ட்ட ஃபேஸ் பண்ண போறோம்ன்றது மட்டும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா பேசாம நான் ட்ரைனிங் பண்ணி என்னோட ஃபுல் பவர்ல நான் வந்திருக்கலாம், அதே மாதிரி என்னோட ஸ்வாடி மாத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி அவருக்கு இருக்கும். ஆக்சுவலா பியாரோ அவரோட ஃபுல் பவர்ல இல்ல, அவரோட பவர்ஸ் எல்லாமே 20% ரெடியூஸ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோ அதை பார்க்கும் போதே கவனிச்சிருப்பான், அந்த துரோகத்துக்கு காரணத்தினால தான் இந்த 20% ரிடக்ஷன். ஆனா இப்போ ஒரு ஆப்போனன்ட்ட ஃபேஸ் பண்ணும்போது தன்னோட ஃபுல் பவர்ல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் சொல்லி நம்ம பியாரோ யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. கிராவுகள் என்ன தெரியுமா யோசிப்பான், அவனை பொறுத்த வரைக்கும் தான் இவ்வளவு நேரம் சண்டை போடுறோம், ஆனா இவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, தான் ஒரு ஈஸியான ஆப்போனன்ட்டா யோசிக்கிறாரோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதனாலே கோவம் வந்து இந்த ஃபைட்டா அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு தன்னோட ஸ்வாட் எடுத்து கீழே நேரத்துல குத்துவான். தன்னோட ஸ்வாட் கீயை கீழே இருந்து அனுப்புவான். மோல் அசென்ஷன் அப்படின்ற அட்டாக். இந்த ஒரு அட்டாக்கை வச்சு நேரா நம்ம பியாரோ தாக்க போவான். நம்ம பியாரோ இதை பாத்துருவாரா, உடனே இதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவாரு. பியர்லெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் 5th ஃபார்ம். இந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி அவனோட அந்த மோல் அசென்ஷன் அட்டாக்கை தடுத்தது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு 9 ஸ்ட்ராங்கான கீ அட்டாக்கை நேரா நம்ம கிராவுகள் நோக்கி அனுப்புவாரு. நம்ம கிராவுகளுக்கு தெரிஞ்சிடும் இத்தனையும் பக்கத்துல வந்துருச்சு, இத்தனையும் ஒரே இடத்துல தடுக்க முடியாது, ஏதாவது ஒண்ணு தான் மேல பட்டுதான் ஆகணும். சோ முடிஞ்ச அளவுக்கு தடுப்போம்னு சொல்லி 6 தடுத்துருவான். மிச்சம் இருக்கிற 3 அவன் மேல பட்டுரும், அவனுக்கு டேமேஜும் போயிடும். அவன் லெஜெண்டரியான ஆர்மரை போட்டிருப்பான், இருந்தாலும் கூட அவனுக்கு அதிகப்படியான டேமேஜ் போகும். இப்ப நம்ம கிராவுகள் யோசிப்பான், எனக்கு ஒரு கண்ணு போகுது அப்படின்னா நான் ஆப்பனன்ட்டுக்கு ஒரு எலும்பாவது போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க மாட்டேனா, அதனால வேற வழியே இல்ல, இந்த ஒரு ஸ்கில்ல தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணுவான். அது என்ன ஸ்கில் அப்படின்னா அவனோட ஒரு பெரிய ஸ்கில். இந்த ஸ்கில் நார்மலா நிலா நேரம் இருக்குல்ல, அதாவது நைட் நேரம், அந்த நேரத்துல தான் அதிகப்படியான பவரை வெளிப்படுத்தும். இருந்தாலும் இப்ப அவன் அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். ஃபர்ஸ்ட் அவனோட ஃபுட் ஒர்க்கை மாத்துவான். டக்குன்னு தன்னோட ஸ்வாடுக்கு முன்னாடி கையில பிடிச்சு அந்த ஸ்வாட்ல மூன்லிட் ஸ்வாட்னு சொல்ல ஆரம்பிப்பான். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண உடனே அவனோட ஸ்வாட் கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசமா மாறிக்கிட்டே இருக்கும். டிப் வரைக்கும் பிரகாசம் ஆன உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தும். அந்த வெளிச்சம் லைட்டா மறைஞ்ச உடனே நம்ம கிராவுகள் இருக்கால, அவன் அப்படியே மறைஞ்சு போயிடுவான். நம்ம பியாரோ கண்ணுக்கு முன்னாடி இருக்க மாட்டான். நம்ம பியாரோக்கு இவன் எங்க போனான்னு தெரியாதா, டக்குன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அவன் வந்து நிற்பான். ஆனா அந்த இடத்துல இருந்து உடனே மறைஞ்சு போயிடுவான். இந்த பக்கம் அந்த பக்கம் மறைஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம பியாரோக்கு புரிஞ்சிடும் இவன் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஃபாஸ்டான மூவ்மெண்ட்ஸ் யூஸ் பண்றான், அதனாலதான் இவ்வளவு வேகமா மறைஞ்சு போறான், ஆஃப்டர் இமேஜஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு. இருந்தாலும் தன்னோட கண்ணை வச்சு இவனை ட்ராக் பண்ண முடியும், பாத்துக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு பார்த்தா ஒரு கட்டத்துல கிராவுகள் சுத்தமா அவரோட கண்ணுல இருந்தே மறைஞ்சு போயிடுவான். கிராவுகள் எங்கேயுமே தென்பட மாட்டான். நம்ம பியாரோக்கு புரிஞ்சிடும் அவன் ரொம்ப ரொம்ப வேகமா மூவ் பண்றான், அதனால அவனை பார்க்க முடியல அப்படின்னு. இப்ப நம்ம பியாரோக்கு வேற வழியே கிடையாது, எல்லா பக்கமும் கவனமா பாத்துக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவன் எந்த பக்கம் இருந்து வேணாலும் வந்து அட்டாக் பண்ணலாம். இப்ப ரொம்ப அமைதியா வேற இருக்கா, அதனால அவன் எந்த பக்கம் இருந்து வந்து அட்டாக் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. நம்ம பியாரோக்கு ஒரு பதட்டம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலா பியாரோ இருக்கார்ல, அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டான ஸ்வாட்ஸ்மேன், அவர் எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்ல. இந்த கான்டினென்ட்டோட ஒரு கிரேட்டஸ்டான ஸ்வாட்ஸ்மேன் இப்ப கரண்ட் ஏரால நம்ம பியாரோ மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு, எதை பார்த்தும் பயப்படாத ஒரு ஆளு, அதிகப்படியான கான்பிடன்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆளு, ரீசெண்டா அவர் ட்ரைனிங் எடுக்கலைனாலுமே அவரோட ஸ்ட்ரென்த் என்ன குறைஞ்சு போயிருமா என்ன, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு யாரை பார்த்துமே பயப்பட மாட்டாருல்ல. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, பயத்துல வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஒரு பெரிய ஸ்வாடு கரெக்டா அவரோட முதுகுல குத்தி பின்னாடி வரைக்கும் வந்திருக்கும், தன்னோட நெஞ்சு வரைக்கும் வந்திருக்கும். அதை அவரை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பர்ட்டான ஸ்வாட்ஸ்மேன், கான்டினென்ட்டோட கிரேட்டஸ்டான ஸ்வாட்ஸ்மேனை பயப்பட வச்ச அந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த 2 பில்லியன் யூசர்ஸ் விளையாடக்கூடிய இந்த சாட்டிஸ்ஃபை கேம்ல டாப்ல இருக்கிறவன், த நம்பர் 1 ரேங்கிங்ல இருக்கிறவன் கிராவுகள். அவன் தான் எக்ஸாக்டா இதை பண்ணிருக்கான். இந்த ஒரு அட்டாக்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த ஃபைட் கொஞ்சம் சீரியஸா போக ஆரம்பிச்சிடும். நம்ம பியாரோ கொஞ்சம் சீரியஸா சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. ஆக்சுவலா ஒரே ஒரு மொமெண்ட்டுக்கு இருந்தாலும் இந்த கிராவுகள் டக்குன்னு அவரோட கண்ணுல இருந்து மறைஞ்சு போயிட்டா. இது இவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா தான் ஒரு பெரிய ஆளா மாறணும், தான் ஒரு ஸ்வாட் செயின்டா மாறணும்னு நினைக்கிற ஒருத்தர் இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ண கூடாதுல. சோ அந்த ஒரு காரணத்தினால இப்ப கொஞ்சம் சீரியஸா சண்டை போடுவாரு. இவன் அவ்வளவு ஈஸியான ஆப்போனன்ட் இல்லன்றது அவருக்கு புரிஞ்சு போயிடும். இப்ப இன்னொரு பக்கம் அந்த கிராவுகள் இருக்கால, அவன் சண்டை போக போக இப்ப இவரோட எக்ஸ்பிரஷன் மாறினதை நினைச்சு அவன் கொஞ்சம் சந்தோஷப்படுவான். அவன் ஆக்சுவலா தன்னோட மூன்லைட் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணியும் கூட அவனோட நார்மல் அட்டாக் பவர்ல இருந்து 30% மட்டும் தான் அவனால இப்ப யூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இது நிலா கிடையாது, இப்ப நைட் நேரம் கிடையாது. சோ அந்த ஒரு காரணத்தினால அதோட ஃபுல் பவர் அவனால வெளிப்படுத்த முடியல. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னொரு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா அவன் மறைஞ்சு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி அந்த அட்டாக்க கொடுத்திருந்தாலும் அந்த அட்டாக்க கொடுத்த அடுத்த செகண்ட் உடனே தன்னோட கீயை வச்சு அவர் பிளாக் பண்ணிட்டாரு. அதனால ரொம்ப அளவுக்கு பெரிய டேமேஜ் நம்ம பியாரோ மேல ஏற்படல. இதுதான் நம்ம கிராவுகளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இப்படின்றதுக்குள்ள ரியாக்ட் பண்றாருல. அந்த ஒரு அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பியாரோ நம்ம கிராவுகளோட அந்த ஸ்வாட் பார்த்தா மாத்த ஆரம்பிச்சிருவாரு. அந்த ஒரு காரணத்தினால நம்ம கிராவுகள் எங்க நினைக்கிறானோ அந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணவே படாது. இது அவனுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்தும். இப்ப நம்ம கிராவுகளுக்கு நல்லாவே தெரியும் தன்னை விட ஸ்ட்ராங்கான என்பிசிஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு. இருந்தாலும் ஒரு ஃபார்மர் அந்த லெவல்ல இருப்பார் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சு பார்க்கவே இல்ல. அது மட்டும் இல்ல, அவனால அதை ஏத்துக்க முடியலைனாலும் ஒரு உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பியாரோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் நம்ம கிராவுகளோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்டெப் அதிகமா இருக்கு. அதாவது ஸ்வாட் செயின்ல இவன் 3rd ஸ்டேஜ்ல இருக்கானா, நம்ம பியாரோ 4th ஸ்டேஜ்ல இருப்பாரு. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு. இருந்தாலும் இந்த பேட்டில் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி அவனை விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த பேட்டில முடிக்கணும்ல, அதுக்காக நம்ம பியாரோ அடுத்து பியர்லெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட 3rd ஃபார்மை யூஸ் பண்ணுவாரு. ஒரு ஸ்ட்ராங்கான கீ பர்ஸ்ட்,
ஒரு பாயிண்ட்ல கீயை ரொம்ப பர்ஸ்ட் பண்ண வைப்பாரு. சோ இது டைரக்டா பட்ட உடனே இதை எதிர்பார்க்காததுனால நம்ம கிராவுகளுக்கு இது அதிகப்படியான டேமேஜ் கொடுக்கும். நம்ம கிராவுகளோட மொத்த ஹெல்த்ல பாதியை எடுத்துரும். அதாவது அவன் மிச்சம் வச்சிருந்த ஹெல்த்ல பாதியை எடுத்துரும். இதை நம்ம கிராவுகள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்காரா என்ன? இப்போதைக்கு தன்னோட ஹெல்த்தும் பாதி தான் இருக்கு, மானாவும் பாதி தான் இருக்கு. இப்படியே இந்த பேட்டில விட்டோம்னா தான் கண்டிப்பா செத்துருவோம்னு நம்ம கிராவுகளுக்கு தெரியும். சோ முடிஞ்ச அளவுக்கு இதை இன்னமும் இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது பண்ணி தானே ஆகணும். அதனால அடுத்த ஒரு பெரிய ஸ்கில்ல யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. டக்குன்னு தன்னோட ஸ்வாட திருப்பி லைட் பண்ண ஆரம்பிச்சிருவா. அவனோட ஸ்வாட்ல எனர்ஜி எல்லாம் கேதர் ஆக ஆரம்பிச்சிரும். அவனோட ஸ்வாட் ரொம்ப பிரகாசமாக ஆரம்பிச்சிரும். ஏற்கனவே பண்ண மாதிரி தான், ஆனா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த தடவை அவன் யூஸ் பண்ற அந்த ஸ்கில்லோட பேரு ஒயிட் லைட் ஸ்வாட். இந்த ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ண உடனே சுத்தி மொத்தமா பிரகாசமான வெளிச்சம் வந்து சூழ ஆரம்பிச்சிரும். இது நம்ம கிராவுகளோட அந்த விஷன் இருக்குல்ல, அதை ஒரு மாதிரி பிளாக் பண்ணிடும். ஆக்சுவலா நீங்க பிரகாசமான ஒரு லைட்டை டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணு கூசுல, அந்த மாதிரியான ஒரு சென்ஸ் தான். அதையே ஆம்பிளிஃபை பண்ணி அதிகப்படியான இதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஒரு செகண்ட் அவரால் பார்க்கவே முடியாது. அவரோட கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி பிளர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம பியாரோக்கு கிராவுகள் எங்க இருக்கா அப்படின்றது எக்ஸாக்டா தெரியாது. ஆனா ஸ்கில்ல யூஸ் பண்ண கிராவுகளுக்கு பியாரோ எங்க இருக்கான்றது எக்ஸாக்டா தெரியும். சோ அடிக்கிறதுக்காக அங்க இருந்து வேகமா வருவான். இப்ப நம்ம பியாரோ நினைச்சதை விட ஒரு வித்தியாசமான ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்றான். இந்த மாதிரியான ட்ரிக் எல்லாம் அவன்கிட்ட இருக்குன்றத அவர் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவன் முன்னாடி இருந்து தான் வருவான்றத அவர் கெஸ் பண்ணிடுவாரு. சோ அந்த ஒரு காரணத்தினால பியர்லெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட இன்னொரு ஃபார்மை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாரு. பியர்லெஸ் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் ஃபோர்த் ஃபார்ம். இதை ஆக்டிவேட் பண்ண உடனே டக்குன்னு அந்த ஒயிட் ஃபேங் இருக்குல்ல, கிராவுகளோட அந்த ஒயிட் ஃபேங் ஸ்வாட், அது நம்ம பியாரோட ஸ்வாட் பக்கத்துல போய் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி வந்து அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிடும். அவரோட அந்த கீ இருக்குல்ல, அது அவனோட கீயை மொத்தமா அப்படியே பிடிச்சு வச்சிருக்கும். இப்ப அவனோட ஸ்வாடையும் அவனால எடுக்க முடியல. அது எப்படி எடுக்கிறதுன்னு அவனுக்கு தெரியல. அந்த ஸ்ட்ரென்த்தையும் ஓவர் பவர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம பியாரோட ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்றது நம்ம கிராவுகளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம கிராவுகள் யோசிச்சுக்கிட்டு இருப்பா. வேற வழியே கிடையாது, வெப்பனை விட்டு கொடுக்க முடியாது. அப்ப இதை எடுத்துதான் ஆகணும் அப்படின்னா வேற ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணும்ல. அதனால பாதியிலே அந்த அட்டாக்கை கேன்சல் பண்ணிட்டு ஸ்கை ஸ்பிளிட்டர்னு அடுத்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். நம்ம பியாரோ கிராவுகள் இவங்க ரெண்டு பேரோட அந்த மேசிவான கீ கொலைட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்வாட் கீ கொலைட் ஆயிட்டு இருக்கும்போது நம்ம கிராவுகளால அப்பயும் கூட தன்னோட ஸ்வாட் எடுக்கவே முடியாது. அது மட்டும் கிடையாது, அவன் ஸ்வாடோட டியூரபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இப்ப இவன் இவ்வளவு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணியும் கூட நம்ம பியாரோட ஸ்வாட் அசைஞ்சிருக்காது. அப்படியே கெட்டியா அங்கேயே பிடிச்சு வச்சிருப்பாரு. அவர் அசைய கூட மாட்டாரு. இதுதான் நம்ம கிராவுகளுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா கிராவுகள் கிட்ட இன்னுமே ஒரு சில ட்ரிக்ஸ் இருக்கு. அவனால ஸ்வீட் கேண்டி அப்படின்னு சொல்லி ஒன்னு யூஸ் பண்ண முடியும். இத ரெபுடேஷன் ஸ்டோர்ல வாங்கியிருப்பான். இவன் தான் முதல் முறையா இந்த ரெபுடேஷன் ஸ்டோரை ஓபன் பண்ணிருப்பான். இத பத்தி ஏற்கனவே நம்ம கிரிட்டோட அந்த லெஜெண்டரி ஐட்டம் செய்யும் போது நம்ம சொல்லியிருப்போம். இது என்ன அப்படின்றத நான் அப்புறமா இது வரும்போது சொல்றேன். இப்போ இந்த ரெபுடேஷன் ஸ்டோர்ல இருக்க அந்த ஸ்வீட் கேண்டி இருக்குல்ல, இது ஒருத்தவங்களோட ஸ்டார்ட்டை 30% இன்க்ரீஸ் பண்ணும். டெம்பரரியா கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும். அதை யூஸ் பண்ண அப்படின்னா டக்குனு ஓவர் பவர் பண்ணி இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிச்சிட முடியும். ஆனா அப்படி ஒண்ணு அவன் கிரேட் டீமன்ஸோட சண்டை போடும்போது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஐட்டம் ஒரு ஃபார்மர் எதிர்த்து சண்டை போடும்போது யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். தன்னோட முக்கியமான ஸ்கில் எல்லாத்தையுமே நம்ம பியாரோ கவுண்டர் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தன்னோட அந்த கடைசி ட்ரிக் அதையும் யூஸ் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்ப இதுவே தன்னோட தோல்வி தானே, அதனால தன்னோட தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கிராவுகளும் சொல்லிடுவா. ஏன்னா இப்படி ஒரு நிலைமைக்கு தன்னை ஒரு ஃபார்மர் தோக்கடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு பார்க்கவே இல்லை. இப்ப இதை பார்த்த உடனே நம்ம பியாரோவும் உண்மையிலே இது ஒரு நல்ல மேட்ச் தான் அப்படின்னு அவரு சொல்லிட்டு தன்னோட ஸ்பாட் வைக்கிறதுக்காக போவாரு. அப்போ உடனே கிராவுகளும் சொல்லுவா என்ன கொண்டிருக்க அப்படின்னு. ஆனா நம்ம பியாரோ சம்பந்தமே இல்லாம அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாரா. அப்போ உடனே நம்ம கிராவுகளும் கேட்பா நீங்க என்ன கொல்ல போறது இல்லையா அப்படின்னு. ஆனா நம்ம பியாரோ உடனே சொல்லிடுவாரு தம்பி நான் எப்ப உன்னை கொல்ல போறேன், அதுவும் இல்லாம என்கிட்ட சாகிறதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாரு. யோ நான் முதல்ல உன் கூட சண்டை போடுறதுக்காகவே வரலையா, நான் சும்மா இன்வென்டரியை கிளியர் பண்றதுக்காக வந்தேயா, தேவையே இல்லாம என்னை சண்டையில இழுத்து விட்டுட்டு இப்ப சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். சரியான பைத்தியக்காரனா இருக்கானே அப்படின்னு. அப்போ உடனே பியாரோ சொல்லுவாரு நான் உன்கிட்ட ஏதாவது தப்பா நடந்திருந்தா என்ன மன்னிச்சுக்கோ. ஆக்சுவலா நீ என்ன சீரியஸா எடுத்துக்கிட்டு சண்டை போடணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வேணும்னே வந்து உன்னை அட்டாக் பண்ணேன். நான் மத்தபடி வேற எந்த காரணமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ உடனே நம்ம கிராவுகளும் கேட்பா ஆமா உங்களை மாதிரி ஒரு ஆளை ஃபார்மிங் பண்ண எதுக்காக அந்த டியூக் கிரீட் விட்டுருக்காரு, உங்களை மாதிரி ஒருத்தர் முன்னாடி இருக்க வேணாமா, நீங்க ஒரு சோல்ஜரா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒண்ணு டியூக் கிரீடோட சபார்டினேட் கிடையாது, நான் அவரோட கெஸ்டா நான் இந்த ஒரு வேலையை பாக்குறேன். அது மட்டும் கிடையாது, என்னோட ஃபார்மிங்ன்றது இது ஒரு சின்ன ஒரு ட்ரைனிங் மாதிரி. இந்த ட்ரைனிங்கை நான் எடுத்துக்கிறேன், நீ ஏன் என் கூட வந்து ஜாயின் பண்ணிக்க கூடாது, இது கண்டிப்பா எக்ஸைட்டிங்கான ஒண்ணா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீ என் கூட ட்ரைனிங் எடுத்துக்கிட்ட அப்படின்னா நீ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறுவன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. நீ என்ன சொல்ற, மார்னிங் ஸ்வாப்பிங் பண்ணும், ஈவினிங் ஸ்பாரிங் பண்ணலாம், அதனால என்ன ஒத்துக்கறியா அப்படின்னு சொல்லி நம்ம கிராவுகளை பார்த்து கேட்பாரு. இப்ப நம்ம கிராவுகளுக்கு ஒரு குவெஸ்ட் ஜெனரேட் ஆயிரும், ஒரு ஹிடன் குவெஸ்ட். ஆனா இந்த குவெஸ்டோட அந்த கிளியர் ரிவார்ட் இருக்குல்ல, அது நம்ம கிராவுகளை ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். ஏன்னா கிளியர் ரிவார்டை என்ன தெரியுமா தருவானுங்க, ஸ்வாட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ல இன்னும் ஒரு ஸ்டேஜை நீங்க இன்க்ரீஸ் பண்ணி போகலாம், நீங்க 4th ஸ்டேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவானுங்க. நம்ம கிராவுகளால இதை நம்பவே முடியாது. இத்தனை நாளா ட்ரை பண்ணி 3வது ஸ்டேஜ்ல இருந்து 4வது ஸ்டேஜே போக முடியாம இருந்து சாதாரண இந்த ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா அதனால போக முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பா. அதுவும் இல்லாம இந்த ட்ரைனிங் வெறும் 1 மாசத்துக்கு மட்டும் தான்.
தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு 4th ஸ்டேஜுக்கு போறதுக்கு இந்த ஒரு மாசம் ட்ரைனிங் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம கிராவல் இதை எடுத்துக்கிறவா. நம்ம கிரிட் முதற்கொண்டு எந்த ஒரு முக்கியமான ஓவர்கேட் கில்டு மெம்பரும் இல்லாத இந்த ஒரு நேரத்துல தான் இந்த ரைடர்ல த நம்பர் 1 பிளேயர் ஃபார்மரா வேலைக்கு சேர்றா. அதாவது நம்ம கிராவல் இப்ப இந்த ஃபார்மரா வேலைக்கு சேர்ந்து இந்த குவெஸ்டை அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் அந்த உல்ட்ரா போட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிடுவா. இருந்தாலும் தான் நினைச்சதை விட அதிகமான அளவு நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா நம்ம கிரிட் ஆரம்பத்துல சீக்கிரமா முடிச்சிடலாம் நினைச்சா. ஆனா அவனுங்க 25 பேரு ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு நம்ம கிரிட்டோட ஹெல்த்ல 15% எடுத்துட்டானுங்க. இது அவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, அதுல முக்கியமா நல்லா சண்டை போட்டது அந்த வெராடின் தான். அந்த வெராடின் அவனோட படைகளோட மொத்தமா சேர்த்தா அவன் ஓவர்கேட் கில்டுல இருக்கிற ஒரு மெம்பர் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருப்பான். சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளுங்களை குறைச்ச மாதிரி மதிப்பிடக்கூடாது. இந்த நெக்ரோமான்சரை அடுத்த தடவை சண்டை போடும் போது கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான். இருந்தாலும் நம்ம கிரிட்டுக்கு ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் அந்த கார்டியன் செட் தான். இந்த கார்டியன் செட் தான் நம்ம கிரிட்டுக்கு நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணிருக்கு. முக்கியமா அதோட டிஃபென்ஸ், நம்ம கிரிட்டோட டிஃபென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. ஆனா அதையும் தாண்டி அந்த இன்டாமிட்டபிள் ஸ்டாட் அது எதுக்காக இருக்குன்னு நம்ம கிரிட் தெரியாதுன்னு சொன்னால அது இப்பதான் எதுக்காக இருக்குன்னு அவனுக்கு புரிய வந்திருக்கும். ஆனா நம்ம கிரிட் இன்னும் ஆச்சரியப்படுத்த ஒரு விஷயம் அப்படின்னா அது நம்ம ராண்டி தான். ஏன்னா நம்ம ராண்டி நம்ம கிரிட் நினைச்சதை விட ரொம்பவே சூப்பரா சண்டை போட்டா. அதுக்காகவே நம்ம ராண்டியை நம்ம கிரிட் பாராட்டிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா ராண்டியால 30% ஸ்கில்ஸை மட்டும் தான் காப்பி பண்ண முடியும். இருந்தாலும் நம்ம ராண்டி ஒரு லெவல் 200ல இருக்கிற ஒரு யூசரை ரொம்ப ஈஸியாவே ஓவர் பவர் பண்றான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா மாறிட்டா. இது மட்டும் கிடையாது, ராண்டியால ரிவால்வ், பின்னக்கல், லிங்க் இது மூணுமே கூல் டவுன் கம்மியில இதை மாத்தி மாத்தி யூஸ் பண்ற அளவுக்கு அறிவு நம்ம ராண்டிக்கு நிறையவே இருக்கு. சோ கரெக்டா யூஸ் பண்றா நம்ம ராண்டி. நம்ம கிரிட் எந்த அட்வைஸையும் கொடுக்காம இதுவே நம்ம கிரிட்டுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். இருந்தாலும் எந்த பெரிய பேட்டிலையும் நீ இனிமேல் பார்ட்டிசிபேட் பண்ண வேணாம், மத்த எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் மட்டும் நீ வந்தா போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவா. ஆனா நம்ம ராண்டிக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட ப்ரொடெக்ட் பண்ணனும்னா குட், அதனால அத நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும். இத சொல்லிட்டே இருக்கும்போது நானும் சண்டை போடணும்யா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஒரு புயல் வெளில வரும். ஏன்டா புயலுக்கே போட்டு போடுறீங்களா, இந்த வேங்கிக்கே வேலி போடுறீங்களா, இந்த மதம் கொண்ட யானையை அடைச்சு வைக்க ட்ரை பண்றீங்களா, ஏன்டா என்ன சண்டை போட விட மாட்டீங்க, நான் கிரேட்டஸ்ட் டீமனிக் பீஸ்ட் ஆஃப் ஹெல், என்னையே சண்டை போட விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நோய் காட்டு கத்தா கத்தும். இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம கிரிட் இருக்கான்ல அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இப்ப நோயோட லெவல் 143 அடைஞ்சிருக்கும். நம்ம நோய் கொஞ்ச நாளா ஃப்ரீடமா இருந்துச்சுல, அந்த கொஞ்ச நாள்லயே அதோட லெவல் அது இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. அதோட டீமனிக் பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போச்சுன்னா நம்ம கிரிட்டோட டீமனிக் பவர் இன்க்ரீஸ் ஆயிடும். டீமனிக் பவர் மட்டும் ஒரு லிமிட் தாண்டிச்சுனா நம்ம கிரிட் வேற வழியே இல்லாம ஹெல்லுக்குள்ள போக வேண்டியதா இருக்கும். ஒருவேளை நம்மளும் டீமனா மாறிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கு ஒரு டவுட் வரும். அந்த நேரத்துல நம்ம கிரிட் உடனே அந்த நோயை சமாளிக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லுவான். நோய், நான் உனக்காக தான் எல்லாத்தையுமே பண்ணேன். ஏன்னா நீ என்னோட சீக்ரெட்டான பிரீஷியஸான வெப்பன் இல்லையா, அதனால அவசர காலத்துக்கு மட்டும் தான் நீ தேவை. எமர்ஜென்சினா ஐயா கூப்பிடுறேன், உடனே நீ வந்துரு, அப்போ நீ வந்து தேவைப்படுவ அப்படின்னு சொல்லுவான். ஓஹோ அப்படியா மாஸ்டர், இது என்னன்றது எனக்கு புரியல, ஆனா நீ ஏதோ பெருசா சொல்றீல, அது கேட்க நல்லா இருக்கு, அதனால நான் அமேசிங்கான ஆள் அப்படின்னு தானே சொல்ற, அது எனக்கு புரிஞ்சிருச்சு, டன் அப்படின்னு சொல்லும். இப்ப இந்த நேரத்துல அந்த உல்ட்ரைப் இருப்பாங்கல்ல, அவங்களோட சீஃப் வந்து நம்ம கிரிட் கிட்ட பேசுவாரு. நீங்க எங்களை காப்பாத்த வந்ததுனால மட்டும்தான் நாங்க எல்லாருமே பொழைச்சோம், எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்க எல்லாருமே நன்றி சொல்லிக்கிடுவாங்க. இப்ப நம்ம கிரிட்டுக்கு இந்த குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த குவெஸ்டோட கிளியர் ரிவார்டா இந்த உல்ட்ரைப்போட மொத்தமான மேக்ஸிமம் அஃபினிட்டி நம்ம கிரிட் கூட இன்க்ரீஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நம்ம கிரிட் ஒரு மலையில இருந்து குதிங்க அப்படின்னு சொன்னா கூட இவங்க எல்லாரும் கேட்காம குதிச்சிருவாங்களாம். ஆக்சுவலா இதை நான் சொல்லல, நான் பில்டப் பண்ணி எல்லாம் சொல்லல, சிஸ்டமே அப்படிதான் போட்டிருக்கான், அவனே அப்படிதான் சொல்றான். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க விசுவாசிங்களா. இப்ப இந்த மாதிரியான ஒரு உல்ட்ரைப் நம்ம கிரிட்டுக்கு கிடைச்சா அது கண்டிப்பா நல்லதா தானே இருக்கும். அதனால இவங்க எல்லாரையும் நேரா கொண்டு போய் ரைடர்ல விட்டு முடிவு பண்ணிடுவா. விட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கிரேட் ஸ்வாட வச்சு இவங்க யார்ட்டையாவது டேலண்ட் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணுவா. ஏன்னா அது நம்ம கிரிட்டுக்கு பிற்காலத்தை உதவும்ல. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரும் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாரோட இன்டெலிஜென்ஸ்மே நார்மல் என்பிசியை விட அதிகமா இருக்கும். ஒரு 300-400ல வச்சிருப்பாங்க. இது கண்டிப்பா இவங்கள ஒரு மெஜிஷியனா மாத்தும். ஆனா நம்ம கிரிட்டால உடனே அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, போக போக அவங்க கத்துக்கணும். ஆனா அதுல நம்ம கிரிட் முக்கியமா ஒரு பொண்ணை கவனிப்பா. ஒரு 7 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு தான் உல்ட்ரைப்போட ராயல்ல இருக்கிற கடைசி பொண்ணா, கடைசி வாரிசு. இந்த பொண்ணு கிட்ட ஸ்பெசிபிக்கா எந்த ஸ்கில்ஸும் இல்ல. இருந்தாலும் இந்த பொண்ணோட அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, அதோட கேப், அதாவது மேக்ஸிமம் லிமிட், அது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இந்த பொண்ணை மட்டும் ஒழுங்கா படிக்க வச்சோம் அப்படின்னா இந்த பொண்ணு ஒரு பெரிய அசட்டா இருக்கும் நம்ம ரைடனுக்கு. அதை நம்ம கிரிட்டுக்கு புரிஞ்சிடும். இப்போ உடனே நம்ம கிரிட் அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்பான். ஆமா, இந்த ஜிப்ரா அப்படின்னு ஒருத்தவன் தான் உங்களை அட்டாக் பண்ண சொல்லி இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சிருக்கான், அவன் கண்டிப்பா திருப்பி அட்டாக் பண்ண வருவான் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும் போது, அப்படியா சரி, ஃபர்ஸ்ட் நான் யாருன்றதை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னோட பேரு கிரிட், நான் எட்னல் கிங்டம்ல ஒரு டியூக்கா இருக்கேன், நான் ரைடனோட லார்ட். நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ரைடனோட மக்களா மாறிடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்பான். ஆக்சுவலா இதெல்லாம் கேட்ட உடனே அவங்க உடனே கேட்பாங்க, ஆக்சுவலா எம்பையரோட ஆளுங்க, நாங்க எம்பையர்ல இருந்து தான் ஓடி வந்திருக்கோம், நாளை பின்ன எம்பையரோட ஆளுங்க உங்க இடத்துக்கு வந்துட்டாங்க, எட்னல் கிங்டம்க்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எம்பையர் ரொம்ப கோவப்படுமே, ஏன் எட்னல் கிங்டமே கோவப்படலாமே, அதெல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்க யாருக்கும் தெரியாம போங்க, அப்படியே சொல்லி யாராவது பிரச்சனைக்கு
வந்தாலும் கூட அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம ரைடர்ல இருக்க யாருமே உங்களை வேறுபடுத்தி பார்க்க மாட்டாங்க. அதுக்கு நான் உங்களுக்கு வாக்கு தரேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு மட்டும் கேட்பான். ஆக்சுவலா அவங்க இதை ஒத்துக்கிறது என்ன, அவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம். சோ அப்படி ஒரு இடத்துக்கு தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாருன்னா அதை ஏத்துக்காம இருப்பாங்களா? சோ எல்லாருமே அதை ஏத்துக்குவாங்க. இப்ப நம்ம கிட்ட டைரக்டா லாவெல கான்டாக்ட் பண்ணி லாவல் கிட்ட இவங்க எல்லாரையும் வழிநடத்தி திருப்பி ரைடனுக்கு கொண்டு போறதுக்கு யாராவது ஒருத்தர் இப்ப ரைடன்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ நம்ம லாவல் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்கான் அப்படின்னு. என்னது அவனா? அவன் சரிப்பட்டு வரமாட்டானே, அவன் கொஞ்சம் ரஃபான ஆளு, இவங்க எல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சாஃப்டான ஆளு வேணுமே, வேற யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம லாவல்கிட்ட கேட்கும் போது இல்லங்க இப்போதைக்கு வேற யாரும் கிடையாது. அதே மாதிரி ஸ்கில்ஸ் இருக்கிற ஒரே ஒரு ஆளு அவர் மட்டும் தான். இப்போதைக்கு அவருக்கு மட்டும் தான் எந்த வேலையும் இல்லாம இருக்கு. அதனால அவர்கிட்டே கொடுங்க, அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சம்மன் பண்ண சொல்லுவான் நம்ம லாவல். நம்ம கிரிட்டோ சரி வேற வழி கிடையாது, இப்ப அவன் தான் இருக்கானா அவனும் பாத்துக்கிடுவான்னு சொல்லிட்டு டைரக்டா சம்மன் பண்ணுவான். யார் அப்படின்னா நம்ம ஃபேக்கர். அதாவது ஃபேக்கரை தான் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஃபேக்கர் தான் அந்த ரஃபான ஆளுன்னு சொல்றான். நம்ம ஃபேக்கர் வந்த உடனே அப்ப நம்ம கிரிட் பார்த்துட்டு ஆமா உன்னோட இந்த ஆர்மர் தான் நீ போட்டிருக்கியா, நான் உனக்கு புதுசா ஒண்ணு செஞ்சு கொடுத்தேனே அதை நீ போட்டே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அது நான் போட்டிருந்தேன் அப்படின்னா என்னோட கார்டனை இழக்கிற மாதிரி இருக்கு, அதனால அது அப்புறமா தேவைப்பட்டா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நினைச்சிருக்கேன், அதனாலதான் அப்படியே வச்சிருக்கேன்னு சொல்லுவான். அப்ப நம்ம கிட்ட சொல்லுவான் இவங்க எல்லாரும் உள்ட்ரேவோட சேர்ந்த மக்கள், இவங்க எல்லாரையும் பத்திரமா ரைடனுக்கு கூட்டிட்டு போயிரு, உன்னால முடியும் தானே அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போக சொல்லிடுவான். அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுவேன், ஆனா நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட பார்த்து கேட்கும் போது அப்ப நம்ம கிட்ட சொல்லுவான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வேற ஒரு விஷயமா போயிட்டு இருக்கேன், ஆனா போற வழியில லாவல் ஒரு முக்கியமான ஐட்டமை எடுத்துட்டு வர சொன்னா, அதையும் தாண்டி இத்தனை மக்களையும் ஒருத்தன் கஷ்டப்படுத்தி இருக்கான். அந்த அப்படி எவ்வளவு பெரிய ஆள் அப்படின்றத நானும் பாத்துறேன். ஆரம்பத்துல இருந்து எல்லாரும் அதுக்கு ரொம்ப பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கானுங்கல்ல, அந்த எம்பையர் அவ்வளவு பெருசு, அந்த எம்பையர் உங்களால எதிர்க்கவே முடியாது, அப்படி இப்படின்னு. அந்த எம்பையர், அந்த சஹாரன் எம்பையர் உண்மையிலே ஒருத்தான ஒண்ணுதானா, பயமுறுத்துற அளவுக்கு தான் இருக்குதானான்றத செக் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காக அதை செக் பண்ணி பார்க்க நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஒயிட் வூல்ஃப் கில்ட் இருக்கானுங்கல்ல, அவனுங்க நம்ம கிரிட் கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் லாக் அவுட் ஆயிட்டு போயிருப்பானுங்களா, திருப்பி லாகின் ஆயிட்டு திருப்பி கேமுக்குள்ள அவங்களோட பேஸ்கே வந்துருவானுங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க எல்லாருமே கொஞ்சம் வருத்தத்தோட இருப்பானுங்க. ஏன்னா இவனுங்க 24 பேர் அந்த மிஷனுக்காக போனானுங்க. ஆனா அந்த மிஷன்லயும் இவனுங்க ஃபெயில் ஆயிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம மொத்த 24 பேரும் வெறும் ஒரு தட்ட தோத்து போயிட்டானுங்க. அதுதான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலா இவங்க லாக் அவுட் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் அது யாருன்றதை செக் பண்ணிடுவானுங்க. அது கிரிட் தான் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா இன்டர்நேஷனல் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் அது முடிஞ்ச உடனே நம்ம கிரிட் கிட்ட கண்ட்ரோலே கிடையாது. லெஜெண்டரி கிளாஸ் வச்சிருந்தாலும் ஒரு வேஸ்டான பிளேயரா இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவங்க ஃபேஸ் பண்ண அந்த கிரிட் அந்த மாதிரி இல்ல, அவன் வேற ஒரு லெவல்ல இருந்தான். கிட்டத்தட்ட கிராவல் அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பிளேயரா அவன் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த கிக்கி இருக்கால, அவ உடனே நம்ம வெரடினை பார்த்து கேட்பா, என்னதான் இந்த கிரிட் ரொம்ப பெரிய பிளேயரா இருந்தாலும் அவன் எட்னல் கிங்டமோட டியூக், அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளு சஹாரன் எம்பையரோட டெரிட்டரியில இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா எம்பையர் இதுல ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கல்ல, அது தெரிஞ்சு கூட அவன் இவ்வளவு பண்றானே, இத பத்தி நீ ஏன் ஏர்ல் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாம போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ இந்த வெரடின் சொல்லுவான், ஆக்சுவலா இவன் இன்னுமே ஏர்ல் ஜிப்ரா கிட்ட இந்த மிஷன் தோத்து போனதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பண்ணாம இருக்கான். இதுக்கான காரணம் என்னன்னா நம்ம கிரிட் கண்டிப்பா ஏர்லோட டெரிட்டரிக்கும் போவான் அப்படின்னு இந்த வெரடினுக்கு நல்லாவே தெரியும். அப்படி அவன் அங்க போய் என்ன பிரச்சனை பண்றான் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்மளால மேனிபுலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஏர்லோட டெரிட்டரிக்கு போயிட்டு யாரும் அவ்வளவு சீக்கிரம் திரும்பிட முடியாது அப்படின்னு இவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு போன உடனே நம்ம கிரிட்டுக்கு ஒரு லெட்டர் வரும். யார்கிட்ட இருந்து? நம்ம ஐரின் கிட்ட இருந்து. ஏன்னா ஐரின் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டே இருப்பா தான் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி. இப்ப அந்த லெட்டரை நம்ம கிரிட் பாத்துருவான். இருந்தாலும் அதை பிரிச்சு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல முக்கியமான மிஷனை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் இதை பத்தி எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் டைரக்டா உள்ள நுழைய ட்ரை பண்ணுவா. உள்ள போன உடனே அங்க இருக்கிற காட்ஸ் நம்ம கிட்ட தடுப்பானுங்க. யார் நீ, என்ன ஏது அப்படின்றத கேட்பாங்க. அப்போடே நம்ம கிரிட் சொல்லுவா, நான் இங்க இருக்கிற அந்த ஸ்லாட்டர் ஃபீயண்ட கொல்லணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவனுங்களும் ஓ அப்படியா, ஸ்லாட்டர் ஃபீயண்ட கொல்ல வந்திருக்கீங்களா, சரி உள்ள வாங்க நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஆக்சுவலா நம்ம கிரிட் டைட்டன் அப்படின்ற கேபிட்டலுக்கு தான் போகணும். அதுதான் இந்த சகாரன் எம்பையரோட கேபிட்டல். அங்கதான் ஆஸ்மோஃபல் இருக்கா. இருந்தும் அதுக்கு ஒரு ஷார்ட்டஸ்டான ரூட் இருந்தும் கூட அதை விட்டுட்டு இந்த ஏர்லோட டெரிட்டரி வழியா போறதுக்கான ஒரே ஒரு காரணம் நம்ம லாவல் சொன்னதுனால மட்டும்தான். இந்த லாவல் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, இந்த ஏர்லோட கேசல்ல ஸ்லாட்டர் ஃபீயண்ட் ஒருத்தவனை அடைச்சு போட்டிருக்கானுங்க. இந்த ஸ்லாட்டர் ஃபீயண்ட் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் கண்டிப்பா எடுத்துட்டே வந்து ஆகணும், அது இந்த கேமுக்கு ஒரு முக்கியமான பொருளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லாவல் சொல்லியிருப்பான். அதோட பேரு ஸ்லாட்டர் ஃபீயண்டோட ஐ பேட்ச், கண்ணுல போட்டிருக்கிறது. அதை நீங்க முக்கியமா எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை எடுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம கிரிட் வந்திருக்கான். இப்ப இவனுங்களும் அந்த ஏர்ல் கிட்டே இவனை கூட்டிட்டு போயிருவானுங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஏர்ல் இருக்கால, நல்லா குண்டா இருக்கிற இவன் தான் அந்த ஏர்ல். இவன் ஒருத்தனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல தான் கூட்டிட்டு போவாங்க. இப்ப இதை பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு புரிஞ்சிடும், இவன் டார்ச்சர் பண்றான். இந்த மாதிரி இதை பார்த்தா அவன் ரசிக்கிறான், அதுவும் இல்லாம சிரிக்கிறான் அப்படின்னா அப்ப கண்டிப்பா இவனை பொறுத்த வரைக்கும் அந்த மக்கள் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைப்பான்.
இருப்பான். இவனை நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஏர்ல் சொல்லுவான், நீங்க இதெல்லாம் பத்தி ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல, இவனை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, இவன் ஒரு பிச்சைக்காரன், இவன் எல்லாம் காசு இல்லாத ஆளு, என்கிட்ட வேலை பாக்குறவன் தான். நான் இவன்ட்ட ஒரு சரக்கு எடுத்துட்டு வா அப்படின்னா கார் தடுக்கி கீழே கொட்டிட்டான் எல்லா சரக்கையும். அதுல பாதி ஏன் மேல சிந்திருச்சு. எனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். நம்மள மாதிரி ஒரு நோபலுக்கு இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் எப்படி சேவை பண்ணும் அப்படின்னு கூட தெரியாம இருக்கானுங்க. அதுக்காக தான் இவனை போட்டு அடின்னு அடிச்சிருக்கேன். அதனால நீங்களும் இவனை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு அதையே சிரிச்சுக்கிட்டு சொல்லுவா. இது கேட்கும் போதே நம்ம கிரிட்டுக்கு கோவம் ஏறிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் பொறுமையா அவனை பார்த்து கேட்பா, நீ அதை பத்தி எல்லாம் பேசவே தேவையில்ல, பேச்ச நிப்பாட்டிட்டு முதல்ல ஸ்லாட்டர் ஃபீல்ட் எங்க இருக்கான்றதை மட்டும் சொல்லு, அவனை கொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. இப்ப இவன் கொஞ்சம் அரகண்டா இருக்கால, நம்ம கிரிட் இப்படி பேசுறான்ல, இதை பார்த்த உடனே இவனுக்கு இவனையும் டார்ச்சர் பண்ணணும்னு ஆசை வரும். அதாவது இந்த ஏர்லுக்கு நம்ம கிரிட்டையும் டார்ச்சர் பண்ணணும்னு ஆசை வரும். இருந்தாலும் டைரக்டா கை வைக்க முடியாது. ஏன்னா கிரிட்ட பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவான் நம்ம கிரிட் ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு. அதனால ஸ்லாட்டர் ஃபீல்ட் கிட்ட இவனை அனுப்பிச்சு விட்டு ஸ்லாட்டர் ஃபீல்ட் இவனை டார்ச்சர் பண்ணுவான்ல, அதை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் அங்க அனுப்பி விடுறேன்னு சொல்லியிருப்பான். இப்ப அந்த ஸ்லாட்டர் ஃபீல்ட் இருக்கிற ரூமுக்கு இவன் இந்த ஏர்ல் கூட்டிட்டு போயிருவான். ஆக்சுவலா இந்த ஒரு இடத்துக்குள்ள தான் அந்த ஸ்லாட்டர் ஃபீல்ட் இருக்கான். கிட்டத்தட்ட 800 பேர் மெஜிஷியன் மெஸ்லரி நைட் அப்படின்னு 800 பேர் ட்ரை பண்ணியும் கூட இந்த ஸ்லாட்டர் ஃபீல்ட் யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல. இந்த இடமும் ரொம்ப சின்னதா இருக்கிற காரணத்தினால, இந்த ரூம் ரொம்ப சின்னதுல, அதனால ஒரே நேரத்துல நிறைய பேரை உள்ள கூட்டிட்டு போய் அட்டாக் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஸ்லாட்டர் ஃபீல்ட் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம இந்த ஏர்லுமே முடிச்சுக்கிட்டு தான் இருக்கானா. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தனை எப்படி உள்ள கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த ஸ்லாட்டர் ஃபீல்ட் ஒரு ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் டீமன், அதாவது பாதி மனுஷன் பாதி டீமன். சோ இவனை கூட்டிட்டு வரும்போது இவன் மனுஷனா தான் இருந்தானா, அதனால உள்ள கூட்டிட்டு போயிட்டானுங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா இவன் ஒரு ஸ்லேவ் மார்க்கெட்ல தான் இந்த ஏர்ல் வாங்கியிருக்கான். இவன் பாக்குறதுக்கு ஹெல்தியா இருந்த உடனே இவனை கூட்டிட்டு வந்து டெய்லியும் ஒரு முள்ளால குத்தப்பட்ட அந்த சாட்டை இருக்கும்ல, அதை வச்சு அடின்னு அடிச்சிருக்கான். எதுக்காக அப்படின்னா, அந்த மாதிரி அடிக்கும் போது அவங்களுக்கு ரத்தம் தெரிக்கும்ல, அந்த ஒரு வலி ஏற்படும்ல, அதுல அவங்க கத்துவாங்கல்ல, அந்த வலி கொண்ட முகத்தை பாக்குறதுக்கு இவனுக்கு ஒரு அற்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளுதான் இந்த ஏர்ல் ஜீப்ரா. சோ இதை வச்சு இவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். ஆனா பெருசா அப்பெல்லாம் வழியில கத்தாதவன் அவன் பக்கத்துல இன்னொரு வயசானவர் இருந்திருக்காரு. அவரை அடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவர் அடிச்சதுல செத்து போயிட்டாரு. அதை பார்த்த உடனே இவன் கோவமாகி டக்குனு இவனுக்குள்ள இருக்க அந்த டீமன் நேச்சர் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. அதுலதான் இந்த ஸ்லாட்டர் ஃபீல்ட் ரொம்ப மோசமா மாறிட்டான். இவனை கண்ட்ரோலே பண்ண முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் ஆரம்பத்துல அவன் கொஞ்சம் அப்பதான் மாறிக்கிட்டு இருப்பான்ல, அந்த நேரத்திலேயே இந்த ஏர்ல் ஜீப்ரா உஷாராகி இந்த ரூமை மொத்தமா மேஜிக் வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டான். அதனால இந்த ஸ்லாட்டர் ஃபீல்டால வெளில போக முடியாம போயிடுச்சு. இருந்தாலும் அவனை தடுக்கிற அளவுக்கு வேற யாரும் இல்லாத காரணத்தினால அவனை உள்ளே போட்டு அடைக்க வேண்டியதா போச்சு. யாரும் உள்ள அனுப்பினாலும் அவங்க ஈஸியா செத்து போயிடுறாங்க. அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இந்த ஏர்ல் ஜீப்ரா சொல்றான். இப்போ ஒருவேளை நீங்க கொண்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் நிறைய ரிவார்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அந்த குவெஸ்டின் கொடுத்துருவான். நம்ம கிரிட்டுக்கும் அந்த குவெஸ்ட் வந்துரும். இப்போ நம்ம கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குவெஸ்ட் அவன் அக்செப்ட் பண்ணிக்க தான் போறான். ஏன்னா இந்த ஸ்லாட்டர் ஃபீல்ட் இப்ப தன்னோட ஹியூமனிட்டியை இழந்து ஒரு டீமனா மட்டும் தான் இருக்கான். இந்த மாதிரி ஒருத்தன் மனுஷங்களுக்கு கண்டிப்பா ஆபத்தா தான் இருப்பான். அதனால இவனை கொல்றது என்னமோ கரெக்ட் தான். ஆனா அதையும் தாண்டி இந்த ஏர்ல் ஜீப்ராவோட முகத்தை பார்க்கும் போதுதான் அவனுக்கு ஒரு அருவருப்பான ஃபீலிங் வரும். நம்ம கிரிட் உள்ள வந்த உடனே தன்னோட ஃபுல் பாடி ஆர்மர் இருக்கல, அதை எக்யூப் பண்ணிடுவான். எக்யூப் பண்ணது மட்டும் கிடையாது, இப்ப நம்ம கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு S+ குவெஸ்ட். ஆக்சுவலா இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கிற குவெஸ்ட் போன், ரேகஸ் அப்புறம் நம்ம ஃபேக்கர், இவங்க 3 பேர் ஒன்னா சேர்ந்தா மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் நம்ம லாவல் சொல்லியிருப்பான். இப்ப நம்ம கிரிட் அதை தன்னந்தனியா கம்ப்ளீட் பண்றதுக்காக வந்திருக்கான். அதுவும் இல்லாம இந்த ஏர்ல் ஜீப்ரா பேசுனது வேற அவனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்துச்சுல, இது எல்லாத்தையும் குறைக்கணும். இந்த கடுப்பெல்லாம் குறைச்சு திருப்பி கொஞ்சம் போக்கஸ்டா மாறணும்னா அதுக்கு ஐரினோட லெட்டர் படிக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த லெட்டர் எடுத்து ஓபன் பண்ணுவான். ஓபன் பண்ண உடனே முதல் வார்த்தை மை லவ். அதை கேட்ட உடனே ஓ ஐரினுக்கு என் மேல அவ்வளவு பாசமா, என்ன அவ்வளவு மிஸ் பண்றியாமா, சீக்கிரமாவே செல்லக்குட்டியை பாக்குறதுக்காக வரேன், செல்லக்குட்டி என்ன எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி மேலும் படிக்க ஆரம்பா. அப்போ உடனே ஐரின் என்ன எழுதியிருப்பா அப்படின்னா, நான் எப்பயுமே உங்களை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கேன். நீங்க கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் உங்ககிட்ட தான் இந்த இன்ஃபர்மேஷனை நான் முதல்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த நியூஸ் உங்களுக்கு தான் முதல்ல தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை எழுதியிருப்பா. அதை படிச்சு பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு அவ்வளவு ஷாக்கு. நம்ம கிரிட் அழிந்து நம்பவே முடியாது. இப்ப இன்னொரு பக்கம் நம்மளுக்கு எஸ்ஏவோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் காட்டுவாங்க. இந்த கேமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, சோ இவங்க இன்னொரு ஒரு பெரிய மீட்டிங் போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த செகண்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன் பாரிஸ்ல நடத்த போறாங்களா, அதுக்கு தேவையான பட்ஜெட்டை ஒதுக்குறதுக்காக இவங்க எல்லாரும் பேசுறதுக்காக கூடி இருப்பாங்க. ஆனா அப்ப ஒரு பிரச்சனை வரும். அது என்ன அப்படின்னா, நம்ம கிரிட் இருக்கால, அவனை தான் ஒரு முக்கியமான பிளேயரா இந்த செகண்ட் காம்படிஷனுக்கு முக்கியமான பிளேயரா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. ஏதாவது ஒரு பிளேயரை வச்சு காம்படிஷனை ப்ரோமோட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, சோ அதுக்கு கிரிட்டை வச்சு ப்ரொமோஷனல் வீடியோ உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இது பார்த்த உடனே நிறைய பேருக்கு எதிர்க்கிறதுகள் இருக்கும். ஏன்னா அவங்க கிரிட்ட ஒரு நல்ல பிளேயரா பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு எப்படி இப்படி ஒரு பொறுப்பை கொடுக்கலாம், இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி அதுக்காக எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ உடனே டைரக்டர் யூன் சொல்லுவாரு, ஆக்சுவலா நானுமே ஆரம்பத்துல இது எதிர்க்க தான் செஞ்சேன். நானுமே கிரிட் ஒரு நல்ல பிளேயர் இல்லன்னு தான் யோசிச்சேன். ஆனா ரீசெண்டா அவன் நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கான். ஏன் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷனோட ஹீரோவா இருந்தது கிரிட் தானே. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவன்கிட்ட கொடுக்கிறது எந்த தப்பும் கிடையாது. ஆனா அதையும் தாண்டி மார்பியஸ் இருக்குல்ல, இந்த கேமை ஹேண்டில் பண்ற அந்த சூப்பர் கம்ப்யூட்டர், அது நம்ம கிரிட் தகுதியான ஒரு பிளேயர் அப்படின்றத முடிவு பண்ணிடுச்சா. அதுக்காக தான் இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் முடிவு பண்ணிருக்காங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நம்ம கிரிட்டுக்கும் அந்த மெசேஜ் வரும். நம்ம ஐரின்
பிரெக்னெண்டா இருக்கா. அத பத்தி சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துரும். இத படிச்ச உடனே தான் நம்ம கிரிட் அவ்வளவு ஷாக்ல இருந்திருப்பா. இப்ப ஐரன் மேலும் எழுதியிருப்பா, ஆக்சுவலா நான் ஒரு மாசமா டாக்டர் கிட்ட போயிட்டே இருந்தேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி போகும்போது எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் இது ஒருவேளை இயர்லி ஸ்டேஜ் பிரெக்னன்சியா இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நியூஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நான் இந்த நியூஸ உங்களுக்கு தான் முதல்ல சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த லெட்டர் எழுதி வைக்க அப்படின்னு நம்ம ஐரின் சொல்லுவா. இதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ஒண்ணுமே புரியாது. டக்குன்னு ஒரு செகண்ட், பிரெக்னெண்டா, நான் அப்பாவாக போறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. இப்ப அந்த நேரத்துல அந்த ஸ்லாட்டர் ஃபியன் நம்ம கிரிட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம கிரிட்டை எட்டி ஒரு உதைக்கும். ஆக்சுவலா நம்ம கிரிட் இத பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டான். அவனுக்கு இருக்கிற யோசனை எல்லாமே இப்படி ஒரு பாசிபிளா என்ன, நம்ம ஐரின் பிரெக்னெண்டா இருக்காளா, தான் ஒரு அப்பாவாக போறோமா, இத பத்தி தான் அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப திருப்பி அந்த டைரக்டர் யூன் இருக்கார்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பத்தி முடிவெடுத்ததுனால மட்டும்தான், அதாவது மார்பியஸ் இவனுக்கு அந்த குவாலிட்டி இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுனால மட்டும்தான் இவன ஒரு முக்கியமான பிளேயர் அறிவிக்க போறோம் அப்படின்ற முடிவை எடுத்திருப்பாரு. இப்ப இத பத்தி சொன்ன உடனே இன்னும் அப்போசிஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் மத்த கேம் மாதிரி இல்லாம இந்த ஒரு கேம்ல இந்த குழந்தையை வளர்க்கறதுன்றது முக்கியமா ரியல் லைஃப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த கேம்ல இருக்கிற NPCs எல்லாத்துக்குமே எமோஷன்ஸ் இருக்கு. அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மனுஷங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு குழந்தை அவங்க அபியூஸ் பண்றாங்க, அந்த குழந்தைய ஒழுங்கா பாத்துக்காம போறாங்க, அதுக்கு பாசம் காட்டாம இருக்காங்க அப்படின்னா நாளை பின்ன இதையே ஒரு பிரச்சனையா எடுத்து இந்த கேமை பத்தி யாராவது பிரச்சனை பண்ணுவாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஒரு சேஃப்டி மெக்கானிசத்தை இதுல போட்டு வச்சிருக்காங்க. எந்த ஒரு பிளேயர் இந்த NPCs கிட்ட அதிகமான ஒரு ரெப்புடேஷனை சந்திக்கிறாரோ, எந்த ஒரு பிளேயருக்கு அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குன்னு இந்த கம்ப்யூட்டர் சொல்லுதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பெர்மிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஒரு ஃபாதரா மாறதுக்கான பெர்மிஷன். ஆனா இந்த மார்பியஸ் இருக்குல்ல, அது நம்ம கிரிட்டுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்குன்றத முடிவு பண்ணிடுச்சு. அதனால மட்டும்தான் இப்ப நம்ம கிரிட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலா நம்ம கிரிட் இவங்க இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல பார்த்தாங்க. அப்ப நம்ம கிரிட் நார்மலா மனுஷங்க கிட்ட பேசும்போது இன்டராக்ட் பண்ணும்போது ஒழுங்கா நடந்துக்கவே இல்ல. அது எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனா நம்ம கிரிட் கேம்குள்ள அந்த மாதிரி இருக்கிறவன் கிடையாது. கேம்ல இருக்கக்கூடிய எல்லா NPCஸையும் அவன் உண்மையான மனுஷங்க மாதிரி பாக்குறான். அந்த கேமையே ஒரு ரியல் வேர்ல்ட் மாதிரி அவன் ட்ரீட் பண்றான். அந்த ஒரு காரணத்தால நிறைய NPCs மேல அவன் பாசமும் வச்சிருக்கான். சோ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு அந்த குவாலிட்டிஸ்லாம் கண்டிப்பா இருக்குன்றதுனால மட்டும்தான் மார்பியஸ் இப்படி ஒன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டர் யூன்னு சொல்லுவாரு. சோ இப்படி ஒரு பிளேயர் தான் சாட்டிஸ்ஃபை உலகத்துக்கு தேவை. ஆனா அதுலயே ஒரு பிரச்சனை இருக்கு. ஒருத்தருக்கு இந்த குவாலிட்டிஸ் இருக்குன்றத முடிவு பண்ணி அவரு ஃபாதரா மாறுறதுக்கான அந்த ஒரு பெர்மிஷனை கொடுக்கறதுன்றது வேற. ஆனா அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கறதுன்றது வேற. அதுக்கான ரிசால்வ் நம்ம கிரிட் கிட்ட இருக்கா இல்லையான்றத போக போக தான் பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம டைரக்டர் யூன் சொல்லுவாரு. அதுவும் இல்லாம கிரிட் மாதிரி இருக்கிற ஒரு பிளேயருக்கு NPCs கூட மனுஷங்க தான். சோ அப்படி இருக்கிறப்ப இது அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான டிசிஷனா இருக்கும். அவன் என்ன ஒரு முடிவு எடுக்க போறான் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம டைரக்டர் யூன் இங்க சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம கிரிட்டும் அந்த ஒரு முடிவை தான் பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரும், நீங்க உங்க ஒய்ஃபோட பிரெக்னன்சியை வெல்கம் பண்றீங்களா அப்படின்னு. நம்ம கிரிட்டுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாது. அவன் டக்குனு எதையுமே ப்ராசஸ் பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்துல ஸ்லாட்டர் ஃபியன் தொடர்ந்து நிக்காம அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அடி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருப்பான். அவனால அதை ஃபோக்கஸ் பண்ணி டிஃபென்ஸ் கூட பண்ண முடியாது. ஏன்னா அவனோட தாட்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கு. நம்ம கிரிட் ஐரின் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கான். நம்ம ஐரின்மே அப்படிதான். சோ ஐரின் மூலமா தான் அவன் லவ்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி இருக்கிற ஐரின்மே இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு நல்லாவே தெரியும். அவ கூட இந்த நியூஸை சேர்ந்து கொண்டாடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கிரிட் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த லவ்க்கான ஒரு ரிசல்ட், அந்த ஒரு குழந்தை சீக்கிரமா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கு தோண ஆரம்பிச்சிடும். இப்ப ஒருவேளை இதை நான் ஒழுங்கா கொண்டாடல, நம்ம கிரிட் இதை ஒழுங்கா ஏத்துக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோண ஆரம்பிச்சிடும். நம்ம ஐரினை பொறுத்த வரைக்கும் நம்ம கிரிட் தான் எல்லாமே. சோ ஐரினுக்கு நம்ம கிரிட் தான் எல்லாமேனா நம்ம கிரிட் மூலமா கிடைக்கிற அந்த குழந்தை தான் நம்ம ஐரினுக்கு ஒரு உலகமா இருக்க போகுது. அந்த உலகத்தை தன்னால பாத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த நேரத்துல சண்டை வேற இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்குல்ல. அப்ப ரொம்ப சீரியஸா மாறி அந்த ஸ்லாட்டர் ஃபியன் அங்க இருந்து ஜம்ப் பண்ணி நம்ம கிரிட் அடிக்கிறதுக்காக வரும். ஓங்கி அடிக்கும். அந்த அட்டாக்க இன்னொரு ஒரு கிரிட் வந்து தடுப்பான். அதாவது நம்ம ராண்டி வந்து தடுப்பான். நம்ம ராண்டி தடுத்த உடனே நம்ம கிரிட்டை பார்த்து கேட்பா, கிரிட் என்னாச்சு, ராண்டிக்கு கவலையா இருக்கு அப்படின்னு. நம்ம கிரிட்டுக்கு வேற எந்த ஒரு யோசனையுமே இல்ல. நம்ம கிரிட் அவன் யோசிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஐரினுக்கு அவ என்னெல்லாம் நினைக்கிறாளோ அது எல்லாமே கிடைக்கணும். அதுக்காக மட்டும் நம்ம கிரிட் என்ன வேணாலும் பண்ணுவா. ஐரினுக்காக எது வேணாலும் செய்வா. ஆனா மத்த விஷயம் மாதிரி இல்லாம இது ஒரு உயிர். இந்த உயிரை என்னால பாத்துக்க முடியுமா? என்கிட்ட அந்த ஒரு விஷயம் இருக்கா? என்னால ஒரு அப்பாவா இருக்க முடியுமா? என்கிட்ட அந்த ரிசால்வ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன இருந்தாலும் அது ஒரு உயிர் தான். சோ இந்த மாதிரியான உயிர் தான் மூலமா வரப்போகுது. அந்த உயிரை தான் எப்படி பாத்துக்க போறோம் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. அது நம்ம கிரிட்டுக்கு இருக்கா இல்லையான்றது இப்ப நம்ம கிரிட்டோட கேள்வியா இருக்க போகுது. ஆக்சுவலா இது என்னதான் ஒரு கேமா இருந்தாலும், என்னதான் இதுல இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு NPC, ஒரு கேமோட கேரக்டர்ஸா இருந்தாலும், நம்ம கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த NPCs கூட மனுஷனா பாக்குறான். முக்கியமா ஐரினா ஒரு மனுஷியா பாக்குறான். சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கிரிட்டால இது எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுமா? இந்த டெசிஷன்ல நம்ம கிரிட் உண்மையிலே ஒரு நல்ல முடிவு எடுப்பானா இல்லையா? நம்ம கிரிட் இதுக்கப்புறம் இது எப்படி கடந்து போக போறா? அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த ஸ்லாட்டர் ஃபைன் வேற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்லாட்டர் ஃபைனை எதிர்த்து அவன் சண்டை போடுவானா இல்லையான்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.